ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 4 வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1, 2, 3 நம்ம அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பாருங்க. ஒருவேளை மற்ற சீசன் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் சீசன் 3 பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பி. ஆல்பர்டா வந்துட்டு லார்ட் மமங்கா அப்படின்னு சொல்லி தலைவாணியை கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. லார்ட் ஐன்ஸ், நீங்க இப்போ சாசரர் கிங்கா மாறிட்டீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ரொம்பவும் திறமையானவர். நீங்க எது செஞ்சாலும் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் லார்ட் ஐன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த தலைவாணியாவை கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு தூக்கமே வராது. ஸோ இப்போ விடிஞ்ச உடனே அவன் புக் ரீடிங்கை முடிச்சுட்டு பெட்ல இருந்து எந்திக்கவும் அந்த மைடோட ஷிஃப்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் மைடை அனுப்புவா அப்படின்னு சொல்லி கேட்கறா. உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் எனக்கு எதுவும் வேண்டாம், நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை அனுப்பி வைக்கிறான். இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு நம்ம எல்லாருமே ஈக்குவல்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட பழகினா அது எப்படி இருக்கும்? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இருந்த அந்த பழைய காலங்கள் எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் மைடு வாரா. லார்ட் ஐன்ஸ், உங்களுக்கு இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் இன்னைக்கு நீயே ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபேன்சியாக இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறா. உங்களோட அந்த பிளாக் கலர் ரோப் நல்லா தான் இருக்கும், ஆனால் இந்த ஜுவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். இதில் நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு வா சொல்கிறா. லார்ட் ஐன்ஸ், லேடி ஆல்பர்டோ எல்டர் லிச்சர்ஸும் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லவும் உள்ள விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆல்பர்டோ வந்ததுமே லார்ட் ஐன்ஸ், நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் என்ன புகழ்ந்தது போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இல்லை நான் உங்களை புகழ்ந்து பேசல, உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்கிறா. சரி இதெல்லாம் என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் சாசரர் கிங்கா உங்களுக்குள்ள டியூட்டிஸ் அப்படின்னு வா சொல்கிறா. நான் ஒரு சாதாரண ஆஃபீஸ் எம்ப்ளாயியாக தான் இருந்தேன், மேனேஜர் கூட கிடையாது. எனக்கு இதை பத்தி என்ன தெரியும்? சரி ஓகே, எல்லாத்துலயும் ஸ்டாம்பை வச்சு விடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓகே பண்ணி விடுறான். சாசரர் கிங்கா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கவும் என்னாச்சு லார்ட் ஐன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டா கேட்கறா. இல்ல ஜஸ்ட் சிந்தனையில இருந்தா அவ்வளவுதான். பப்ளிக் லாவை நம்ம எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு, ஏன்னா எனக்கு அது தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அது தெரியாதா? ஓ இப்பதான் எனக்கு புரிய வருது. உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் லா எதுவுமே கிடையாது, நீங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராச்சு, அதனாலதான் உங்களுக்கு இதை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆல்பர்டா சொல்லவும் ஆமா அதை நீயே பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ ரொம்பவுமே ஹாப்பி ஆகிறா. நீ இப்ப பண்ணது ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா அவர் ரொம்பவே வைக்கப்படுறா. சரி ஓகே, இப்போ முக்கியமான டாபிக் வரலாம். இந்த சாசரர் கிங்டம்க்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலான்னு கேட்டப்போ நாசரிக்ல இருந்தவங்க ப்ரப்போஸ் பண்ணது இது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா மனசுக்குள்ள இதை ஒரு சாக்கா வச்சு என் ஐடியாஸையும் கரெக்டா இல்லையான்னு கேட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா குழந்தைங்களுக்கு ஆர்ஃபனேஜ் கட்டி அவங்களுக்கு எஜுகேஷனும் கொடுக்கலாம்னு சொல்லுவோம். முட்டாள் ஹியூமன்ஸ்க்குலாம் எதுக்கு? அவங்க உங்களை வழிபடணும், சாப்பிடணும், சாவணும், இதுதான் அவங்களுக்கான இது, எதுக்கு அவங்களுக்கு படிக்க வேண்டியதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டா கேட்கவும் ஆனா ஃபியூச்சர்ல மேபி அவங்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களால நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ இப்பதான் எனக்கு புரிய வருது, நம்மளுக்கு லாயல்ட்டியா இருக்கிறவங்களும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம், அதே நேரத்துல நீங்க ரொம்பவும் இறக்க குணம் கொண்டவர்னு உங்க பேரு புகழும் பரவும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஸ்டோனியா கிரண்டாவை இதை பாத்துக்கிட சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா நம்ம பேலஸ் அட்டாக் பண்ண போனப்போ அவங்க உங்களோட பேச்சை மீறிட்டாங்க, அவங்கள நீங்க ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கிறதே பெரிய விஷயம், அவங்களெல்லாம் நீங்க கொண்டிருக்கணும், ஆனா உங்களோட முடிவு எப்பவும் கரெக்டா இருக்கும், சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க மயிலாட் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டா சொல்றா. அடுத்தது என்னோட ஐடியா தான், இதுக்கு என்ன சொல்லுதான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறத காமிக்க எல்லாரும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் ட்ரெஸ் போடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். யாரோட கேவலமான ஐடியா அது, இப்படி ஐடியா கொடுத்தவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஆல்பர்டா சொல்லுவோம். நான் எல்லார்கிட்டயும் ஐடியா கேட்கும்போது அவங்க நேம மென்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், சோ அவங்கள மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆறாவும் நம்ம ஹீரோவை சும்மா பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆறா வந்து நம்ம ஹீரோ முன்னாடி போய் கை நீட்டுவோம். ஓ புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தூக்கி மடியில வைக்கிறான். ஆல்பர்டோக்கு நம்ம ஹீரோவோட மடியில உட்காரணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவ ரொம்பவும் கோச்சப்பட்டு நின்றுட்டு இருக்கா. மாறி அங்க வைக்கப்பட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்கவும் நீ வேணா வந்து மடியில உட்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். நானும் உங்க மடியில உட்கார இடம் இருக்கா அப்படின்னு ஆல்பர்டோ கேட்கவும் நீ ஒரு அடல்ட், சோ அடல்ட் மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன விஷயமா வந்தீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் உங்களை சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்து அவங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்லுவோம், எனக்கும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இப்போ ஒரு குழந்தை, இப்போ உட்காரலாமா அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கேட்கவும் லார்ட் ஐன்ஸ் ஆல்பர்டோவோ உட்காந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி மாறி வந்துட்டு அவளோட இடத்த விட்டு கொடுக்குறான். உடனே ஆல்பர்டோ போயிட்டு நம்ம ஹீரோவோட மடியில உட்கார்தா. உன்னோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் இன்னும் கொஞ்சம் நல்லா மோந்து பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லா வேணாலும் மோந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்றா. நீ பண்றதை பார்த்தாலே கிரீப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரா சொல்றா. சரி ஓகே எந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் 6.5 மணி நேரம் உட்காந்துருந்தா, ஆனா நான் லேட்டா தானே வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. ஆனா லார்ட் ஐன்ஸ் கூட நீ எப்பவுமே தானே இருக்க அப்படின்னு சொல்லி ஆரா கேட்கவும் ஏன்னா அது என்னோட வேலை அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லுவோம். அப்படின்னா நீ ஒர்க் விஷயமா தான் பார்க்க வரா, ஆனா நாங்கெல்லாம் மெனக்கிட்டு அவரை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி இவளுக்கு கிளாஷ் ஆகுது. ஆறாவும் எதுக்காக சண்டை போடுறா? சீக்கிரமே டார்க் எல்ஃப்ஸ் மீட் பண்ணி அவளை நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்னாச்சு லார்ட் ஐன்ஸ் கோவமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் இல்ல நான் ஜஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அந்த பிரச்சனை பத்தியான ஆல்பர்டோ கேட்கறான். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆறாவும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம கிங்டம் பார்த்து எல்லாரும் பயப்படுறதுனால மெர்ச்சன்ஸ் யாரும் இங்க வரல, சோ நமக்கு இப்ப தேவையான குட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஓ இது அந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன பண்ண அப்படின்னு ஆரா கேட்கவும் லார்ட் ஐன்ஸ் பாத்துக்கிடுவாரு அப்படின்னு மாறே சொல்றான். டெமியர்ஸ் ஆல்ரெடி இந்த மேட்டரை பாத்துக்கிட்டான். அண்ட் அரசே உங்க பெர்மிஷனோட ரியஸ்டேஸ் கிங்டம்க்கு ஒரு சின்ன வேலையா நான் பாசப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம். சாசரர் கிங்டமோட நிறைய பொறுப்புகளை நீ தான் பாத்துக்கிற, நீ இங்க இருந்து கிளம்பினா சரியா இருக்குமா நம்ம ஹீரோ கேட்கவும் கவலைப்படாதீங்களா லார்ட் ஐன்ஸ், என்னாலேயே உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது, நான் கூடிய சீக்கிரமே வந்துருவேன் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்றா. நான் வர்ற வரைக்கும் என்னோட பொறுப்புகள் எல்லாம் பேடோரஸ் ஆக்டர் பாத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோவை சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிங்டம்ல நீங்க எதையாச்சும் இம்ப்ரூவ்
பண்ணணும்னு நினைக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். நான் ஒண்ணு மாத்தணும்னு நினைக்கிறேன், பசங்கள்லாம் பொண்ணுங்க ட்ரெஸ்ஸையோ பொண்ணுங்கள்லாம் பசங்க ட்ரெஸ்ஸையோ போடணும் அப்படின்னு சொல்லி ஆரா சொல்றா. இவங்கிட்ட போய் கேட்டுனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆராவையோ மாராவையோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணாங்க. ஏன் அப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு இப்போ யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு ஹே ஹாம்ஸ்கி அப்படின்னு கூப்பிடுவோம். ஓ மை மாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹாம்ஸ்கி எந்திக்கிறான். பப்ளிக்ல என்ன மாஸ்டர்னு கூப்பிடாத, என்ன மோமான் தான் உன்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டெத் நைட் உன் கூட என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். நாங்க 2 பேரும் ட்ரைனிங் பார்ட்னர் சொன்னாங்க, எப்பவும் ஒன்னா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹாம்ஸ்கி சொல்றான். சரி மோமானுங்க, ஐ மீன் என்னோட பாடி டபுளுங்கன்னு கேட்கவும். அதான் அந்த பில்டிங்ல தான் இருக்கான் அப்படின்னு ஹாம்ஸ்கி சொல்றான். பாண்டோராஸ் ஆக்டர் இவன் தான் வந்துட்டு அந்த ட்ரெஷரியை பாதுகாத்துட்டு இருந்தவன். இப்போ நம்ம ஹீரோக்கு பதில் மோமானா அந்த ஆர்மர்க்குள்ள இருக்கிறது இவன் தான். சொல்லுங்க மாஸ்டர், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் ட்ரெஷரியை தொட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா, ஏதாச்சும் மேஜிக்கல் ஐட்டம் ஏதாச்சும் ஒரு கிறிஸ்டல் எதையாச்சும் எனக்கு தொடர்ந்து போல இருக்குது அப்படின்னு பாண்டோரா சொல்லவும். சரி சரி அதுக்கு ஏன் இவ்வளவு கிட்டக்க வர, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தூரமா வச்சே பேச அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரியான ஓவர் ஃப்ளோவிங் எமோஷன்ஸ் எனக்கு நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, சோ அதுல நான் பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும். இவனை கிரியேட் பண்ணும்போது நான் தான் இவனோட செட்டிங்ஸ்ல இவன் கொஞ்சம் ஓவர் எமோஷனலா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஏன்டா அப்படி வச்சோன்னு இப்ப திங்க் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எஸ் சார் அப்படின்னு அவன் சொல்ல போகவும். இங்க பாரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம், நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பெத்தவங்க எப்பவுமே தங்களோட பிள்ளைங்க அவங்களாவே இம்ப்ரூவ் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி நான் உன்னை எப்படி வச்சனோ அப்படியே இல்லாம உன்னோட ஓன் டெவலப்மெண்ட்ல நீ இம்ப்ரூவ் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஓகே ஃபாதர், நான் இம்ப்ரூவ் ஆகி உங்களை பெருமைப்படுத்துறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும். இவங்க பாசமலையை பார்த்து அந்த மயிர் கொஞ்சம் கண் கலங்குறா. நான் உனக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கன்னு யாருக்கிட்டயும் சொல்லாத, அண்ட் ரீசா நீயும் யாருக்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா மயிலாட் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆமா நீங்க என்ன மாதிரியான ஒரு அரசரா இந்த கிங்டம்க்கு இருக்க போறீங்க அப்படின்னு பாண்டோரா கேட்கறான். இங்க இருக்கிற மக்களை அடிமைங்க மாதிரியா இல்லைன்னா நல்ல ஒரு அரசரா இருக்கணுமா, நான் எந்த மாதிரியான அரசரா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆமா மக்கள் எல்லாம் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சிட்டியை நீங்க ரொம்பவே சேஃபா வச்சிருக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா இந்த முட்டாள் மக்கள் எதுக்காக வந்து உங்களை வழிபடாம உங்களை பார்த்தோன்னே பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு அந்த மைடு சொல்லவும். ஹியூமன்ஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மைடு கிட்ட கேட்கறான். சுப்ரீம் பீயிங்கால கிரியேட் பண்ணாததுனால ஹியூமன்ஸ் அப்படிங்கிற கிரீச்சர் ரொம்ப வேஸ்ட் ஆனதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மைடு சொல்றா. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஹியூமன்ஸை கிரியேட் பண்ணலங்கிறதுனால நாஸ்ரிக்ல இருக்கிற எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அட்வென்ச்சரர் கில்டுக்குள்ள நம்ம ஹீரோ போறான். ஓ அரசே, நீங்க இங்க வந்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு அங்க இருக்கிற லேடி சொல்லவும். என்னாச்சு, எப்பவும் இங்க கூட்டமா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன், பட் யாரையுமே காணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களோட ஆட்சியில எந்த ஒரு தவறுமே நடக்கிறது இல்லங்கிறதுனால எந்த அட்வென்ச்சரருக்குமே வேலை இல்ல, சில பர்சனல் குவெஸ்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. கில்டோட லீடரை மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு கூட்டிட்டு வரா. அரசே உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு கில் லீடர் சொல்லுவோம். உங்ககிட்ட பேசணும் ஐன்சாக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன மாதிரியான ஒரு சாதாரண ஆள் பேரை கூட நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறான். உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சரி டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். இந்த அட்வென்ச்சரர் கில்ட நான் அரசாங்கத்துக்கு சொந்தமாக்க விரும்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்க விருப்பம் அரசே அப்படின்னு அவன் சொல்றான். ரொம்பவும் ஈஸியா ஒத்துக்கிட்டியே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் விஷயம் எதுலயோ தலையிட மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். அட்வென்ச்சரர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஓன் இண்டிபெண்டா தான் செயல்படுறாங்க, கவர்மெண்ட் கூட சேர்ந்து செயல்பட்டா வார்னு வரும்போது அதுல அவங்க விருப்பமே இல்லாம கூட சண்டை போட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அந்த கில்ட் மாஸ்டர் சொல்றான். கில்டுனா மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தானே, அப்புறம் எதுக்காக அவங்க அந்த வார்ல கலந்துக்கிட கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மத்தவங்களோட எந்த ஒரு இண்டிபெண்டன்ட்டையுமே இந்த கில்டு பாதிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும். ஓ அப்படியா, அப்படின்னா நான் உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அவனை மேல அஞ்சு உட்கார சொல்றான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த சாசரர் கிங்டம்ல எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காது, என்னோட 100 ஆர்மி 24 மணி நேரமும் அந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணும், அட்வென்ச்சரர்ஸோட அதுங்க பெஸ்ட் தான். ஆனா இங்க இருக்கிற அட்வென்ச்சரர்ஸ்க்கு என்கிட்ட ஒரு வேலை இருக்கு, அட்வென்ச்சரர்ஸ் மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தானே இருக்கிறாங்க, அவங்க ஹியூமன்ஸ் மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா இல்லனா எல்வ்ஸ் டெமி ஹியூமன்ஸ் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும். அவங்களையும் சேர்த்து தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கில் மாஸ்டர் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே சொல்றான். அப்படின்னா அதோட கொஞ்சம் லோ லெவல்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் இருக்கிற கிரீச்சர் அவங்க ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்களா, கிட்டத்தட்ட லிசர்ட்மேன் காப்ளின்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். ஆனா அவங்கள சப் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கில் மாஸ்டர் சொல்றான். தெரியாத இதே மாதிரி இன்னும் நிறைய கிரீச்சர் இருக்கு, அதெல்லாம் அட்வென்ச்சரர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். நீங்க அதை ஒரு குவெஸ்டா ரெக்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் கேட்கும். ஆனா நான் அதை பண்ணா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும், அதே மாதிரி தெரியாத கண்ட்ரியை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புறேன், அட்வென்ச்சரர்ஸ் இந்த வேலையை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா இந்த அட்வென்ச்சரர் கில்ட் என்னோட கண்ட்ரோல்ல இருந்தாதான் நான் அதுல ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்க முடியும், சோ அட்வென்ச்சரர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரெடியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். புது வேலையை கொண்டு வந்திருக்கீங்க, இது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கு, நான் இதுக்கு ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கில் மாஸ்டரும் ஒத்துக்கிடுறான். ரைட், என்னோட சுப்ரீம் பீயிங்ஸாக இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை கிரியேட் பண்ணாங்கிறதுனால உங்கள் எல்லார் மேலேயுமே எனக்கு அன்பு இருக்குது, ஆனால் நான் ஆட்சி செய்கிற மக்கள் மேலேயும் நான் தான் அன்பு வச்சாகணும், ஸோ என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கணும், ஸோ நான் ஒரு யூட்டோப்பியாவை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதில் இட்டர்னல் ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும், சாசரர் கிங்டமில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பினஸ் தான் அனுபவிப்பாங்க, இங்கே மட்டும்தான் ஹாப்பினஸ் கிடைக்கும் எல்லாருக்கும் தெரிய வரணும், இப்படி நான் பண்ணுறதுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட பேர் தெரிய வரும், மேபி அவங்க ரிட்டர்ன் வரும்போது என்னோட வேலையை நான் பெருமையாக அவங்க கிட்ட காமிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஹீரோக்கு நைட்டு தூக்கம் வராதுங்கிறதுனால
போல வழக்கம் போல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சாசரர் கிங்டம் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த மாதிரியான ஒரு கிங்கா நான் இந்த சாசரர் கிங்டம்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பக்கத்துல அந்த மைடு வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிற மாதிரியே நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்க மைலாட், என்னால உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அந்த மைடு காமெடி பண்றா. பிரின்சஸ் ரெனர் இப்ப காமிக்கிறாங்க. அவ சின்ன பசங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்கா. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளைம் கூப்பிடுறான். ஓ பிரின்சஸ் நீங்க அதுக்குள்ள போகணுமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க எல்லாம் கேட்கறாங்க. இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கிளம்புறா. குழந்தைங்களுக்காக எப்படி ஆர்ஃபனேஜ் கட்டினது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க சொல்லவும், என்னோட பிரதர் கிட்ட சொன்ன அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டான். அது போக சாசரர் கிங்கால நிறைய பேர் அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க. அந்த குழந்தைங்க தப்பான பாதையில போயிடக்கூடாது. இந்த மாதிரியான குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட கடமையா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்லவும், எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காம பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன எதிர்பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு அப்படி பண்றீங்க அப்படின்னு ஈவலை கேட்கறா. சாச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்றா. கண்டிப்பா மேஜிக் யூஸ் பண்ண தெரிஞ்ச குழந்தைங்க அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமே ஈவலை சொல்லவும், உன்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவா சொல்றா. நீங்க சொல்றத பார்த்தா அப்படின்னா உங்களால மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கேட்கவும், ஆமா முடியும், ஆனா எல்லா விஷயங்களையும் எங்களால வெளிப்படையா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவா சொல்லவும், உங்களோட பிக்கஸ்ட் மேஜிக் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ரன்னர் கேட்கறா. அது சீக்ரெட் சொல்ல முடியாதுன்னு இவளை சொல்லவும், ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு பிரின்சஸ் கேட்கவும், கிட்டவா சொல்றேன், மேஜிக் யூஸரோட பெரிய மேஜிக் தான் அவனோட கார்டு, அது ஒரு சீக்ரெட், அது அவ்வளவு ஈஸியில உங்ககிட்ட சொல்லுவேன்னு நினைச்சியா, அதுவும் ஜஸ்ட் ஃபன்னுக்காக அப்படின்னு சொல்லி ஈவலை திட்டுறா. பிரின்சஸ் கிட்ட இப்படி மோசமா நடந்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி கிளைம் சொல்லவும், நீ தான் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஈவலை சொல்றா. கிளைம் என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அப்படி பண்றான், அவன் ஒன்னும் என்ன மோசமான வழியில போறதுக்காக செல்லம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் காமெடி பண்றா. ஆக்சுவலி என்னோட அந்த ட்ரம்ப் கார்டு அந்த மேஜிக் நான் யூஸ் பண்ணா ஒரு பெரிய பாதிப்பே கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், எனது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கூட இருக்கவா சொல்றா. பிரின்சஸோட கை வந்துட்டு ரெனரோட தப்பான இடத்துல இருக்கமோ ரெனர் ரொம்பவும் வெக்கப்படுறான். உடனே ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருந்தா. லேடி ஈவலை, நீங்க ஒரு பெரிய மேஜிக் யூஸர்னா உங்களால அந்த சாசரர் கிங்க அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாசரர் கிங்க பத்தி மத்த எல்லாரும் சொல்றது உண்மையா இருந்தா கண்டிப்பா என்னால அது முடியாது, ஆனா ஒரு ஹீரோ இருக்கான் அவனால முடியும், அதுதான் மோமான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுறா. இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது இல்ல அப்படின்னு கூட இருக்கிறவா கேட்கவும், அடா ஆமா மோமானும் இப்போ அந்த சாசரர் கிங் கூட தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. சாசரர் கிங்க எதிர்க்கிற லெவலுக்கு இருந்த ஒரே ஆளோ இப்ப அவன் பக்கம் தான் இருக்கான். சோ நம்மளோட எதிரிகள் ரெண்டு ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கவா யோசிக்கிறா. இப்ப அவங்க எல்லாருமே பேலஸ்க்கு போறாங்க. பிரின்ஸ் பார்பரோவை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கூட இருக்கமா சொல்லவும், சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் பிரின்ஸ் சொல்றான். பிரின்சஸ் ரெனர் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு ஒரு மெய்டு வந்து சொல்லவும், இவனோட பேர் ரொம்பவே பெருசா இருக்கும், சோ இப்போதைக்கு நம்ம இவனை செகண்ட் பிரின்ஸ்னே சொல்லலாம். அவனோட சிஸ்டர் ரெனர் பாக்குறதுக்காக அவன் போறான். உன்னை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்லவும், எனக்கும் தான், ஜஸ்ட் நம்ம ஒரு வாக்கிங் போலாமா அப்படின்னு நம்ம கூப்பிடவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. சாசரர் கிங்டம்ல இருந்து ஒரு ஆண்வாய் இங்க வராங்கன்னு கேள்விப்பட்டேன், அண்ட் நீ நோபல்மேன் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சிருக்கியாமே அப்படின்னு அவ கேட்டுட்டு, என்னோட பங்குக்கு நானும் என்கிட்ட இருக்கிற காசை உனக்கு தரேன் அப்படின்னு அவ சொல்லவும், ஓ அப்படியா நல்லதுன்னு சொல்றான். அந்த ஆண்வாய் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சோல்ஜர் வந்து சொல்லவும், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நான் மட்டும் ஒரு வேலை நெக்ஸ்ட் கிங்கா மாறணும்னா நம்ம கண்ட்ரில இருந்து ரொம்ப தூரத்தள்ளி உனக்கு நிம்மதியான ஒரு டொமைனை தந்துருந்தேன் அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்பவும், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிரதர் அப்படின்னு அவ வில்லத்தனமா சிரிக்கிறா. ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படிங்கிறதுக்காக பிரெயின் வந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். இவங்களோட ஸ்வாட்ஸ்மேனா இருக்கிற அந்த மாஸ்டர் வராரு. என்னாச்சு நீ ஏதோ மனசு தளர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் கேட்கவும், இத்தனை நாள் நான் ஸ்ட்ராங்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் அப்படி இல்லை அப்படின்னு பிரெயின் சொல்லவும், முயற்சி பண்ணா நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களோட பெஸ்ட் ஸ்டூடெண்டான கேசிவ் அந்த சாசரர் கிங் கூட சண்டை போட்டான், நான் அதை பார்த்தேன், நான் கண்ணு மிக்கிற செகண்ட்லயே அவங்களோட மேட்ச் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லவும், அந்த சாசரர் கிங் அவ்வளோ ஸ்ட்ராங்கானவனா அந்த மாஸ்டர் கேட்குறான். ஆமா அவன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்தான். அப்புறமா வாரியரை பத்தி பேசும்போது தான் ஞாபகம் வருது, கேசிவோட இடத்துல இப்ப வேற ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு பிரெயின் சொல்லவும், நீயே ஒரு வாரியர் சீஃபா மாற வேண்டியதானே அப்படின்னு அந்த மாஸ்டர் கேட்கிறாரு. நான் அதுக்கு தகுதியானவன் இல்லை, பட் நான் சில குழந்தைங்களை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரெயின் சொல்றான். இப்ப சைன் பிரின்சஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு சாசரர் கிங்டம்ல இருந்து வரவங்கள வரவேற்கிற ரெடியா நின்னுட்டு இருக்கான். வெதர் இப்படி சேஞ்ச் இருக்கிறதுக்கு காரணம் கூட இவங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் வரான். நான் தான் ரியஸ்டேஸ் கிங்டமோட செகண்ட் பிரின்ஸ், ஆண்பாயை வரவேற்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லவும், எனக்குன்னு தனியா எதுவோ பேர் கிடையாது, சோ நீங்க என்னோட ரேசன் நேமான டெத் கேல்பரிய சொல்லியே கூப்பிடலாம் அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்லுவோம். மிஸ்டர் டெத் உங்களோட ஆட்களை நாங்க வரவேற்க காத்திருக்கோம் அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்றான். சாசரர் கிங்கோட ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, ஆல்பர்டோ தான். நோபல்மேன் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு பார்ட்டி நடத்துறாங்க. அதுல இருக்கிற ஒரு நோபல்மேன் இங்க இருக்கிற எல்லாருமே முட்டாளுங்க, அண்ட் இதுங்கெல்லாம் பாக்குறதுக்கு அழகா கூட இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். இதோ அவன் தான் பெரிய அறிவாளிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். சாசரர் கிங்கோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆல்பர்டோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஆல்பர்டோவை பார்த்துட்டு அவ ரொம்பவும் அழகா இருக்கிறா, இப்படி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு, இதுதான் எனக்கான சான்ஸ், எங்க அப்பா ஒரு ஃபெயிலியரா இருக்கலாம், நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே ஆல்பர்டோவை நோக்கி போயிட்டு, என்னோட பேர் லியான் மான்சரட், உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன பண்ணி வச்சிருக்க, அந்த மீட்டிங்க்கு இன்விடேஷன் கிடைக்கிறதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா திட்ட
மட்டும் இதுல என்ன இருக்கு, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு அவன் சொல்றான். அந்த மான்ஸ்டர்ஸ் தான் அவங்க அண்ணனை கொண்டுச்சு மறந்துட்டியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், ஒரு வகையில அவங்க எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்காங்க, ஏன்னா அவன் இல்லாததுனால தானே இப்ப இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் எனக்கு சொந்தமாச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்க அப்பா ஷாக் ஆகுறாரு. நம்மளோட டொமைன் சாசரர் கிங்டம்க்கும் இந்த கிங்டம்க்கும் நடுவுல இருக்கு. சாசரர் கிங்டம் கூட நம்ம நல்லபடியா இருக்கிறது நல்லது தானே. ஒருவேளை அவங்க இந்த கிங்டம்குள்ள இன்வைட் பண்ணாங்கன்னா கூட ஜெயிக்கிறது எந்த டீம் பக்கமோ நம்ம அவங்க டீம் பக்கம் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். ஆனா அவங்க அப்பாக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. சாசரர் கிங்டமோட ரெப்ரசன்டேட்டிவ் நான் ஒரு நோபல்மேன் மீட்டிங்க்கு கூப்பிட போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. இன்னைக்கு மீட்டிங்ல நான் ஒரு லேடியை மீட் பண்ணேன். அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் எனக்கு தாரன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மணியவும் அவங்களே பாத்துக்கிட்டான்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க நினைக்கிறாங்க. நான் எந்த லெவலுக்கு ஒரு புத்திசாலிங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். நான் தான் இன்னைக்குள்ள ஹோஸ்ட். ஆனா அந்த ஹில்மா என்னடான்னா எனக்கு காசையும் வீடியோ கொடுத்தோன்னு சொல்லி இவ என்னமோ பெரிய இது மாதிரி மதவங்க கிட்ட பேசிட்டு இருக்காளே அப்படின்னு கொஞ்சம் அவன் மனசுக்குள்ள டென்ஷன் ஆகுறான். அம்மா இவங்களெல்லாம் எதுக்கு இன்வைட் பண்ண, இவங்களை பார்த்தா நோபல்மேன் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இவங்க எல்லாரும் ஒன்ன மாதிரி தான் ஃபியூச்சர்ல அவங்களோட டொமைனுக்கு ஓனராக போறவங்க, அதனால தான் இவங்களை இன்வைட் பண்ண. அண்ட் இவங்க எல்லாரையும் வழி நடத்த போறது நீ தான் அப்படின்னு சொல்லி ஹில்மா சொல்றா. அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் நான் தான் ஒரு லீடர் மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இவன் தான் அந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஆல்பர்டாவை இப்ப அந்த இடத்துக்கு அவன் கூட்டிட்டு வரான். இவ்வளவு அழகான பொண்ணு நான் கூட்டிட்டு வரேன், இதுதான் எனக்கான சான்ஸ். இந்த சாசரர் கிங்டமோட முட்டாளுங்களை நான் யூஸ் பண்ணிக்கிடணும், நான் தான் ஒரு பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்ப ஆல்பர்டோ கிட்ட பேசிட்டு வரும்போது உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்கவும், அன்பார்ச்சுனேட்லி நான் இன்னும் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. இப்ப இவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. லேடி ஆல்பர்டோ வராங்க அப்படின்னு சொல்லி கதவை திறக்க போகவும் ஆல்பர்டோ ஷோல்டர் மேல கை வைக்கவும் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அவ சிரிச்சுக்கிட்டே என்னாச்சுன்னு கேக்குறா. ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டிக்கு அவளை கூட்டிட்டு போறான். ஹில்மா ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கா. ஆல்பர்டோ ரொம்ப டயர்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போகவா அப்படின்னு அவன் கேட்கவும், இல்ல நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹில்மா சொல்றா. நான் தானே ஹோஸ்ட், நான் அவங்கள கூட்டிட்டு போறேன்னு சொல்லவும், ஜென்டில்மேன் ஒரு லேடியை கூட்டிட்டு போனா நல்லா இருக்காது, ஹஸ்பண்டா இருக்கிறவங்களால தான் இந்த மாதிரி கூட்டிட்டு போக முடியும்னு சொல்லவும், அதுக்காக தான் நான் கேட்கிறேன், நான் அவங்கள கூட்டிட்டு போறேன்னு சொல்லவும் ஹில்மா செம ஷாக் ஆகுறா. ஃபியூச்சர்ல எப்படியோ நடக்க போறது தானே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், இதை மட்டும் நீ அவங்க கிட்ட சொல்லிடாத, சாசரர் கிங்டம் பத்தி தப்பா எதுவோ பேசுறத பார்த்து பேச அப்படின்னு அவ சொல்றா. என்ன மாதிரி ஒரு புத்திசாலியாதான் தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனை தானே பெருமையா பேசிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா அந்த நாய் என் மேல கை வச்சிருப்பான், லார்ட் ஐன்ஸை தவிர்த்து என் பாடியை வர யாருமே டச் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ செம டென்ஷன் ஆகுறா. லேடி ஆல்பர்டோ நம்ம வேணா வேற பப்பட்ட மாத்திருமா அப்படின்னு சொல்லி ஹில்மா கேட்கவும், நம்மளோட பிளான் கெட்டு போக கூடாது, இவன் முட்டாளுங்கிறதுனால தான் இவன் செலக்ட் பண்ணோம், சோ இவனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. ஆல்பர்டோவும் ஹில்மாவும் ஒரு ரூம்குள்ள போறாங்க. சாசரர் கிங்டம்க்கு தேவையான குட்ஸ் அண்ட் சப்ளை எல்லாத்தையும் அனுப்பி வைங்க, அதுக்கான காசை நாங்க கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மீட்டிங்ல பேசுறாங்க. ஆல்பர்டோ வந்துட்டு பிரின்சஸ் ரெனரை மீட் பண்றா. நீ எல்லாமே நல்ல வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ரெனருக்கு பரிசா ஒரு பாக்ஸை கொடுக்குறா. லார்ட் ஐன்ஸ் எப்படி இருக்காரு, உங்களுக்கும் அவருக்கும் நிறைய கதை ஓடி இருக்குமே அப்படின்னு சொல்லி ரெனர் கேட்கிறா. ஆமா அது நிறைய இருக்கு, நீ செஞ்ச வேலைகளுக்கு லார்ட் ஐன்ஸ் ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு, அதுக்காக தான் இந்த கிஃப்ட் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லிட்டு, உன்னோட பப்பி எப்படி இருக்குன்னு கேட்கவும், எல்லாம் பிளான் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. இந்த பாக்ஸை உன்னால ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு ஆல்பர்டோ கேட்கவும், எல்லாமே கரெக்டா நம்ம பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கு லேடி ஆல்பர்டோ அப்படின்னு ரெனர் ரியஸ்டீஸ் கிங்டம்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. நம்மளோட இவ்வளோ படையை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ரியஸ்டீஸ் கிங்டம் ஏதோ பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஷெல்டியரை அட்டாக் பண்ண அந்த மேஜிக் யூசர் வெளியே தான் சுத்திட்டு இருக்கான், ஸோ நீ எப்பவுமே கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம ஹீரோ அக்கறையா இருக்கான்னு ஆல்பர்டோ ஹாப்பி ஆகுறா. அப்புறமா அந்த டெமியர்ஸ் இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மைலாட் எனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க, அது போக நீங்க கொடுத்துருக்கிற அந்த மேஜிக்கல் ஐட்டம் நான் எப்பவோ கூட வச்சிருப்பேன், ஸோ அதை என்ன ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லுவோம். உனக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது, பட் இருந்தாலுமே ஏதாச்சும் தெரியாத வைரஸ் அட்டாக் பண்ணுச்சுன்னா நம்ம ஹீரோ கேட்கிறா. கவலைப்படாதீங்க மைலாட், கியூர் பண்றதுக்கான மருந்து எனக்கு ஒன்று தெரியும், அது கிஸ் தான், நீங்க கிஸ் பண்ணா போதும், கிஸ் பண்றதுனால நம்மளோட இம்யூனிட்டி அதிகமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. நம்ம ஹீரோவும் சரின்னு கண்ணத்துல கிஸ் பண்றான். நீங்க ஜஸ்ட் இதை இக்னோர் பண்ணிருவீங்கன்னு நினைச்சா, அட்லீஸ்ட் கண்ணத்துலயாச்சும் கிஸ் கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. உட்காந்து அவன் சந்தோஷத்துல அழுதுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். இப்படி உங்க முன்னாடி அழுதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் சீக்கிரமே திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ இப்ப கிளம்புறா. இங்க பார்த்து எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மெய்டு கிட்ட சொல்றான். லேன் தியாக்ரசில இருக்கிற அந்த 6 குரூப்பை காமிக்கிறாங்க. எல்லா குரூப்போட லீடரும் மீட் பண்ணி பேசுறாங்க. இவங்க பேசுறது ரொம்ப வளவலன்னு இருக்கும் அண்ட் அது புரியவோ செய்யாதுங்கிறதுனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதை முடிச்சிருந்தேன். சாசரர் கிங்டம் இப்ப இருக்கிறவங்க வந்துட்டு பகரத்தியம் பேர் கூட சேர்ந்துக்கிட்டு ரியஸ்டேஸ் கிங்டம் கூட சண்டை போட்டு இரண்டல் அப்படிங்கிற இடத்தை இப்ப அவங்களுக்கு சொந்தமாக்கிட்டாங்க. மக்கள் எல்லாரும் அவனை கிங்கா ஏத்துக்கிட்டாங்களா, ஆனா எனக்கு என்னமா அப்படி தோணல அப்படின்னு ஒருத்தன் சொல்லப்போ, இப்போதைக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். ஆனா அந்த மான்ஸ்டர் எவ்வளவு நாளைக்கு மக்களை சேஃபா வச்சிருக்கோன்னு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. போர்ல நடந்தது பார்த்த பிரீஸ்ட் எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான். இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இது நம்ம அஸ்ட்ராலஜர் தான் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லவும், அவன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா அந்த நம்பர்ஸ் தான் ரொம்பவே அதிகமா தெரியுது, இவ்வளவு பெரிய அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஒருவேளை அது இல்லூஷன் மேஜிக்கா இருக்குமான்னு கேட்கப்போ, இல்ல அஸ்ட்ராலஜர் இதை நல்லாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் அந்த சாசரர் கிங் இது எல்லாத்தையுமே பண்ணது ஜஸ்ட் வேற ஒரே ஒரு ஸ்பெல்ல தான் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் மாதிரி இருக்கிறவன் சொல்லவும்,
சொல்லவும் 1,50,000 பேரை ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்ல கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மனுஷங்களால இதை தடுக்க முடியாது, பட் நம்ம கிட்ட இருக்கிற காட் ஸ்கின் அவங்க இதை தடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. 100 வர நைட் எல்லாத்தையுமே அவங்க ஈஸியா கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க கேட்கவும் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்கறான். சாசரர் கிங்கோட பவர் அஸ்ட்ராலஜர் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமா பயத்துல ஒரு ரூம்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு வெளியவே வரலன்னு கேள்விப்பட்டேன். அவ பண்றதை பார்த்தா காட் கின்னால கூட அவங்கள அழிக்க முடியாதுன்னு சொல்லவும் இன்னொரு நோட்டீஸ் அந்த லீடர் மாதிரி இருக்கிறவன் கொடுக்குறான். இதை நீங்க ஃபர்ஸ்டே காமிச்சிருந்தீங்கன்னா நான் நம்பியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பெல்ல இவ்வளவு பாதிப்பை கிரியேட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட இது காட் லெவல் மேஜிக் மாதிரி இருக்கு. சாசரர் கிங்க நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க பேசவும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி இருந்தது. ஸ்லீப்பிங் டிராகன் கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போமா, அந்த சாசரர் கிங்க அழிக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த மான்ஸ்டர் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, ஆனா அது எவ்வளவு நாளைக்கு இப்படி அமைதியா இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸ்ட்ராங்கான யாரையாச்சும் கூப்பிட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் யானை பையன், அதாவது டெமியர்ஸ் வந்துட்டு யானை பையன் அப்படிங்கிற வேற ஒரு பேர்ல சிட்டியை அட்டாக் பண்ணிருப்பான். ஒருவேளை அவன் கூட சேர்ந்தது இந்த சாசரர் கிங்கா இருக்குமா? மோமான்கிற அட்வென்ச்சரர் தான் அவன் கூட ஃபைட் பண்ற லெவலுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. ஆனா இவங்க எல்லாம் திடீர்னு எங்க இருந்தா வந்தாங்க அப்படின்னு அவங்க பேசுவோம். ஆனா சாசரர் கிங் எந்த ஒரு மான்ஸ்டர் கூடயோ சேர்ந்து வேலை பார்க்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி குரூப்னு நினைக்கிறேன். மோமான் ஒருத்தன் தான் சாசரர் கிங்கை எதிர்த்து நின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் பண்ணி சண்டையை மூட்டி விட்டு அந்த சாசரர் கிங்கை நம்ம முடிச்சிடலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கவோ இப்போதைக்கு சாசரர் கிங் எதுவும் பண்ணல, அமைதியா தான் இருக்கான். மக்கள் இப்போதைக்கு சேஃப் தான், சோ நம்ம எந்த அட்டாக்கையும் திடீர்னு பண்ண வேண்டாம், கடவுள் நமக்கு ஒரு வழி காட்டுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடச்ச, நான் அந்த சாசரர் கிங்கை கொல்லாம விட மாட்டேன். இல்ல, அவன் ஒரு 100 ஆல்ரெடி செத்து போயிட்டான். செத்து போன ஒருத்தனை பழி வாங்கணும்னா அப்படின்னா அவனை உயிரோட கொண்டு வந்தாதான் முடியுமா? அவன் ஒரு 100 தானே, பேசாம ஹோலி மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ண அவன் செத்துருப்பானா? அவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பெல்ல காமிக்க சொன்னது தப்பா அப்படின்னு சொல்லி அந்த கிங் வந்துட்டு தலைமுடிய பிச்சுட்டு நிக்கான். அப்ப ஒருத்தன் வந்து அரசே உங்களோட பேப்பர் ஒர்க் முடியலன்னா நான் வேணா செக்ரட்டரி அதை பண்ண சொல்லவான்னு கேட்கவோ இல்ல இதை நானே பண்றேன், எதுவா இருந்தாலும் சோல்ஜர்ஸ் என்கிட்ட நான் டைரக்டா சொல்லியிருக்கேன். அந்த சாசரர் கிங் பண்ணதை பார்த்து எல்லாருமே பயந்து வேலையை ரிசைன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த டயத்துல நான் தான் அவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் லேன் தியாக்ரஸில இருந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மெர்ச்சன்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வந்தவன் சொல்லவும் இந்த தகவலுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு ஒருவேளை சாசரர் கிங்குக்கு இது தெரிய வந்துருச்சுன்னா இல்ல இது தெரியக்கூடாது, நான் ஒரு சேஃபான மீட்டிங் பிளேஸ் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இந்த பாகுருத்த பேரோட கிங் வந்துட்டு ஐன்சோல் கோன், அதாவது நம்ம ஹீரோ சைடு இருக்கிறதா தான் சொல்லியிருப்பான். பட் நம்ம ஹீரோவை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ அவன் பிளான் போட்டுட்டு இருக்கான். நான் பேசுறது யாருக்குமே தெரியக்கூடாது, ஸோ மேஜிக் பேரியரை போட்டாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும், யாரும் ஒட்டு கேட்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க எல்லாருமே அடமெண்டியம் அட்வென்ச்சரர்ஸ், ஸோ கவலைப்படாதீங்க அரசே அப்படின்னு கூட இருக்கிற செக்யூரிட்டி சொல்லுவோம். அவங்க யாரா வேணா இருந்து போட்டு என்ன ப்ரொடெக்ட் பண்ணா ஓகே தான் அந்த கிங் சொல்றான். அந்த சாசரர் கிங் எதிர்த்து நம்ம மோமானோ அடமெண்டியம் அட்வென்ச்சரர்ஸ் தான், அந்த லெவல் அட்வென்ச்சரர்ஸ் தான் இப்போ உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிறவன் சொல்றான். நம்ம 3 பேர் தான் இருக்கோம், ஸோ இப்போ நான் பண்ண போறதை கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு அந்த கிங் சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்றது, ஒரு மான்ஸ்டரை தெரியாத நம்ம உள்ளுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன், இப்போ அதனால பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அந்த ஐன்ஸ் கிட்ட அவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பெல்ல காமிக்க சொன்னது ஒரு தப்பா, அந்த மான்ஸ்டரை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு ஆனா கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கிங் சொல்லவும் வாரில் கூட இருந்து நான் பார்த்ததுனால சொல்றேன், அந்த சாசரர் கிங்கை நம்மளால எதுக்க முடியாது, மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டவன் அவன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்லவும் ஒருவேளை நம்ம சரண்டர் ஆயிட்டாலுமே அந்த சாசரர் கிங் நம்மள எதுவும் பண்ண மாட்டான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஸோ சாகிற வரைக்கும் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு ஃபைட்டிங் அரீனாக்கு போறாங்க. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற அடமாண்டியம் டீம் நாங்க தான் அரசே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் லீடர் மாதிரி இருந்த அந்த டீமை இன்ட்ரடியூஸ் பண்ண பார்க்கவும் ஹே இன்ட்ரோடக்ஷன் பேர்ல ஒரு பாட்டு பாடுவியா, அதெல்லாம் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்லவும் சரி அப்ப நான் நார்மலா பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் மாதிரி இருக்கவன் சொல்றான். மேஜிக் யூசர், ஸ்ட்ராங் ஆனவன், அதுக்கப்புறமா ஹீலர் அண்ட் ஒரு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி அவன் டீம்ல இருக்கிற எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்றான். இது கிட்டத்தட்ட WWE மாதிரி தான், 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாம் பார்த்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எந்த ஒரு மேஜிக் ஐட்டமும் இல்ல, இந்த இடத்த யாரும் ஒட்டு கேட்கல, இல்ல எல்லாமே கிளியரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அடமாண்டியம் அட்வென்ச்சரர் சொல்றான். சரி அப்படின்னா நல்லது அப்படின்னு அந்த கிங் சொல்லிட்டு இது ஒரு முக்கியமான விஷயம், ஸோ நீங்க எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனா நாங்க உள்ள இருந்தா தானே ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்னு அந்த அட்வென்ச்சரர் கேட்கறான். இது டாப் சீக்ரெட் அப்படின்னு அந்த கிங் சொல்லுவோம். சரி ஓகே நாங்க வெளியே வெயிட் பண்றோம், பட் எமர்ஜென்சிக்காக இந்த டோரோட லாக் மட்டும் நாங்க உடைச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். நீ சொல்றதோ நியாயம் தான், சரி ஓகேன்னு கிங் சொல்றான். கூட இருக்கிற மாதிரி இப்போ அந்த கதவையே உடைக்கலான்னு வெயிட் பண்ணு, லாக்க மட்டும் உட அப்படின்னு அந்த லீடர் சொல்லுவோம். அச்சோ தெரியாதனமா கதவு உடஞ்சிருச்சு, ஸோ இப்போதைக்கு கதவு இல்லங்கிறதுனால நாங்களும் உள்ளே இருக்கோம், இப்படி தானே நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கூட இருக்கிறவன் கேட்கவும் அரசியல் விஷயத்துல நம்ம தலையிட வேணாம், ஸோ இப்போதைக்கு லாக்க மட்டும் உட அப்படின்னு சொல்லுவோம். ஆமா அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் லாக்க மட்டும் உடைக்கிறான். இங்கே இருந்த அரசியலுக்குள்ள மூழ்கிடுவீங்க, ஸோ வெளியே கிளம்புங்க அப்படின்னு அந்த கிங் சொல்றான். இப்போ அவங்களும் வெளியே போய் வெயிட் பண்றாங்க. லேன் தியாக்ரசி தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், ஹோலி ஸ்கிரிப்சர்ல இருக்கிறவங்க சாசரர் கிங்க அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கிங் யோசிக்கிறான். மக்கள் எல்லாம் ஃபைட் நல்லா என்ஜாய் பண்றாங்கல்ல அப்படின்னு கூட இருக்கிறவங்க கேட்கவும் இவங்க என்ஜாய் பண்ணிட்டு போட்டு வெளியே ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அது தெரிஞ்சா இவங்க இப்படி சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த கிங் சொல்றான். இப்போ அந்த பிரீஸ்ட் எல்லாருமே இவனை பாக்குறதுக்காக வராங்க. வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அரசே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த கிங்கா அவங்களும் போய் உட்காருதாங்க. வார்த்தை கூட வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்காங்க, அதனால தான் லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த கிங் நினச்சிட்டு இதுவும் சேஃப்டி தான், நான் என்னோட பதில் எழுதி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் பேனாவையோ பேப்பரையோ வாங்கும்போது நம்மளோட அரசரும் இந்த மேட்சை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு
அப்படின்னு சொல்லவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசர் போய் எல்லாத்துக்கும் கை காமிச்சிட்டு வரான். ஆமா இது என்ன இடம் அப்படின்னு அந்த பிரீஸ்ட் லேடி கேட்கவும் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஃபைட்டர்ஸ் எல்லாரும் இங்க சண்டை போடுவாங்க அண்ட் வாரியர் கிங் தான் இங்க இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட், அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் சொல்றான். வாரியர் கிங்ங்கிறது ஒரு ட்ரோல் தானே அப்படின்னு கேட்கவும் கடவுள் தான் ஹியூமன்ஸை படைச்சிருக்காரு, ஸோ ஹியூமன் தான் டிவைன் கிரீச்சர், ஆனா நான் ட்ரோல்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படின்னு அந்த கிங் சொல்லவும் ஆனா சாசரர் கிங் கூட சேர்த்து தானே நீங்க இருக்கீங்க அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கறான். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கும் அந்த மான்ஸ்டரை பிடிக்காது, சாசரர் கிங் அழிக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணமோ அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். முதல்ல உங்க பதில சொல்லுங்க அப்படின்னு அந்த பிரீஸ்ட் சொல்றான். நீங்க எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு பேர் வாரியர் கிங் கூட சண்டை போட வந்திருக்கிற ஐன் சோல் கோன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணவுமே நம்ம ஹீரோவை அழிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே போடுறதுக்காக இந்த கிங் இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு எப்படி இந்த பிளான் தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, விஷயம் எப்படி அவனுக்கு லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த கிங் பயப்படுறான். சாசரர் கிங்குக்கு எங்களை சாக்ரிஃபைஸ் பண்றதா பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு அந்த பிரீஸ் கேட்கப்போ இல்ல இது எனக்கே தெரியாது, இது ஒரு ட்ராப் தான் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். ஆனா இந்த பிளேஸை நீங்க தானே டிசைட் பண்ணீங்க, உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை நாங்க இழந்துட்டோம் அப்படின்னு அந்த பிரீஸ் சொல்றாங்க. விஷயம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது, அந்த ஐன் சோல் கோன் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஃபர்ஸ்டே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, நான் இங்கிருந்து ஓடிடணும் அப்படின்னு அவன் கிளம்புறதுக்குள்ள நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமாமா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த கிங் சொல்லவும் நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கே தெரியாது, ஜஸ்ட் அ கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நான் இங்க வருவேன்னு தெரிஞ்சதே அவன் வந்திருக்கான், ஆனா தெரியாத மாதிரி ஏன் காட்டிக்கிட்டான், இன்னும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறானா, நான் உண்மையை சொல்லணும்னு எதிர்பார்க்கறானா அப்படின்னு அந்த கிங் யோசிக்கிறான். கூட இருக்கிறவங்க யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தா லாயல்ட்டியா இருக்கேன்னு நினைச்சு விட்டுருவானா அப்படின்னு சொல்லி அந்த கிங் யோசிச்சுட்டு இருக்கான். என்ன மன்னிக்கணும், எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு அரசரே உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்ட் அங்க இருந்து கிளம்புறான். அவங்கள பத்தி நீங்க என்கிட்ட அப்புறமா சொல்லுங்க, அப்புறம் உங்களுக்கு என்னாச்சு, உங்க ஃபேஸே சரியில்லையே, உங்களுக்கு எதுவோ உடம்பு சரியில்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது வந்து அப்படின்னு அந்த கிங் சமாளிக்கவோ உடம்ப நல்லாத்துக்கோங்க, அதுதான் ஒரு அரசனுக்கு முக்கியம், நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என் மேட்சை முடிச்சுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். எங்களால இதுக்கு மேலே உங்களை நம்ப முடியாது கிங் அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்ட் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. என்ன நம்புங்க, இது ஒரு ட்ராப் தான், அவன் இங்க வந்திருக்கான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த கிங் சொல்லவும் உங்க நம்பிக்கையை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, அந்த சாசரர் கிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த கிங் கேட்கவும் ஒரு மான்ஸ்டரை நாங்க ரோலராக ஏத்துக்கிட மாட்டோம், அவனை அழிக்க தான் போராடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லவும் அவனை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா அதை எனக்கும் தெரியப்படுத்துங்க, அப்புறமா இந்த மேட்சை எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ஓரத்துல இருந்து பார்த்துட்டு போங்க, அவனுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லவோ சரி ஓகே நாங்க எங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பாகருத் எம்பையர்லயே இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரான ஒரு ட்ரோல் வாரான். இதனால் வரைக்கும் இந்த வாரியர் கிங் யாருமே தோக்கடிச்சது இல்ல, என் கதை முடிஞ்சது, வாரியர் கிங் ஒன்னதான் நம்பி இருக்கேன், அந்த சாசரர் கிங்க விடாத கொன்று அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். ஹீரோ கூட ஃபைட் பண்றதுக்கு அந்த எம்பையர்ல இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரான வாரியர் கிங் வரான். ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாடி காமிக்கிறாங்க ஆல்பர்டோ ரியஸ்டிஸ் கிங்டம்க்கு கிளம்புறா, இங்க பார்த்ததை அப்படியே மறந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மைட் கிட்ட சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. நிறைய தெரியாத விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோவோட ஆசை. ஸோ நிறைய அட்வென்ச்சரர்ஸை நம்ம ஹீரோ அவனோட கிங்டம்க்கு வர வைக்கணும்னு நினைக்கிறான். ஃபிளாஷ்பேக்குள்ள ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது, இந்த கண்ட்ரியோட கிங்கா நான் இப்போ இருக்கிறதுனால இங்க இருக்கிற மக்களுக்கும் நான் என்னோட அன்பை காட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அந்த மைடோ ஆமான்னு சொல்லியிருப்பா, ஒரு யூட்டோப்பியாவை நான் கிரியேட் பண்ண போறேன், அதுல இட்டர்னல் ஹாப்பினஸ் மக்கள் அனுபவிப்பாங்க, அது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஸோ அதுக்காக இப்போ நம்ம ஹீரோ ஒரு பிளான் போடுறான். அரசே இந்த இடம் பாக்குறதுக்கு ஆர்மெண்டார் மாதிரி இருக்கே அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வர்ற வழியில செக் பாயிண்ட் அதையும் பார்க்கலையே நம்ம கேட்கவும் நான் டெலிபோர்ட் பண்ணிட்டேன், நம்ம யாருக்கும் தெரியாம தான் அங்க வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்லவும் வேற ஒரு கண்ட்ரிக்குள்ள வேற ஒரு நாட்டோட கிங் நுழையிறது எவ்வளவு பெரிய நேஷனல் இஷ்யூ தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். பாகருத் கிங்குக்கு நான் வர்றது தெரிஞ்சா பெரிய வரவேற்பு ரொம்பவே ஆடம்பரமா இருக்கும், அதுக்கெல்லாம் டைம் இல்ல, அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்படி வந்திருக்கோம், இந்த இடத்துல இருக்கிற அட்வென்ச்சரர்ஸையும் நம்ம சைடு ஜாயின் பண்ண சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும் இத்தனை நாளா இருக்கிற அவங்க கண்ட்ரில நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சிருப்பாங்க, அதை விட்டுட்டு அவங்க எப்படி வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கமோ அரசே நான் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்றான். இல்ல நான் ஒரு டிஃப்ரெண்ட் என்டிட்டி அப்படிங்கிறதுனால எனக்கு ஹியூமன்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியாது, சோ நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் காலசியம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ஃபைட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல நான் வேணா உங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றேன், அதோட ப்ரமோட்டர் எனக்கு தெரியும், அந்த இடத்துல நீங்க ஃபைட் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத மத்தவங்களுக்கு காமிச்சிங்கன்னா அட்வென்ச்சரர்ஸ் நம்ம சைடு ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும் இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அவர்கிட்ட பேசுறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கில் மாஸ்டர் சொல்றான். ஏங்கப்பா எவ்வளவு பெரிய வீடா வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அரசே நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவர் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு, நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவர் இப்பவுமே சரின்னு சொல்லியிருப்பாரு, ஆனா நீங்க தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அந்த கில் மாஸ்டர் சொல்லவும் நாளைக்கு 10 மணி வரைக்கும் தானே நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீங்க பொறுமையான ஆளா இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்றான். நாளைக்கு 10 மணிக்கு நீங்க என் கூட இருந்தா போதும், அது வரைக்கும் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் இடத்துக்கே டெலிபோர்ட் பண்ணிருந்தான். அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அரசியல் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும் ஃப்ளோடர் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். பாகருத் கிங்குக்கு நான் துரோகம் பண்ணிட்டு உங்க கூட ஜாயின் பண்ணது அவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் கவலைப்படாத உனக்கு எதுவும் ஆகாது, நீ போய் உட்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு புக் எடுக்கிறான். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உனக்கு கிஃப்டா கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குவோம். என்னால இதை படிக்க முடியலையேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரு கிளாஸ் எடுத்து கொடுக்குறான். ஓ
அப்படின்னா சோல்ஸ்லாம் இப்படிதான் இருக்குதா, எல்லாமே ஒரே சோர்ஸ் தான், இதை தான் இத்தனை நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், சரி என்னோட ஐ கிளாஸ் கொடுக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது எல்லாமே என்னால படிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவும், அப்புறம் நீ எப்பதான் இந்த லாங்குவேஜை கத்துக்கிடுவ, நீ தான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸை திரும்ப கொடுத்துருதான். ஸ்ட்ராங்கா இருக்கிற வாரியர் கிங் பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப அடுத்த நாள் 10 மணிக்கு அந்த ப்ரமோட்டரை பார்க்க போறாங்க. அரசே கவனிச்சிங்களா, இவர்கிட்ட ஃபீமேல் ராபிட் மேன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கில் மாஸ்டர் சொல்றான். ஓ சாசரர் கிங், உங்களை நான் வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ப்ரமோட்டர் அங்க வரான். அங்க இருக்கிற வெப்பன்ஸ்ல ஒரு வெப்பனை நம்ம ஹீரோ போய் பாக்குறான். இதை நான் தூக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவனும் ஓகேன்னு சொல்றான். இது இங்க இருக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இதை யார் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்கவும், ஆசலிசியம்ல இருக்கிற ஒரு ட்வார்ஃப் தான் இதை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். சாசரர் கிங்கே என்ன தேடி வந்திருக்கிறது எனக்கு ரொம்பவோ பெருமையா தான் இருக்கு, சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ப்ரமோட்டர் கேட்டுட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றான். உடனே நம்ம ஹீரோவோ தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டான். வாரியர் கிங் கூட நான் ஃபைட் பண்றதுக்கு நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா ஒரு அரசர் ஃபைட் பண்ணா நாட்டுக்குள்ள போர் தான் வரும் அப்படின்னு சொல்லவும், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அந்த போட்டியில என்ன நடந்தாலும் அதனால உங்க கண்ட்ரிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, நான் வேணா உங்களுக்கு அதை அக்ரிமெண்ட்ல எழுதினாலும் தாரேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாசரர் கிங் எதுக்காக அவங்க கூட ஃபைட் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு நம்ம கேட்கவும், அந்த வாரியர் கிங் ரொம்பவும் ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டேன், கேசிஃப் லெவலுக்கு இவன் ஸ்ட்ராங்கான்னு பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிங்கா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஃபைட்டிங்னு சில ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லவும், எனக்கு எந்த ரூல்ஸா இருந்தாலும் ஓகே தான், நான் அதை மதிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ஒரே ஸ்பெல்லில் 1,00,000 பேரை அழிச்சிங்களாமேன்னு கேட்கவும், பாக்ரோத் கிங் ஜெர்னி தான் அதை கேட்டாரு, அதனால தான் நான் பண்ணேன், ஆக்சுவலி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்னால அந்த மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களோட வீக்னஸ் என்கிட்ட சொல்றீங்களே இது ஓகே தானா அப்படின்னு நம்ம கேட்கறான். அந்த ஒரு ஸ்பெல் இல்லைனாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மேட்ச்ல நீங்க ஃபைட் பண்ணா மேஜிக்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும், சாசரர் கிங்னாலே மேஜிக் எதுவும் யூஸ் பண்ணுவாருன்னு அந்த கில் மாஸ்டர் கேட்கறான். எனக்கு ஓகே தான், நான் மேஜிக் யூஸ் பண்ணாம ஃபைட் பண்றேன், இது என்னோட பேர் மேல ஆன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரமோட்டர் அண்ட் கில் மாஸ்டர் 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. சாசரர் கிங்கை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ப்ரமோட்டர் கேட்கவும், அவரை பார்த்த உடனே எனக்கு பயந்து ஓடணும் போல தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ராபிட் கேல் சொல்றா. சரி வாரியர் கிங்குக்கும் இவருக்கும் ஃபைட் நடந்தா யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கவும், நான் ஷுவரா சொல்றேன் அந்த இடத்துல ஒரு ரத்த வெள்ளமே ஓடும் அப்படின்னு அந்த ராபிட் சொல்றான். சாசரர் கிங் என்ன தேடி வந்து ஃபைட் பண்றது எனக்கு ஒரு பெருமை தான் அப்படின்னு சொல்லி அந்த வாரியர் கிங் சொல்றான். உன்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரமோட்டர் அனுப்பி வைக்கிறாரு. பட் வாரியர் கிங் ஜெயிக்க மாட்டான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வாரியர் கிங் அவனை சும்மா விடாத அப்படின்னு அந்த கிங் கத்துறான். இப்போ அந்த வாரியர் கிங் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான். உடனே நம்ம ஹீரோவை தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். என் பேரை கேட்டு சிரிப்பான்னு நினைச்சேன், ஏன்னா ட்ரோல்ஸ்லாம் சின்னதா பேர் இருந்தா கிண்டல் தானே பண்ணுவாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட ட்ரோல்னத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா எல்லா ட்ரோலும் அப்படி கிடையாது, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களை நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரோல் சொல்லுது. வாரியர் கிங் உன்னை பார்த்தா ஸ்ட்ராங்கா தெரியுது, ஒருவேளை நான் ஜெயிச்சா நீ என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓகே கண்டிப்பா, ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா உன்னை நான் சாப்பிடணும், அதுக்கு ஓகேவா, உன்னை நான் சாப்பிட்டா எனக்கு உன்னோட பவர் கிடைக்கும், நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், எனக்கு ஓகே தான், ஒருவேளை நம்மளோட ஃபைட்ல நான் உன்னை தெரியாதனமா கொண்டுட்டா நான் உன்னை ரெசரக்ஷன் பண்றதுல உனக்கு சம்மதமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த வாரியர் கிங் சம்மதம் அப்படின்னு சொல்றான். வாரியர் கிங் அவனை சும்மா விடாத துண்டு துண்டா தூக்கி போடு அப்படின்னு சொல்லி அந்த கிங் கத்துறான். என்ன வாரியர் கிங் நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றியா, நான் உன்னை அட்டாக் பண்ணணும்னு நின்னுகிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு, இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவனை அட்டாக் பண்றான். பட் அந்த வாரியர் கிங்கும் நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ பறந்து வந்து கீழே விழறான். ட்ரோல்ஸ் ஹீலிங் ஆகும்னு கேள்விப்பட்டேன், ஆனா என்னோட நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால உன்னோட ஹீலிங் ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படிதான் வாரியர் கிங் உன்னால முடியும், அவனை பொழந்து கட்டு அப்படின்னு சொல்லி அந்த கிங் கத்துறான். இவன் ஏன் இப்படி கத்துறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னோட ஹீலிங் பவர் இதுக்கப்புறம் ரொம்பவோ கம்மியாயிரும், இதுக்கப்புறம் உன்கிட்ட வேற ஏதாச்சும் டெக்னிக் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்கிட்ட எந்த டெக்னிக்கும் கிடையாது, என்னோட ஸ்ட்ரென்த் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், மேஜிக் தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால நான் மேஜிக் ஐட்டம் யூஸ் பண்றேன், இந்த வெப்பனை நான் அட்வென்ச்சரர் மோமெண்ட் கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவனை அட்டாக் பண்றான். பட் அந்த வாரியர் கிங் ஃபாஸ்டாவே ரெக்கவர் ஆயிடுதான். பட் நம்ம ஹீரோ அவனை பிளாஸ்ட் பண்றான். இதுக்கு கை தட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஒருத்தங்க கூட கை தட்டலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உன் கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, ஆனா நீ சரண்டர் ஆயிட்டேன்னா நம்ம அதை பண்ண தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வாரியர் கிங்குங்கிற டைட்டில் எனக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் சாகுற இடம் இதுவா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஃபேஸ் நான் பார்க்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். அவனும் ஹெல்மெட்டை கலட்டுறான். கண்ணில் சாதிக்கணுங்கிற அந்த வெறி தெரியுது, அவ்வளவுதான் அவன் ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாரியர் கிங் இப்ப செம ஃபாஸ்டா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அவனோட ஸ்பீடை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அவன் செம ஃபாஸ்டா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணதுனால இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் அடி வாங்குறான். அப்படிதான் வாரியர் கிங் அந்த விடாத கொன்று அப்படின்னு சொல்லி அந்த கிங் கத்தவும், நம்மளோட நேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற நேஷன், இவன் என்னடா பப்ளிக்ல இப்படி கத்திட்டு இருக்கானே, ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல இப்படி கத்துறான் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கண்டுக்கிடல. நீ ஃபைட் பண்ணும்போது பின்வாங்கன்னு எனக்கு தெரியும், உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஏன் சண்டை போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த வாரியர் கிங் கேட்கறான். அண்ட் அவனோட ஆர்மரையும் கலட்டி போடுறான். ஏன்னா அப்படின்னா அவனால இன்னும் ஃபாஸ்டா மூவ் ஆக முடியும்னு சொல்லி, எதுக்கு என் கூட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஃபைட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் அதுக்கு வர்த்தியானவர் கிடையாதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நான் என்னோட மேஜிக் யூஸ் பண்ணல அண்ட் என்னோட எபிலிட்டிஸையும் சீல் பண்ணி வச்சிருக்கேன், நான் என் ஃபுல் ஃபைட்ல ஃபைட் பண்ணா ஒரு செகண்ட்ல இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட சொல்ல போனா நீ இந்த கண்ட்ரியோட ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர், நான் இந்த வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்மளை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தன் வந்துகிட்டே தான் இருப்பான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களோட
ஃபுல் ஸ்ட்ரென்த்ல என் கூட சண்டை போடுங்க, அதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அந்த ட்ரோல் சொல்லவும் நம்ம ஹீரோ அவன் சீல் பண்ணி வச்சிருந்த எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றான். பொறுமையா அந்த வாரியர் கிங்க நோக்கி நடக்கிறான். அவன் என்னதான் அடிச்சாலும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அவன் கையில வச்சிருந்த அந்த ஸ்குவாட் எடுத்து அப்படியே அவனோட ஹார்ட்ல சொருகிறான். அவ்வளவுதான். இப்போ அந்த வாரியர் கிங் இறந்து போயிட்டான். இப்போ மைக் மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் கேட்கற மாதிரி நம்ம ஹீரோ பேசுறான். என்னோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நாட்டுக்கு சில அட்வென்ச்சரஸ் நான் கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். தெரியாத விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உண்மையான எத்தனை அட்வென்ச்சரர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் என்னோட சிட்டிக்கு வர்றதுக்கு நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன். அண்ட் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், அப்படி வர அட்வென்ச்சரர்ஸ் யாரையும் வார் வரும்போது ஃபைட் பண்ண சொல்லி நான் கேட்க மாட்டேன். உங்களோட சேஃப்டிக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி இறந்து போன அந்த ட்ரோலை அவங்க கண்ணு முன்னாடியே ரிவைவ் பண்ணி ரெசரக்ஷன் பண்றதெல்லாம் ஹை லெவல் பிரீஸ்டால மட்டும்தான் முடியும். ஆனா எனக்கு இதெல்லாம் ஒரு குழந்தைங்க விளையாட்டு. சோ உண்மையான அட்வென்ச்சரஸா இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட சிட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப கிளம்புறான். சூப்பரா ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு அந்த கிங் சொல்லவும், எங்க 2 பேர்ல யார் வேணா ஜெயிச்சிருக்கலாம், லக்கி என் பக்கம் இருந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்ப போகவும், எனக்கு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. நான் என்னோட ஃபுல் சப்போர்ட்டையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு தான் லாயல்ட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால சோ பாகருத் என் பேர் உங்களோட வாசல் ஸ்டேட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆனா அரசு அப்படின்னு கூட இருக்கிறவங்க கேட்கவும், இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு நம்ம சொல்றான். நீங்க சொல்றது ரொம்ப பெரிய விஷயம், எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும், இதை ஒரு ப்ராப்பரா நோட்டீஸா அனுப்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதுக்கான டாக்குமெண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு அந்த கிங் சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோ கிளம்புறான். நான் நினைச்சதை விட அந்த ஐன்ஸ் ரொம்ப கன்னிங்கான பர்சனா இருக்கலாம், இதை தவிர்த்து எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். ஒருவேளை அவர் இங்க எதர்ச்சியா வந்திருந்தா அப்படின்னு கூட இருக்கிறவங்க கேட்கவும், அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த ஐன்ஸ் ரொம்பவுமே புத்திசாலி, நம்ம பிளான் தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு அவன் வந்திருக்கான். நம்மளோட லாயல்ட்டியை காமிக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர்த்து வேற வழி இல்ல. நம்ம இறந்து போகிறதுக்கு உயிரோடு இருக்கிறது எவ்வளவோ மேல், என் மக்களுக்காக தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு அந்த கிங் சொல்ல டெமியர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வரான். அப்ப ஆல்பரா கிட்ட போயிட்டு லார்ட் ஐன்ஸுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் டுவார்ட்ஸை பாக்குறதுக்காக போயிருக்காரு. ஆமா என்ன விஷயம் அப்படின்னு அவ கேட்கவும், ஒன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் இல்ல, நானே அவரை நேரில் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், லார்ட் ஐன்ஸ்க்கு நம்ம லாயல்ட்டியா இருக்கணும்னா இம்பார்ட்டன்டான விஷயம்னா அது உடனே அவர்கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி ஆல்பர்டா கேட்கவும், சரி நான் அவர்கிட்ட உடனே போய் சொல்றேன். நம்ம லாயல் சர்வன்ஸ் அவரை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க கூடாது. சோ சில விஷயங்களை நம்மளே தானே முடிக்கணும், அதுக்காக தானே நம்ம அவர் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி டெமியர் சொல்லவும், நாங்க பேசிட்டு இருந்தப்போ லார்ட் ஐன்ஸ் ஊடையில உன் பேரை மென்ஷன் பண்ணாரு, ஆனா அது நல்ல விதமா இல்ல, அரசருக்கு உன் மேல இருந்த ட்ரஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இதையும் என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லல அப்படின்னு அவன் கேட்கறான். பாகருத் தன் பேரை பாசல் ஸ்டேட்டா மாத்துறதுக்கு உன்கிட்ட ஏதாச்சும் பிளான் இருந்துச்சா அப்படின்னு அவ கேட்கவும், ஆமா ஆனா அதுக்கு லார்ட் ஐன்ஸோட ஹெல்ப் தேவை, அண்ட் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கோ 1 மாசத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லவும், இந்த பாரு அப்படின்னு அவள் லெட்டர் கொடுக்குறா. என்னது வாசல் ஸ்டேட்டா மாறதுக்கு பாகருத் தன் பேர் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், லார்ட் ஐன்ஸ் ஜஸ்ட் இதை 3 நாள்ல முடிச்சு காட்டிட்டாரு அப்படின்னு அவ சொல்றா. எப்படி இதை பண்ணாருன்னு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்கவும், அந்த டைம்ல நான் ரியஸ்டீஸ் கிங்டம் போயிருந்தேன், சோ அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னோட மெத்தட்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கு, லார்ட் ஐன்ஸ்க்கு உன் மேல சந்தேகம் இல்ல, உன்னோட மெத்தட்ஸ்ல தான் சந்தேகம், சோ நீ உன்னோட பிளானை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டா சொல்றா. நம்ம ஹீரோ இப்ப லிசர்ட்ஸ்மேன் இருந்த இடத்துல இருக்கான். குக்கைடஸ் தான் அந்த லிசர்ட்ஸ்மேனை பாத்துக்கிறான். அப்ப என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேட்கவும், டுவார்ஃப் இருக்கிற இடத்துக்கு போகணும், நான் போற வழியில எங்க லிசர்ட்ஸ்மேன் பார்த்துட்டு போலான்னு வந்தேன், இங்க இருக்கிற லிசர்ட்ஸ்மேன்ல திறமையான ஆள் யாரு அப்படின்னு கேட்கவும், கொக்கைடஸ் வந்து ஜென்மருவை இன்ட்ரோடியூஸ் பண்றா. அரசு எதுக்காக நம்ம அந்த இடத்துக்கு போறோம்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஜென்மருங்கிறவன் கேட்கவும், அரசரையே எதிர்த்து கேள்வி கேட்கறியா அப்படின்னு கொக்கைடஸ் டென்ஷன் ஆகவும், பரவாயில்ல இருக்கட்டும் கொக்கைடஸ், அவன் தப்பா எதுவோ கேட்கல, அவங்களோட ஒரு ரோயின்ஸ் டெக்னாலஜி மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சோ நான் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் அப்ரோச் பண்ண போறேன், பட் அவங்க என்ன எதிர்த்து எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி ஓகே அரசே அப்படின்னு சொல்லி அந்த ஜென்மரு சொல்றான். அந்த டுவார்ஃபோட டெக்னாலஜி அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நான் கத்துக்கிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். கொக்கைடஸ் கொடுத்து அரசு ஏன் முதுகுல உட்காருங்கன்னு சொல்லவும், இது எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். அன்னைக்கு ஷெல்டியர் முதுகுல மட்டும் உட்கார்ந்தீங்க இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜென்மரு உங்களை எதிர்த்து பேசினது என்னோட தப்பு தான், சோ அதுக்கு பனிஷ்மெண்டா இதை ஏத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோவோ ஏறி உட்கார்தான். அரசே ஷெல்டியர் மேல உட்கார்ந்து இருந்தது பெஸ்டா இருக்கா, ஏன் மேல உட்கார்ந்துருக்கிறது பெஸ்டா இருக்கா அப்படின்னு கொக்கைடஸ் கேட்கவும், இந்த கேள்வியை ஏன்டா கேட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. ஷெல்டியர் ஷாக் ஆகுறா. இதுக்கு என்னன்னு பதில் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லாமே தயாரா இருக்கு அப்படின்னு ஷெல்டியர் சொல்லுவோம். நீ ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகாத அப்படின்னு சொல்லி ஆரா சொல்றா. லார்ட் ஐன்ஸ்க்கு நான் என் திறமையை ப்ரூவ் பண்ண இப்பதான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, என்னால தான் நிறைய பிரச்சனையாச்சு, அதுல இருந்தே என்னோட மதிப்பு போயிடுச்சு, யாருமே என்ன மதிக்கிறது இல்ல, நான் செஞ்ச வேலை எல்லாமே சின்ன சின்ன வேலைகள் தான் செஞ்சிருக்க தெரியுமா, பெரிய பொறுப்பு கூட என்கிட்ட வரல அப்படின்னு அவ வருத்தப்படுறா. டுவார்ஸ் இருக்கிற இடத்துக்கு போறோம், நீ தான் என்னோட மைண்ட் பாடி கார்டா வர, அண்ட் ஷெல்டியரையும் நம்ம கூட்டிட்டு போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம அவங்க மேல வார்த்தை எடுக்க போறோமா அப்படின்னு ஆரா கேட்கறா. இல்ல நம்ம ஜஸ்ட் அவங்களை ஃப்ரெண்ட்லியா பார்க்க தான் போறோம், ஷெல்டியரை நான் ஒன்னும் ஃபைட்டுக்காக கூட்டிட்டு வரல, நாசரிக்கோட 4 ஸ்ட்ராங்கான கார்டியன்ஸ்ல அவளும் ஒருத்தி, அவகிட்ட திறமை இருக்கு, பட் இன்னும் அதை அவ இம்ப்ரூவ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். லார்ட் ஐன்ஸ் சொன்ன தப்பாலாம் நினைக்கல, அவர் உன் மேல அக்கறையா தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்காரு, உன்னோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஆரா சொல்றா. உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு ஷெல்டியர் கேட்கறா. அரசே கிளம்பலாம் அப்படின்னு ஜென்மனு வந்து சொல்றான். லோலோ வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு தினசா பாக்குறா. இவ ஏன் என்ன ஒரு தினசா முறைக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லார்ட் ஐன்ஸ் எல்லாம் தயாரா இருக்குன்னு ஷெல்டியர் சொல்லுவா. அப்ப கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே அப்படியே டிராவல் பண்ணி ஈவினிங் வரைக்கும் எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. சூரியன் அஸ்தமனமாக போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி ஓகே இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிடலாம், நம்ம ஆல்ரெடி நிறைய தூரம் டிராவல் பண்ணிட்டோம்,
பண்ணி வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க ஒரு கோட்டையை கிரியேட் பண்றான். எல்லாரும் உங்களுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டுவார்ஸ்க்கு எப்படி அந்த டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கும்? ரோயின்ஸ் டெக்னாலஜி ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பிளேயர் தான் அந்த டுவார்ஸ்க்கு கத்து கொடுத்துருப்பாங்களா? எதுக்கும் நான் கேர்ஃபுல்லா தான் அப்ரோச் பண்ணணும். டெமியர் ஜால்படவும் மத்ததெல்லாம் பாத்துக்கிடுவாங்க. ஜேக்னிட் எதுக்காக பாகரத் தன் பேரை வாசல் ஸ்டேட் ஆரம்பிச்சான்? ஒருவேளை அவன் ஏதாச்சும் எனக்கு துரோகம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிருப்பான். ஒருவேளை அது எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம நினைச்சிருப்பானோ? சரி அப்படியே எல்லாம் எனக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஷெல்டியர் உனக்கு எந்த ரூம் வேணும் அப்படின்னு ஆரா கேட்கப்போ உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ, பேலன்ஸ் இருக்கிறது தானே எனக்கு அப்படின்னு ஷெல்டியர் சொல்லவும் உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஆரா கேட்கறா. ஆமா நீங்க தானே இப்போதைக்கு ஹையர் ஆஃபீஸர் அப்படின்னு ஷெல்டியர் சொல்லவும் ஆனா உனக்கு எது வேணும்னு நான் தான் கேட்கறல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதிட்டு இருக்கேன்னு கேட்கவும் லார்ட் ஐன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. நீ எழுதணும்னு நினைச்சது கரெக்ட் தான், ஆனா அவர் சொன்ன எல்லா வார்த்தையுமே எழுதிட்டு இருந்தேன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எப்படி கரெக்டா தேடுவ, சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு இம்ப்ரூவ் ஆக கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரா அவளோட ரூமுக்கு போறா. இந்த ஷெல்டியர் ஏன் குழந்தைத்தனமா இருக்காளோ, அவளை என்னோட சிஸ்டர் மாதிரி நான் எப்பவோ கண்காணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரா நினைக்கிறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஒரு வழியா இவங்க எல்லாருமே அந்த டுவார்ஸ் இருக்கிற அந்த குகைக்கு போயிட்டாங்க. இதுதான் அந்த இடம் அப்படின்னு ரன்மரு காட்டவும் அன்பு உள்ள போய் பார்த்துட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சீக்கிரட்டா ஸ்பை மாதிரி உள்ள போய் சில பேர் பார்த்துட்டு வராங்க. அண்ட் அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு நம்ம வந்து ரிப்போர்ட் பண்றான். அண்ட் குகையை யாரோ தட்டி சொரன்ற மாதிரியான சவுண்ட் கேட்குது அப்படின்னு நம்ம சொல்றான். ஸோ இப்போ ஆராவை நம்ம ஹீரோ அனுப்பி பார்க்க சொல்றான். பார்த்தா ஒரே ஒரு டுவார்ஃப் மட்டும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஆரா கேட்கும்போது இன்விசிபிள் கிளாத்தை வச்சு அவன் போத்திக்கிட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என்னோட பேர் ஆரா அப்படின்னு அவ சொல்றா. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன், நீ பயப்படாத, வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லவும் உங்களால என்ன பார்க்க முடியுது, எப்படியும் இந்த இன்விசிபிள் கிளாத் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வெளியே வரான். என்னோட பேர் ஆரா, நான் சாசரர் கிங்டம்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லவும் நான் சாசரர் கிங்டம் பத்தி கேள்விப்பட்டதில்ல சாரி, என்னோட பேரு காண்டோ, டுவார்ஃப் கிங்டம் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோடியூஸ் ஆகிறான். மத்த டுவார்ஃப் எல்லாம் எங்க கேட்கவும் ஃபயல் ஜோரா அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நீ சின்ன பொண்ணா இருக்கிய, தனியாவா வந்திருக்க, நான் வேணா அவனுக்கு கொண்டு போய் வெளியே விடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் பரவாயில்ல டுவார்ஃப்ஸ் நல்லவங்களா தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போய் நிற்கவும் அச்சோ மான்ஸ்டர் என்ன விட்டுருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டுவார்ஃப் அங்கிருந்து ஓட போறான். ஆரா அவனை பிடிச்சிக்கிடுறான். பயப்படாதீங்க உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ஒரு அண்டடா இருக்கீங்க அண்ட் ஹியூமன்ஸை ஒரு கிங்கா இருந்து ஆட்சி செய்றீங்களா, இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நான் இங்க வந்ததே உங்களோட ரோன்ஸ் டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதோ இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ ஆமா 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி பழக்கத்துல இருந்துச்சு, ஆனா இப்போ அது டோட்டலா அழிஞ்சு போயிடுச்சு. நான் ஆக்சுவலி வெப்பன் கிராஃப்ட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். வெப்பன்ஸ்ல என்சார்மெண்ட் பண்ற டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா ரோன்ஸ் டெக்னாலஜிக்கு வேல்யூபிளே இல்லாம போயிடுச்சு. ரோன்ஸ் டெக்னாலஜில வெப்பன்ஸ் செய்யறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும், ஆனா என்சார்மெண்ட் ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஸோ எல்லாருமே அதை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ரோன்ஸ் டெக்னாலஜிவே யாரும் யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படவும் நான் ரோன்ஸ் டெக்னாலஜில கிரியேட் பண்ண வெப்பன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானதாச்சே, பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா அதை யாருமே கண்டுக்கிடல, காசை தான் எல்லாரும் பார்த்தாங்க. இந்த இடத்த மத்த எல்லாருமே அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆனா என்னால அபேண்டன் பண்ணிட்டு போக முடியல. எங்களோட இந்த ரோயின்ஸ் டெக்னாலஜி அழிஞ்சு போக கூடாதுன்னு கடைசியா போராடிட்டு இருக்கிற ஒருத்தர் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி நேம காப்பாத்துறதுக்காக வச்சு நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்ல அப்படின்னு நம்ம வருத்தப்படவும் உங்களோட லட்சியங்கள் எனக்கு புரியுது, ஏன்னா நானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நான் உங்களுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றேன், திரும்பவும் அந்த ரோன்ஸ் டெக்னாலஜில வெப்பன்ஸை கிரியேட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா பதிலுக்கு உங்களோட லாயல்ட்டியை நீங்க எனக்கு தரணும், உங்களோட சோல் எனக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இவ்வளவுதான் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த டுவார்ஃப் சொல்றான். அரசே ஒரு பெரிய ப்ராப்ளம், ஆண்புவை இந்த இடத்துல நான் கார்ட் பண்ண விட்டுருந்தேன், சில அன்னோன் கிரீச்சர்ஸ் இங்க அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கு அப்படின்னு ஷெல்டியர் சொல்றா. அண்ட் அதோட பாடி முடி எல்லாமே மெட்டல் மாதிரி இருக்குன்னு சொல்லவும் அது குவாக்வா, அதுங்களுக்கு பயந்துதான் இங்க இருந்த டுவார்ஃப் எல்லாருமே காலி பண்ணி இந்த இடத்த விட்டு போனாங்க அப்படின்னு காண்டோ சொல்றான். ஷெல்டியர் இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், அந்த குவாக்வா எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓகே மை லார்ட் அப்படின்னு கிளம்ப போறா. என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுங்களை பத்தின டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும், நம்மளை பத்தி அதுங்களுக்கு தெரியக்கூடாது, ஒருத்தரை கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் இப்போ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. அன்பு அவங்க அந்த டனல் வழியா தான் வந்திருக்காங்க, ஒருத்தர் கூட தப்பிச்சு போகாம நீங்க பாத்துக்கோங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் சொல்றா. இதுங்கெல்லாம் டுவார்ஃப் மாதிரி இல்லையா, வேற ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குவாக்வால இருக்கிறதுக்கு சொல்லுது. எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு ஒரு குவாக்வா சொல்லவும் ஓ இதுதான் அதோட லீடரா அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் பார்த்துட்டு மாஸ்கோல் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்லை வச்சு எல்லா குவாக்வாவையும் அவ பிடிக்கிறா. இவங்களோட அட்டாக் கூட ரொம்பவுமே வீக்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. இப்போ எல்லாத்தையும் அவ படிச்சு வச்சதுக்கு அப்புறமா லார்ட் ஐன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் சொல்றா. சரி ஷெல்டியர் அதுங்க கிட்ட இருந்து இப்போ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் செத்தாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதோட லீடர் சொல்றான். ஷாம் அப்படிங்கிற ஸ்பெல்லாவா யூஸ் பண்ணுவோம். ஹே மச்சி நீ எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், நான் ஒன்ன மறப்பனா, பக்கத்துல அவன் யாரு பார்க்கவே பயங்கரமா இருக்கான் அப்படின்னு அதுங்க லீடர் கேட்கவும் அவங்க தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அதான பார்த்தேன் அவங்களும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லவும் சரி உங்க பிளான் என்னன்னு சொல்றியா அப்படின்னு ஷெல்டியர் கேட்கிறா. எங்களோட லார்ட் ரியோரோட ஆர்டர்ஸ் தான் நாங்க ஃபாலோ பண்றோம், நாங்க ஜஸ்ட் சின்ன ஆர்மி தான், பேலன்ஸ் டுவார்ஃப் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள தான் வந்திருக்கோம், மெயின் ஆர்மியை வேற ஒருத்தங்க பாத்துக்கிட போயிருக்காங்க, நார்த் சைடு இருக்கிற அந்த டுவார்ஃப் சிட்டியை டோட்டலா டெஸ்ட்ராய் பண்றது தான் எங்க பிளான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மத்த எல்லா டுவார்ஃப்ஸுமே நார்த் சைடு தான் போயிருக்காங்க, அவங்களுக்குள்ள தான் இவங்க பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இல்ல அந்த டுவார்ஃப் காமிக்கிறாங்க, நமக்கு வர ஆப்ஷன் இல்ல, கேட்டை மூடுங்க அப்படின்னு சொல்லி ஜெனரல் சொல்லுவோம். ஆனா நம்ம ஆளுங்க வெளியே நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கறான். குவாகாவை உள்ள விட்டா எல்லாரும் செத்துருவாங்க, சோ இப்போ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றதை தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப கதவை மூட ஆரம்பிக்கிறாங்க. மேஜிக் யூசரா இருக்கிற டுவார்ஃப் லைட்னிங் வச்சு அட்டாக் பண்றாங்க.
ஒரு வழியா கதவு மூடிட்டாங்க. அண்ட் எந்த குவாகுவாவும் உள்ள வரல. எப்படியாவது அதுங்க கதவை உடச்சிட்டு உள்ள வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள என்ன பண்ணலாம் யோசிப்போம் அப்படின்னு ஜெனரல் சொல்லவும், ஒரு முக்கியமான செய்தி, 100 இருக்கிற ஒருத்தர் நம்மளை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான். நம்மளோட சிச்சுவேஷன் தெரிஞ்சுதான் அவங்க வந்திருக்காங்கன்னு அந்த ஜெனரல் கிட்ட அவன் சொல்லவும், ஜெனரலோ போய் நம்ம ஹீரோவை மீட் பண்றான். அந்த சாசரர் கிங் ஐன் சோல் கோன் வார்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிடலான்னு தான் வந்தேன். உங்களோட குவாகுவா சிச்சுவேஷனை பத்தி கேள்விப்பட்டேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நாங்க கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுக்கிடுதோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் சொல்றான். காலமும் நேரமும் யாருக்காகவோ காத்திருக்காது. உங்களோட சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த ஜெனரலும் சரின்னு கதவு திறந்து உள்ள வாங்க அரசே அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்றான். வெளியே நிறைய குவாகுவா நின்னுட்டு இருக்கு. இப்ப அந்த கதவு திறக்கிற சவுண்ட் கேட்கவும், அந்த டுவார்ஃப்ஸே நம்ம கிட்ட சாவறதுக்காக வந்துட்டு இருக்குங்க, அதுங்களை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற லீடர் சொல்றான். கதவை திறக்கவுமே ஒரு குவாகுவா ஃபாஸ்டா ஓடி போய் இந்த டுவார்ஃப்ஸ் நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண ஓடுது. பட் அதோட கை துண்டாகுது. பார்த்தா நம்ம ஹீரோ 2 டெத் நைட் அனுப்பி வச்சிருக்கான். இதுங்கெல்லாம் என்ன பெரிய ஜெயண்ட் டுவார்ஃப்ஸா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பாக்குறான். குவாகுவா எல்லாம் அங்க இருந்து ஓடி வரத பாக்குறான். டெத் நைட் அங்க நிக்கிற குவாகுவா எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த லீடர் இருக்கிற பக்கமா அந்த டெத் நைட் ஓடி வந்துட்டு இருக்குதுங்க. நமக்கு வேற வழி இல்ல, சீக்கிரமா அந்த பிரிட்ஜை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். அவங்க வெட்ட ட்ரை பண்ணாலும் பிரிட்ஜை வெட்ட முடியல. சோ லீடர் மாதிரி இருக்கிற அந்த குவாகுவாவே போயிட்டு டக்குனா அந்த பிரிட்ஜை கட் பண்ணி விடுது. நம்ம ஹீரோவோட டெத் நைட் இப்ப கீழே விழுந்துடுச்சு. இப்போ மத்த குவாகுவா அந்த லீடர் மாதிரி இருக்கிறத மேல தூக்குது. அந்த டுவார்ஃப்ஸ் அப்படியோ காலம சமன் பண்ணிருக்கு. கண்டிப்பா நான் அந்த காலமால மேல ஏறி வர முடியாது. சோ எந்த பிரச்சனையும் இல்ல. பிளான்ல சின்ன சேஞ்ச். நம்ம லார்ட் ரியோரா கிட்ட போய் இதை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். இந்த இடத்துல கிங்னு யாரும் கிடையாது. சோ நாங்க எல்லாருமே கலந்து பேசிட்டு ஒரு முடிவை சொல்றோம் அப்படின்னு அந்த ஜெனரல் கிளம்புவோம். சரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்னது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். அச்சோ என்னாச்சு நம்ம கேட்கவும், இல்ல இது என்னோட பர்சனல் மேட்டர், நீங்க கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அனுப்பின 2 டெத் நைட்டோ இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, 2 டெத் நைட்டோ ஒரே நேரத்துல இறந்துருக்காங்க. எதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் நினைக்கிறேன். ஒருவேளை ஷெல்டியரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண அந்த எதிரி இங்க தான் இருப்பானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அரசே நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. முக்கியமான டுவார்ஃப்ஸ் எல்லாம் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அரசே, வந்து உட்காருங்க, நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டுவார்ஃப் சொல்றான். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு எங்களோட கிங்டம் அந்த குவாகுவாவால அழிஞ்சு போயிருக்கும். உங்க ஹெல்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லவும், ஆமா நீங்க எங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு கேள்விப்பட்ட, அது உண்மையா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறான். ஆமா உண்மைதான். எங்க நாட்டுல இருந்து உங்களுக்கு காய்கறிலாம் அனுப்ப முடியாது. பட் ஆனா நீங்க விரும்பி குடிக்கிற சரக்கை என்னால தர முடியும். பதிலுக்கு எனக்கு நீங்க கிடைக்கிற மெட்டல் ஓர் அதை தந்தா போதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அரசே நீங்க எங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ஆனா எங்களுக்கு இதை பத்தி யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், ஆனா அந்த குவாகுவா திரும்பவும் வந்து அட்டாக் பண்ண உங்களுக்கு அந்த லெவலுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். நீங்க வர்ற வரைக்கும் எங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்தது. எங்க ஆளுங்களே இறந்து போயிருப்போம் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்றான். உங்க மக்களை காப்பாத்துறது மட்டும் இல்ல, ஆர்ட்ஸோட கேபிட்டலையும் நான் உங்களுக்கு ரிவைவ் பண்ணி தரேன். அந்த இடத்த உங்களுக்கு சொந்தமாக்கி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த குவாகுவாவோட ஆர்மி ரொம்பவே பெருசு அண்ட் கேபிட்டலுக்கு போற வழி ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. ஒருவேளை நீங்க அங்க உயிரோட போனாலுமே கூட குவாகுவாவை எதிர்த்து சண்டை போடணும். அது போக ஃப்ராஸ்ட் டிராகனும் அங்கதான் இருக்கு, அதுங்களை எதிர்த்து சண்டை போடணும். இது முடியாது, ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அவங்க சொல்லவும், சாசரர் கிங்டமோட பவருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் இதை முடிச்சு தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இதுக்கு எதுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். கோவப்படாத அப்படின்னு கூட இருக்கிறவன் சொல்லவும், பார்ல நீ அடிச்ச சரக்குக்கு வேற ஒருத்தன் பில் பே பண்றேன்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி தான் இதுவும் சொல்லவும், கரெக்ட் தான், நான் பிராங்காவே உங்ககிட்ட சொல்றேன். டுவார்வன் கிங்டமோட ரோயின்ஸ் கிராஃப்ட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ உங்க கிராஃப்ட்ஸ்மேன் எல்லாத்தையுமே நீங்க என்னோட கண்ட்ரிக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வெப்பன்ஸ் நாங்க இங்க கிரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம்னு சொல்லவோ, இல்ல ரோயின்ஸ் கிராஃப்ட்ல வெப்பனை கிரியேட் பண்றது நானா மட்டும்தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களுக்கு யோசிக்க டைம் கொடுங்க, நாளைக்கு காலையில சொல்றேன்னு சொல்லவும், ஆனா நமக்கு அவ்வளோ டைம் இல்ல அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்றான். நீங்க கெஸ்ட் ரூம்ல உட்காந்துருங்க, நாங்க பேசி முடிவெடுக்கிறோம் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லவும், நம்ம ஹீரோவோட ஆளுங்களும் கிளம்புறாங்க. எனக்கு பயமா இருந்துச்சு அந்த மான்ஸ்டர், அதை பார்க்கும்போது எனக்கு உச்சாவே வந்துரு போல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒன்னொன்னு பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அந்த சாசரர் கிங் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நம்ம எல்லாருமே இறந்து போயிருப்போம். இதை ஒத்துக்கிட்டதை தவிர்த்து நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் சொல்றான். நீங்க சொல்ற கண்டிஷனுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம். எங்களோட கிராஃப்ட்ஸ்மேனை நீங்க உங்க கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போலாம். ஆனா அவங்க நல்லபடியா தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்ட நாங்க அப்பப்போ ஆளுங்களை அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும், இவங்க ஆளுங்க நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீங்க எப்பனாலும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அனுப்பலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ கிராஃப்ட்ஸ்மேன் எல்லாத்தையுமே ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க. ஹே கான்போ, எல்லாருக்கும் சரக்கு கொடுக்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கும் ஒரு கிளாஸ் தாயன் அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்கவும், சாசரர் கிங் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தர முடியும்னு சொல்லவோ, ஒரு கிளாஸ் மட்டும் தாயான்னு கேட்கறான். சாசரர் கிங் கிட்ட தான் சரக்கே இருக்கு அப்படின்னு கான்போ சொல்றான். கான்போக்கு அந்த லெவலுக்கு சரக்குல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரப்போ, அச்சோ ஒரு 100 மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் சரக்கு காமிக்கவுமே எல்லாரும் அமைதியா இருக்காங்க. கிராஃப்ட்ஸ்மேன் உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ரோயின்ஸ் கிராஃப்ட்ல நீங்க எனக்கு சில வெப்பன்ஸ் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், எதுக்காக அதை கேக்குறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கவும், உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்வாட் எடுத்து காமிக்கிறான். அது கொஞ்சம் தாரீங்களா, நாங்களும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிட்ட வரவும், அமைதியா இருங்க அப்படின்னு ஷெல்டியர் கத்துறா. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. இந்த ஸ்வாட்ல இருக்கிற மாதிரி 20 ரோயின்ஸ் ஒரே வெப்பன்ல உங்களால கிராஃப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு வெப்பன்ல 6 ரோயின்ஸ் தான் மேக் பண்ண முடியும். அதுவும் 200 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் ரெக்கார்டா இருந்துச்சு.
20 ரோயின்ஸ் ஒரே வெப்பன்ல இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். இதை யார் செஞ்சது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கவும், இதை எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஆனா இப்போ அவங்க இல்ல. அவங்களுக்கு தான் இதை பத்தி தெரியும். ஆனா கண்டிப்பா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. உங்களால இதை சாதிக்க முடியும் நான் நம்புறேன். அழிஞ்சு போன ரூம்ஸ் கிராஃப்ட திரும்பவும் நீங்க கொண்டு வரதுக்கு தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா பேசுனீங்க லார்டைன்ஸ், நீங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆறாவோ ஷெல்டியரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. கிராஃப்ட்ஸ்மேன் எல்லாரையும் உங்க நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, எங்க நாட்டுல நாங்க அவங்களுக்கு தேவைப்படலன்னு நினைச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கான்போ அலறான். நீ சொல்றது என்னமோ உண்மைதான். உங்க நாட்டுல ஒண்ணு தேவையில்லைன்னு அனுப்பியிருக்கலாம். ஆனா எனக்கு உங்களோட திறமைகள் என்னன்னு தெரியும். இங்க உங்களை யாருமே மதிக்கல. ஆனா என்னோட நாட்டுல உங்களை பொக்கிஷம் மாதிரி பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் ஹாப்பி ஆகிறான். எங்களோட கேபிட்டல் நீங்க மீட்டு தரப்போறீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு கேட்கவும், ஆமா உண்மைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்டைன்ஸ், எங்களோட கேபிட்டலுக்கு போறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு கான்போ உங்க கூட வர வாலண்டியர் பண்றா அப்படின்னு ஜெனரல் சொல்லவும், ஆமா அரசே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஆக்சுவலி அரசே, கேபிட்டல்ல ஒரு சீக்ரெட் ட்ரெஷரி இருக்கு. ரோயின்ஸ் பத்தின ஒரு சீக்ரெட் காலங்காலமா ராயல் ஃபேமிலி கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. அது அந்த ட்ரெஷரியில தான் இருக்கு. சோ அதை எப்படியாச்சும் இருக்கணும், அதுக்கு தான் அவங்க கூட வரேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஆனா அது டுவார்ஃப்ஸோட ட்ரெஷர் ஆச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், அது அவங்க ஒரு ட்ரெஷராகவே மதிக்கல. ஸோ அது அவங்க கிட்ட இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சரி ஓகே இவனையும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். கதவை ஓப்பன் பண்ணுவோம், நிறைய குவாக்வா செத்து போய் கிடக்குது. டெத் நைட் அதுங்க வேலையை கரெக்டாக பார்த்துருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ இவங்களுக்கு கூட்டிட்டு போறான். இந்த பிரிட்ஜ் உடஞ்சு போயிருக்கு. என்னோட டெத் நைட்டையே கொல்ற லெவலுக்கு இருக்கிற எனிமி எதுக்காக இந்த பிரிட்ஜை உடைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவங்க எல்லாருமே இப்போ ஆப்போசிட் சைடுக்கு போறாங்க. ஷெல்டியர், உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்றான் கேட்டுக்கோ. நம்ம எதிரி ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. உன்னை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணவங்களா கூட இருக்கலாம். ஸோ எப்பவும் நீ உன்னோட நினைவுகளை கரெக்டாக வச்சுக்கிடணும். ஸோ உன் மைண்ட்ல நீ அடிக்கடி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆரா வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்து டெத் நைட் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. லார்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரா அதை சொல்ல பார்க்கவோ, அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் சரின்னு வாய முடிக்கிட்டா. ஷெல்டியர், நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என்ன சொல்ல வந்து ஆரா அப்படின்னு கேட்கிறான். ஒன்னு இல்ல அரசே அப்படின்னு அவ சொல்லியிருந்தா. எரிமலை இருக்கு, அது போக பாய்சனஸ் கேஸ் நிறைஞ்ச ஒரு இடம் இருக்கு அப்படின்னு கூட வர கான்போ சொல்லவும், அண்டர்டா இருக்கிறவங்கள பாய்சனஸ் கேஸ் எதுவும் பண்ணாது. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் ப்ரொடெக்ஷன் தேவைன்னு ஆராக்கும் அந்த டுவார்க்கும் நம்ம ஹீரோ ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல போடுறான். இது நம்மள ஷார்ட் ரோட்ல கூட்டிட்டு போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த லைட்டை ஃபாலோ பண்ணி கூட்டிட்டு போறான். ஷெல்டியரும் நீயும் அந்த குவாகோவை பாத்துக்கோங்க, அந்த டிராகன்ஸை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். ஆசிலேசியா மவுண்டன்ஸ்க்கு அந்த பக்கமா டிராகன்ஸ் தன்னோட நெஸ்ட்டை மேக் பண்ணிருக்கு. அந்த இடத்துல நிறைய டிராகன்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அட்வென்ச்சரிங் பார்ட்டியில சொல்லியிருந்தா அவன் யோசிச்சு பார்க்கறான். அவ வீட்டுக்கு போனோடனே அதை பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படும். கிங்டமோட அந்த ராயல் கேபிட்டல் காமிக்கிறாங்க. ஒரு குவாக்வா வந்து அந்த லீடர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுது, பவர்ஃபுல்லான கோலம்ஸா அப்படின்னு சொல்லி அந்த ரியோராங்கிறவன் கேட்கவும், உங்க லெவலுக்கு ஸ்ட்ராங் கிடையாது மைலாட் அப்படின்னு சொல்லி அந்த குவாக்வா சொல்லுது. இந்த நீ ஒன்று சாப்பிட்றியா அப்படின்னு அந்த குவாக்வா கிட்ட கேட்கவும் வேண்டானது சொல்லுது. ஒரு 4 பேர் நம்ம இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு குவாக்வா சொல்லவும், எனக்கு தெரிஞ்சு வர்ற எதிரி ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எதுக்கும் கேர்ஃபுல்லா இருப்போம். ஸோ டிராகன் கிட்ட நம்ம போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குவாக்வாவோட லீடரான ரியோரா வந்துட்டு ஃப்ராஸ்ட் டிராகன் கிட்ட போய் உதவி கேட்குது. இதுங்கெல்லாம் சாதாரண டுவார்ஃப் தான், அவங்களை பார்த்தாலே பயந்து ஓடிரும். இதை ஆஃபரிங்கா வச்சுக்கோங்க, எனக்காக இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரியோரா கேட்கறான். டிராகன் லாடா இருக்குது, அதுங்களோட 3 ஒய்ஃப் கிட்டயும் கேட்குது. 3 ஒய்ஃப்மே சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா எனக்கு இந்த தங்கம் பத்தாது, இன்னும் 10 மடங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லாட் கேட்குது. என்னது இன்னும் 10 மடங்கா அப்படின்னு சொல்லி ரியோரா கேட்கவும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லாட் சொல்லவும், சரின்ட்டு ரியோராவும் அங்க இருந்து கிளம்புறான். அந்த டுவார்ஃபுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும், என்ன நினைக்கிறீங்க வைஃப்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லாட் கேட்கவும், ஆமா நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஆனா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம போக தேவையில்ல, நம்ம மகன்களையே அனுப்பி வைப்போம். என்னோட மூத்த பையன் ஹீஜிமாவை அனுப்பி வைங்க அப்படின்னு ஒரு டிராகன் சொல்லவும், சரி அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லவும், அவன் வரமாட்டான் தெரியும்ல அப்படிங்கவும், சரி நானே அவனை போய் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லாட் போறான். டிராகன் லாட் கூப்பிட்டு அவன் பையன் கதவை திறக்கலன்னு நினைக்க கதவையே உடச்சிருக்கான். அப்பா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு ஹேஜிமா கேட்கவும், நீ தான் ஒரு புத்திசாலியான பையன், சோ சில பேரை போய் மிரட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவோ, அச்சோ அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லவோ, என்னது அச்சோவா அப்படின்னு அந்த டிராகன் லாட் கேட்கறான். இல்ல அச்சடி தும்மல் போட்டு ஏதோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜிமா போறான். டுவார்ஃப் தானே, என்னை பார்த்தாலே பயந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீஜிமா அசால்ட்டா நின்றுட்டு இருக்கான். ஒரே ஒரு டுவார்ஃப் வரான், அப்புறமா கூட ஒரு பொண்ணு இருக்கா, அப்புறமா ஒரு டார்க் எல்ஃப் இருக்கு அப்படின்னு ஹீஜிமா அசால்ட்டா நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி வரதை பார்க்கவுமே ஹீஜிமா பயப்பட ஆரம்பிக்கிறான். நீங்க ஒரு டிராகன் நெஸ்ட்குள்ள வந்திருக்கீங்க, இதுக்கு மேல உங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஹீஜிமா சொல்லவும், நீ தான் டிராகன் லாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல அந்த டிராகன் லாடோட பையன் ஹீஜிமா அப்படின்னு சொல்லி இந்த டிராகன் சொல்லிட்டு, என்ன டிராகன்ஸை பார்த்து பயந்து ஓடுவாங்கன்னு நினைச்சா இவங்க மட்டும் அசால்ட்டா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். நம்ம ஹீரோ கிராஸ் கார்ட்டை யூஸ் பண்ண போறதுக்குள்ள ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டான். எதுக்காக இப்படி உட்காந்துருக்கேன் நம்ம ஹீரோ கேட்கவும், நான் சரண்டர் ஆயிதான், உங்க பவர் பார்த்தாலே என்னன்னு எனக்கு புரிஞ்சுது, நான் உங்க கூட மோத விரும்பல அப்படின்னு சொல்லி ஹீஜிமா சொல்றான். உனக்கு ஒன்று டிராகன்ஸோட பார்ட்ஸ் நிறைய விஷயங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லா கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா நீ புத்திசாலியா இருக்க. சரி இன்னும் எத்தனை டிராகன்ஸ் அங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மொத்தமா 20 டிராகன்ஸ், அதுல 9 குழந்தைங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க எத்தனை பேர் அப்படிங்கறத அவன் இன்ஃபார்ம் பண்றான். சரி ஓகே, இதுக்கப்புறம் ஆரா நீ இவனை கண்ட்ரோல்ல எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும்,
நான் உனக்கு மாஸ்டரா இருக்க போறோம்னா நான் தான் உன்னோட ஸ்ட்ராங் ப்ரூவ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆறா போயிட்டு அவன் முன்னாடி ஊதுறா. பொருள்ல அந்த டிராகன் பாத்ரூம் போயிருது. இதை படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது. பெட்ஸ்னா இந்த மாதிரி ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது இப்படி பண்றது சகஜம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நானும் உங்களை பார்க்கும்போது ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது இந்த மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் கேட்கறா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி ஆரா கேட்கறா. பெட்ஸ் மட்டும் தான் அப்படி பண்ணணும், நம்ம கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குவாகுவாவை ஷெல்டியரோ ஆராவோ பார்த்துக்கிட்டோம் அண்ட் அந்த டயத்தில் நான் போயிட்டு அந்த ஃப்ராஸ்ட் டிராகனை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அந்த ஃப்ராஸ்ட் டிராகனை டீல் பண்றதுக்காக ஹீஜிமா மேலே ஏறி போயிட்டு இருக்கான். இங்க தான் எங்க அப்பா அவரோட 3 ஒய்ஃபும் இருக்காங்க அப்படின்னு ஹீஜிமா சொல்லவும், இவங்க அம்மா மட்டும் ஐயோப்பாவை விட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற டுவார்ஃப் சொல்லவும், என்னால ப்ராமிஸ் பண்ணி சொல்ல முடியாது, பட் ஓகே நான் கொல்லாம இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்பவும் நன்றி அரசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீஜிமா அவங்கள உள்ள கூட்டிட்டு போறான். இவர் தான் சாசரர் கிங், இதுக்கப்புறம் நம்மள ஆட்சி செய்ய போறவர், இவருக்கு தலை வணங்குங்க அப்படின்னு ஹீஜிமே சொல்லவும், ஒரு மான்ஸ்டராய் அதுவோ எலும்பு கூடுக்கலாம் என்னால தலை வணங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லார்ட் சொல்லுது. கிராஸ் கார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அது ஹார்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணுவோம். டிராகன் லார்ட் இறந்து போயிருது. சரி உங்க அம்மாவை மட்டும் உயிரோட விடுறேன்னு சொன்னா யார் உங்க அம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் தான் அப்படின்னு சொல்லி மற்ற 3 டிராகனுமே சொல்லுது. முட்டை போட்டது ஒருத்தங்க, ஹேட்ச் பண்ணது ஒருத்தங்க, வார்ம் அப் பண்ணது ஒருத்தங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லி அவன் சமாளிக்கவும், சரி 3 பேரையும் நான் விட்டுருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மற்ற எல்லா டிராகனையும் கூட்டிட்டு வாங்க, அந்த ஒய்ஃபை அனுப்பி வச்சுட்டு வார்ஃப் வச்சிருந்த புக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு ஹீஜிமேவை அனுப்பி வைக்கிறான். அரசே இதுதான் சரியான சான்ஸ், நம்ம ட்ரெஷரியை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற டுவார்ஃப் சொல்லவும், இந்த ஐட்டம் என்னால 7 தடவை தான் யூஸ் பண்ண முடியும், பட் இந்த டோரை ஓப்பன் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த டோரை ஓப்பன் பண்றான். இப்போ அங்க இருக்கிற ட்ரெஷரி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாக்குறான். வாகுவாவை டீல் பண்ண போன ஷெல்டியர் ஆராவையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஆரா ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போட்டு அந்த இடத்துல இருந்து யாரும் போக முடியாதபடி பண்றா. இங்க யாருமே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நான் சென்ஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் சொல்லவும், ஏன்னா அப்படிங்க யாருமே இல்லைன்னு ஆரா சொல்றா. ஆனா லார்டைன் சொல்றாரு இங்க யாராச்சும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு. லார்டைன்ஸ் ஒருவேளை தப்பா சொல்லிடுறாரா அப்படின்னு வா கேட்கவும், உனக்கு தான் இன்னும் புரியல ஷெல்டியர். லார்டைன்ஸ் ரொம்பவுமே ஒரு புத்திசாலி, அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் உங்ககிட்ட தெரியாத மாதிரி காமிச்சிருக்காரு. நீயாவே எல்லாத்தையும் கத்துக்கிடணும்னு அவர் நினைச்சிருக்காரு. அந்த 2 டெத் நைட்டுமே பிரிட்ஜை கிராஸ் பண்ணவே இல்லை, அதை நான் நோட்டீஸ் பண்ணி அவர்கிட்ட சொல்லலான்னு வரும்போது லார்டைன்ஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டே நான் அமைதியா இருக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஆரா சொல்லுவோம். ஆனா அது நாங்க பேசிட்டு இருந்ததுனால தானே உன்னை அமைதியா இருக்க சொன்னாரு அப்படின்னு ஷெல்டியர் கேட்கிறா. அது இல்ல, அந்த 2 டெத் நைட்டோ பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்குன்னு லார்டைன்ஸ்க்கோ தெரியும், ஆனா நீயா இதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆரா சொல்லவோ, அப்படின்னா இந்த சீக்ரெட் நமக்குள்ளே இருக்கட்டும், நான் தான் இதை கண்டுபிடிச்ச சரியா அப்படின்னு ஷெல்டியர் சொல்றா. என்ன வெறும் 2 பேர் தானா, அது பார்க்க கோலம் மாதிரியா இருக்கு அப்படின்னு அந்த ரியோரா கேட்கறான். இல்ல மைலாட் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். நம்மளோட 60,000 ஆர்மியை பார்த்துட்டு ஒரு 2 பேரா வந்திருக்காங்கன்னா எதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ரியோரா சொல்லிட்டு, நான் தான் அந்த கிளான் லார்ட் ரியோரா எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், லார்டைன்ஸ்க்கு நீங்க எல்லாரும் தலை வணங்குங்க, நாங்க எல்லாரும் உங்களை உயிரோட விட்டுறோம் அப்படின்னு ஷெல்டியர் சொல்றா. நீங்க வெறும் 2 பேர் இருக்கீங்க, நாங்க 60,000 பேர் இருக்கோம், நாங்க எதுக்கு உங்களுக்கு சரண்டர் ஆகணும் அப்படின்னு ரியோரா கேட்கறான். அப்படின்னா லார்டைன்ஸோட கருணையை நீங்க ஏத்துக்கிடல அப்படின்னா உங்களை கொல்றது தவிர்த்து வர வழி இல்ல, உங்கள 10,000 பேரை மட்டும் நான் உயிரோட விடுறேன், மத்த எல்லாத்தையும் கொன்றுவேன் அப்படின்னு ஷெல்டியர் சொல்றா. இவ்வளோ பெரிய ஆர்மி 2 பேர்கிட்ட சரண்டர் ஆகும்னு எதிர்பார்க்கலீங்களா அப்படின்னு ரியோரா கேட்கவும், 4,000 men, 4,000 ஃபீமேல், அப்புறமா 2,000 சில்ட்ரன், இதை தவிர்த்து மற்ற எல்லாரையும் கொண்டுருவா, அது யாரும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் சொல்றா. நம்ம யாருன்னு காட்டுவா அப்படின்னு சொல்லி அந்த குவாகுவாவோட லீடர் இப்போ எல்லாரையும் அட்டாக் பண்ண சொல்றான். பட் ஷெல்டியர் அவ்வளோ பெரிய ஆர்மியவே ஒத்தாலா நின்று ஃபைட் பண்ணி துண்டு துண்டு ஆக்கிட்டு இருக்கா. இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரியோரா சொல்றான். இதே ஸ்பீட்ல போனா நான் நினைச்சதை விட குயிக்கா அது முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அப்படின்னு ஷெல்டியர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு நேரமா அவ ஃபைட் பண்ணதுல டயர்டா இருப்பா. ஹீரோஸ் இது பொங்கலுக்கான நேரம், ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரான நீங்க அவ கூட ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரியோரா அனுப்பி வைக்கிறான். பட் அவங்களே ஷெல்டியர் அசால்ட்டா துண்டு துண்டு ஆக்குறா. அவ்வளவுதான், இதுக்கு மேல வர வழி இல்ல, யாரு உயிரோட இருக்கணுங்கிறத தவிர நம்ம சூஸ் பண்றதுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இதுங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ், இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் ஃபர்ஸ்டே சரண்டர் ஆயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ரியோரா சொல்றான். எல்லா டிராகனையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க, எல்லாரும் தலை நம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஒரு டிராகன் மட்டும் ஒன்ன மாதிரி வீக்கான ஒருத்தங்கிட்ட நான் தலை வணங்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டிராகன் ஃபைட்டுக்கு வருது. கிராஸ் கார்ட் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த டிராகனோட ஹார்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஸோ இப்போ அந்த டிராகனை இறந்து போயிருது. வேற யாராச்சும் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ, இல்லன்னு எல்லாரும் தலை வணங்குறாங்க. நீங்க கேட்டபடியே எல்லாத்தையும் முடிச்சிட்ட மயிலாடு அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் நிக்கிறா. நான் கருணையோட உங்க எல்லாரோட உயிரையை விட சொன்னேன், ஆனா அதை நீங்க ஏத்துக்கிடல, உங்களுக்காக இறந்து போனவங்களோட ரத்தம் நீங்க செஞ்ச பாவங்களை தொடச்சிருச்சு, நான் அவங்கள மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எப்போ உங்களுக்கு லாயல்ட்டியா இருப்போம் மயிலாடு அப்படின்னு சொல்லி ரியோரா சொல்றான். ஷெல்டியர் கொடுத்ததை பக்காவா முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாராட்டவோ, ரொம்பவும் தேங்க்ஸ் மைலாட் அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் அவளை பாராட்டதுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகுறா. இங்க ஸ்ட்ராங்கானவங்க யாரும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த கிளான் லார்ட் கொஞ்சம் மற்றவங்களோட ஸ்ட்ராங் தான், ஆனா ரொம்பலாம் ஸ்ட்ராங் கிடையாதுன்னு ஷெல்டியர் சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோ புரிய வருது. ஆராவையும் ஷெல்டியரும் நம்ம ஹீரோ தனியா கூட்டிட்டு போய், ஆக்சுவலி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த டெத் நைட் இறந்ததுக்கு காரணம் ஸ்ட்ராங்கான ஆளுங்க கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு தெரியும் மயிலாடு, அதை நீங்க எனக்காக தான் பண்ணீங்க, நான் க்ரோத் ஆகணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணீங்கன்னு. டெத் நைட் பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து இறந்துமே கூட வேணும்னே தானே நீங்க தப்பா சொன்ன மாதிரி நடிச்சீங்க அப்படின்னு ஷெல்டியர் கேட்கறா. இல்ல வேற யாரோ ஸ்ட்ராங்கானவங்க கொண்டுட்டாங்க, நான் உண்மையிலேயே தப்பா தான் கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க தப்பா கெஸ் பண்ணதா எனக்காக போய் சொல்றீங்களே, எனக்காக இவ்வளவு தூரம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் அலறா. சரின்னு நம்ம ஹீரோவா அவளை சமாதானப்படுத்துறான். வாக்வா கிட்ட இருந்து தப்பிச்சதுனால இப்ப டுவார்ஃப் வந்து அதை செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போற அந்த கிராஃப்ட்ஸ்மேனுக்காக ஒரு தனியா பார்ட்டியா வச்சிருக்கான்.
டிஃப்ரெண்டான டேஸ்டான புது புது டிஷ்ஷஸ், அதுக்கப்புறமா நிறைய சரக்குங்க. இந்த நாளை எங்களால மறக்கவே முடியாது. எல்லாருமே சாசரர் கிங்டம்க்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டுவார் சொல்றான். இப்போ டமியர்ச் போய் நம்ம ஹீரோ மீட் பண்றான். நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக இந்த டுவார்வன் கிங்டம்க்கு டமியர்ச் வந்திருக்கான். இவ்வளவு தூரம் அலைய வச்சது மன்னிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, பரவாயில்ல மயிலாடி இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனோட பிளான்ஸ் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். பாகுரு என் பேரை நீங்க வாசல் ஸ்டேட்டா மாட்டினதா கேள்விப்பட்டேன். நீங்க எத்தனை ஸ்டெப்ஸ் தான் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிப்பீங்க மயிலாடு அப்படின்னு நம்ம கேட்கவும், இதுக்கு நான் என்னன்னு பதில் சொல்றது? ஃபியூச்சரிஸ்டிக்குங்கிற இந்த வார்த்தையை யோசிக்கும் போது தான் என் ஃப்ரெண்ட் ஒரு தடவை சொன்னது ஞாபகம் வருது. ஏதோ ஒரு பழமொழியில கொக்கு 10 வருஷம் வாழும்னா ஆமா 10,000 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எங்கப்பா 10,000 ஸ்டெப்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கீங்களா? இப்பதான் எனக்கு புரிய வருது. உங்களோட 100 ஆர்மியை நீங்க அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ணது கூட ஃபியூச்சர்ல மக்கள் அதையே தான் நம்பி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டமியர் சொல்றான். இப்போதான் எனக்கு உங்களோட எல்லா பிளானுமே புரிய வருது மயிலாடு அப்படின்னு டமியர் சொல்லப்போ, ஓ பரவாயில்ல நீ திறமசாலிதா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எந்த பிளானு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த மாதிரி அந்த செகண்ட் பிரின்ஸ் காமிக்கிறாங்க. செகண்ட் பிரின்ஸான ஜானிக்கோ ரெனாரோ பேசிட்டு இருக்காங்க. சாசரர் கிங்டம் கூட நீ இப்படி இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ரெனார் கேட்கும்போது, எனக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம கண்ட்ரில அவங்க வேர் ஹவுஸ் கேட்டாங்க, எல்லாத்தையும் கேட்டாங்க. அதுக்கு நான் எவ்வளவோ டாக்ஸ் எல்லாம் போடணும் ட்ரை பண்ணா எல்லாத்துக்குமே அவங்க அசால்ட்டா ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? சாசரர் கிங் நல்லவங்க மாதிரியும் நம்ம வில்லன் மாதிரியும் தான் மத்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்றான். விட்டா நீயும் நம்ம கண்ட்ரியை வாசல் ஸ்டேட் ஆரம்பிச்சிருவா போல அப்படின்னு சொல்லி அவ கேட்கும். அந்த பாகுருத்தன் பேர் கண்டிப்பா அவன் நல்லவங்கிறதுக்காக வாசல் ஸ்டேட் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, வேற ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்றான். சரியாப்பா நீ என்னதான் பண்றதா இருக்க அப்படின்னு சொல்லி ரெனார் கேட்கறா. விஷயம் ஸ்மூத்தா போகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். கைஸ் மட்டும் கூட இருந்திருந்தோம்னா ஏதாச்சும் அட்வைஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அந்த பிரின்ஸ் நினைக்கிறான். மார்க்கி ரேவன் கிட்ட பேசி அவனை நம்ம சைடு வர சொன்னா நல்லதா இருக்கும். ஆனா அது அவ்வளவு ஈஸியில நடக்காதுல்ல. நீ கிங்கா மாறினா எனக்குன்னு தனியா ஒரு டொமைன் தரேன்னு சொல்லியிருக்க, அந்த பிளானை மறந்துடாத அப்படின்னு சொல்லி ரெனார் சொல்றா. நான் கிங்கா மாறுற வரைக்கும் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மான்சராட் ஃபேமிலியோட நோபல் வந்து குடிச்சிட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்கு 2 நோபல்மன் வந்திருக்காங்க. ஓ சாரி தெரியாம அவங்க மேல தட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மான்சராட் சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு இன்னொரு நோபல்மன் சொல்றான். என்ன மாதிரி ஒரு புத்திசாலியை எதுக்கு தான் காமனர்ஸ் மதிக்கவே மாட்டேங்கிறாங்களோ, யாருக்கும் என்னோட திறமைய பத்தி தெரியல அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்கான். ஆமா கரெக்ட் தான், நீங்க ரொம்பவுமே ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றான். உங்களுக்காச்சும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி வில்லப் சொல்லவும், ஆமா சாசரர் கிங் பிரைம் மினிஸ்டர் கூட நீங்க ரொம்ப க்ளோஸ் நான் கேள்விப்பட்டேன். உங்களே மாதிரி ஒரு ஜீனியஸான ஆளால மட்டும்தானே அது முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு நோபல்மன் கேட்கவும், ஓ அந்த பிரைம் மினிஸ்டர் ஆல்பர்டோவையா சொல்றீங்க? ஆமா எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர்லாம் எழுதி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே, அவங்க கண்ட்ரியோட ஃபுட் சப்ளை ரொம்பவே அதிகமா இருக்கு. ஈவன் ஹோலி கிங்டம்க்கு கூட அவங்க சப்ளை பண்றாங்க அப்படின்னு அந்த நோபல்மேன் சொல்லவும், இரண்டல் ஒரு சின்ன இடம், அதுல எப்படி அவங்க அவ்வளவு ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மான்சராட் கேட்கறான். 100 ஆர்மி டயர்டே ஆகாது. ஸோ அவங்களோட ஃபுட் ப்ரொடக்ஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா அதை நம்ம வேர் ஹவுஸ்ல தான் தூக்கி வைக்கிறாங்க. ஆனா சப்ளை மத்த கண்ட்ரிக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த நோபல்மேன் சொல்லவும், இப்படியே போனா நம்ம கண்ட்ரிக்கு தான் பிரச்சனை அப்படின்னு வில்லப் மான்சராட் டென்ஷன் ஆகவும், இதை நீங்க தான் தடுக்கணும் ஜீனியஸ் அப்படின்னு அந்த நோபல்மேன் சொல்றான். இவங்களோட ட்ரேடிங்க கெடுக்கணும், அதுக்கு ஏன் கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஹோலி கிங்டம்க்கு அவங்களை சப்ளை பண்ண விடாம தடுத்துட்டா நம்ம கண்ட்ரிக்கு தான் லாபம் வரும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆல்பர்டோ பிரைம் மினிஸ்டரா இருக்கிறதுனால அவளுக்கு நிறைய ஒர்க் இருக்கு. அப்போ ஒரு டாக்குமெண்ட் வருது, அது என்ன அப்படின்னு சொல்லி அவ செக் பண்ணி பாக்குறா. டிரான்ஸ்போர்டேஷன்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பார்க்கவோ அவ ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் மோமானோ, ஐ மீன் நம்ம ஹீரோவோட பாடி டபுளான பேண்டரோஸ் ஆக்டர் மோமான் மாதிரி வேஷம் போட்டு இப்ப பப்ளிக் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. மோமான் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பேன், மக்கள் பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்தா மக்கள் என்ன அமைதியா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நாபே யூரியோட ஆர்ஃபனேஜ் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா பேசணுமேங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கும்போது இன்டுமா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு டெலிபதி மூலியமா மெசேஜ் வருது. லேடி ஆல்பர்டோ உங்களை உடனே மீட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். எதுக்காக எல்லாரையும் சமன் பண்ணிருக்கிற ஆல்பர்டோ, ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா மை லார்ட், ஹோலி கிங்டம்க்கு நம்ம அனுப்பின அந்த ஃபுட் சப்ளை கேரேஜ் அட்டாக் பண்ணிருக்காங்க. அது ஒரு ரியஸ்டேஸ் கிங்டம்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அந்த கேரேஜ்ல நம்மளோட பிளாக் இருந்திருக்கு. சாசரர் கிங்டமோடதுன்னு தெரிஞ்சும் அட்டாக் பண்ணிருக்காங்களா, யார் அது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து மை லார்ட் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ தயங்கவும், ஆபீஸ்ல தப்பு பண்ணிட்டு பாஸ் முன்னாடி பயந்து போய் நிக்கிற மாதிரில ஆல்பர்டோ நின்னுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, என்னாச்சும் மறைக்காம சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ரியஸ்டேஸ் நம்ம அடையிறதுக்கு ஒரு நோபல்மேன் நம்ம பிளான்ல வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அவங்க கிட்ட லெட்டர் அனுப்பி நான் பேசிட்டு தான் இருந்தேன். ஆனா அது ஒன்றும் பர்சனல் லெட்டர்லாம் கிடையாது. அவன் தான் நம்மளோட கேரேஜ் அட்டாக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்லிட்டு, அதுக்கான விட்னஸ் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி 8 ஃபிங்கர்ஸ்ல இருந்த ஹில்மா தான் அதுல வந்து கண்ட்ரோல்ல இருந்திருப்பா. ஹில்மாவை இப்போ ஆல்பர்டோ கூட்டிட்டு வரா. சாசரர் கிங் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு ஹில்மா பயந்து நடுங்கிக்கிட்டே சொல்றா. அட்டாக் நடந்ததுக்கு நீயும் தான் காரணமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ, இல்ல மைலார்ட் உங்களை நான் எப்பவுமே எதிர்க்கணும்னு நினைக்க மாட்டேன். அந்த பிலிப்ஸ் அந்த அட்டாக்கை எனக்கே தெரியாம அவனா தான் பண்ணனா அப்படின்னு சொல்லி ஹில்மா சொல்லவும், நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவளை உண்மையை பேச வைக்கிறான். இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில நீதான் காரணமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். இல்ல அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு மெமரி லாஸ் இல்ல மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அதுவும் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. இவ சொன்ன எல்லாமே உண்மைதான். ஒருவேளை இன்டைரக்டா அதுக்கு இவ காரணமா இருந்தாலும் இவளை நம்மளால பிளேம் பண்ண முடியாது. சோ இவ ஒரு இன்னசென்ட் நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா லார்டைன்ஸ் இவ தான் அவனுக்கு லீடரா இருந்திருக்கா, அவன் பண்ண தப்புக்கு இவ தான் பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லுவோம். ஆனா அவன் அதை எனக்கே தெரியாம தானே பண்ணிருக்கான், நான் எப்படி இதுல பொறுப்பாவன்னு ஹில்மா கேட்குவோம். ஆல்பர்டோ டென்ஷனை எவ்வளவு திட்ட போகவும் வெயிட் பண்ணு. சபார்டினேட்ஸ் பண்ண தப்புக்கு சுப்பீரியர் தான் பொறுப்பாவாங்கிறது என்னமோ உண்மைதான். லீடர்ஸ் அவங்க ஃபாலோவர்ஸை காப்பாத்துறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணணுமே தவிர்த்து பொறுப்புகளை அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க திணிக்கிறதுக்காக இல்ல. நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிடுவோம். ஹில்மாக்கு மாஸ்டர் நீ தான் அப்படின்னா தப்பு உன்னோடதுன்னா
சொன்னா உனக்கு மாஸ்டர்னா அப்படின்னா தப்பு என்னோடது தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஐயோ நான் அப்படி சொல்ல வரல மைலாட் அப்படின்னு ஆல்பர்டா சொல்றா. ஹெல்மா உன்னோட பிளான்ல புது ரூல்ஸை கொண்டு வா, இதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோவில் அனுப்பி வைக்கிறான். 8 ஃபிங்கர்ஸ்ல இருந்த மத்தவங்க எல்லாம் இப்ப என்னாச்சு அப்படின்னு ஹில்மா கிட்ட கேக்குறாங்க. நான் அந்த சாசரர் கிங்க மீட் பண்ண நான் செத்து போயிருவேன் தான் நினைச்சேன். ஆனா அவர் ரொம்பவுமே நல்லவரா இருந்தாரு. அவர் ரொம்பவும் புத்திசாலி அண்ட் ரொம்ப கைண்டான பர்சனுமே கூட. நம்ம எல்லாரையுமே ஆட்சி செய்யறதுக்கு அவர் ஒருத்தர் தான் தகுதியானவர். சாசரர் கிங்குக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவருக்கு நம்ம லாயல்ட்டியா மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு அவ சொல்லவும், அப்படின்னா அவருக்கு நம்ம லாயல்ட்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லி மத்தவங்களும் முடிவு பண்றாங்க. ஆல்பர்டோ இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீ எங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த நோபல் ஒரு பெரிய விஷயமே இல்ல, நம்மளோட பிளான் படியே ரியஸ்டிஸ் கிங்டம் நம்ம ஆட்சி செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், டெமியர்ஜோ நீ இதுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். ஆமா அப்படின்னு அவ சொல்றா. மத்தவங்களுக்கு அதை சொல்ல அப்படின்னா அவங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா மனசுக்குள்ள அப்படின்னா எனக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த நோபல்மேன் எல்லாமே நம்ம பிளான் பண்ணபடி தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், எல்லாம் பிளான் படி தான் போயிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப எதுக்காக அவன் செஞ்சது ஒரு பிரச்சனையா சொன்னா அப்படின்னு செல்டியர் கேட்கவும், இதே கேள்விதான் எனக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். அவன் பிளான் படி தான் பண்ணிருக்கான். ஆனா அவன் அட்டாக் பண்ணது நம்மளோட கேரேஜ் அதான் அவன் பண்ணிருக்க கூடாது. நம்ம கூட ஒத்துமையா இருக்கிற வேற ஸ்டேட்டோட கேரேஜ் தான் அவன் அட்டாக் பண்ணிருப்பான். நாங்க பிளான் பண்ணோம். சாசரர் கிங் அவங்க எதிர்க்கிறாங்கன்னா இதை அந்த நோபல்மேன் பண்ணிருப்பானா இல்ல ரியஸ்டிஸ் கிங்டம்ல இருக்கிற வேற ஒரு ஜீனியஸ் பிளான் பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அந்த நோபல்மேன் தான் முட்டாத்தனமா இதை பண்ணிருப்பானோன்னு எனக்கு தோணுது நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அவன் எப்படி தைரியமா இதை பண்ணுவான், அதுக்கு வாய்ப்பு இல்ல, வேற யாரோ ஜீனியஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்பர்டா சொல்லவும், புத்திசாலிங்க எப்படி யோசிப்பாங்கன்னு நமக்கு தெரியும், ஆனா முட்டாளுங்க எப்படி யோசிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. லார்ட் ஐன்ஸ் முட்டாளோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அந்த நோபல்மேன் தான் அதை தனியா பண்ணிருக்கணும். ஆனா இதையே ஒரு காரணமா காட்டி அவனை கொண்டுலாம் இல்ல அவங்க கண்ட்ரி மேலேயே நம்ம போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. ஆல்ரெடி நிறைய நோபல்மேன் ரியஸ்டிஸ் கிங்டம்ல இருந்து நம்ம சைடு தான் இருக்காங்க அண்ட் யூஸ்லெஸ் நோபல்மேனும் நம்ம சைடு தான் இருக்காங்க. அவங்களை யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி தூர போட்டலாம், சோ வார் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கவும், இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நோபல்மேன் எல்லாரும் மேலேயும் வார் தொடுத்து கொலை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாருமே அவங்களை கொலை பண்ணலாம், நோபல்மேன் மேல வார் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. டெமியர்ஜ் அவங்க மேல வார் தொடுக்கிறது தான் இதுக்கான சொல்யூஷனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ இப்பதான் எனக்கு புரிய வருது மை லார்ட். லார்ட் ஐன்ஸ் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வயலன்ஸை யூஸ் பண்ணா அதிக எதிரிங்க தான் கிரியேட் ஆவாங்கன்னு சொன்னாரு அப்படின்னு டெமியர் சொல்லுவோம். ஆமாமா எனக்கும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சோ அவங்களை நம்ம ஹார்ஷாவோ பனிஷ் பண்ணக்கூடாது, அதே நேரத்துல சின்ன பனிஷ்மெண்டாவோ கொடுத்துடக்கூடாது அப்படின்னு டெமியர் சொல்லுவோம். உன்னோட பிளான்ல இது மட்டும் தான் இருக்கா டெமியர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு இப்பதான் புரிய வருது மை லார்ட், இதை நம்ம ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா அறிவிக்கலாம் அப்படின்னு டெமியர் சொல்லவோ நம்ம ஹீரோக்கே ஷாக்கிங்கா இருக்கு. எஸ் ஆமா இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மத்த கிங்டமோட சீலையோ வச்சு இதை ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா ரியஸ்டிஸ் கிங்டம்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லவும், இப்படி ஒரு பிளான் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை லார்ட் ஐன்ஸ், உண்மையிலேயே நீங்க ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டா சொல்றா. சோ இப்ப ரியஸ்டிஸ் கிங்டம்ல மீட்டிங் போடுறாங்க. சாசரர் கிங்டம்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அவங்களோட கேரேஜ் ஹோலி கிங்டம்க்கு போற வழியில ரியஸ்டிஸ் கிங்டம்ல இருக்கிறவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. சாசரர் கிங்டம் நீங்க எதிர்க்க ரெடியா இருந்தா நாங்க வார் தொடுக்க ரெடியா இருக்கோம்னு அவங்க போட்டிருக்காங்க. இதுல பாகரோத் எம்பையர், ஹோலி கிங்டம், சாசரர் கிங்டம்னு முக்கியமான கண்ட்ரியோட சீல் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத அந்த பிரின்ஸ் சொல்றான். அவங்க ஒருவேளை பொய்யா எதுவும் நம்மள அக்யூசேஷன் பண்றாங்களா அப்படின்னு கிங் கேட்கவோ, இல்ல இதை நான் விசாரிச்சிட்டேன் அண்ட் கல்பிரிட் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு, பிலிப் மார்கரெட் தான் இது காரணம்னு சொல்லுவோம். என்னது மார்கரெட்டா, இது நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி மத்த நோபல்மேன் எல்லாம் சொல்றாங்க. அந்த நோபல்மேன் தான் சில காமனர்ஸை வச்சு அவங்களோட கேரேஜ் அட்டாக் பண்ணிருக்கான். ஆனா நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் சானிக் சொல்லவோ, முட்டாள் அதுக்காக நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு இன்னசென்ட்டை கொலை பண்ண சொல்றியா? ஒருவேளை அந்த நோபல்மேன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்களே இந்த மாதிரி பண்ண வச்சிருந்தான்னு அந்த கிங் கேட்கவும், ஒருவேளை அவன் இன்னசென்ட்டோ இல்ல அவன் தான் இந்த அட்டாக்க பண்ணினதாவே இருக்கட்டும், அவனை கொள்றதை தவிர்த்து நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. சாசரர் கிங் நம்மளால எதிர்க்க முடியாது, அதை நீங்களே தான் பாத்தீங்கல்ல, என்ன ஒரு கோலை பயந்தாங்குள்ளே என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நம்ம கிங்டமை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பிரின்ஸ் சானிக் சொல்றது தான் கரெக்ட்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லி மத்த நோபல்மேன் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு பயந்துகிட்டு நம்மள ஒருத்தங்களே கொல்றது எனக்கு என்னமோ தப்பா தோணுது அப்படின்னு அந்த கிங் சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்க அரசே அப்படின்னு அந்த நோபல்மேன் சொல்றான். பிலிப் மான்சராட்ட கொல்றதுல அந்த கிங்குக்கு விருப்பம் இல்ல. சாசரர் கிங்டமோட பிரைம் மினிஸ்டர் ஆல்பர்டோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்றான். த்ரோன் ரூம் ரெடி பண்ணுங்க, என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு இந்த கிங் சொல்றான். இப்ப ஆல்பர்டா அங்க வரா, உங்க கண்ட்ரில இருக்கிறவங்க எங்க கேரேஜ் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம், நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிங் வந்துட்டு எல்லாரும் முன்னாடியே இருந்துச்சு தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கறான். ஒருவேளை உங்களுக்கு இந்த மன்னிப்பு பத்தாதுன்னா என்னோட தலையை வெட்டி நான் தந்தா அப்போ நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கிங் கேட்க சொல்லவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா ஆல்பர்டா வில்லத்தனமா சிரிக்கிறா. நீங்க என்ன சொன்னாலும் நான் இங்க வந்ததுக்கான பர்பஸ் மாறாது, நான் இங்க வந்ததுக்கான ரீசன் சொல்றேன். கரெக்டா என்ன ஒரு மாசம் கழிச்சு இந்த ரியஸ்டிஸ் கிங்டம் மேல நாங்க வார ஆரம்பிக்கிறோம். மதியம் 12 மணிக்கு உங்களோட ஆர்மியை ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்டா சொல்றா. என்னது வாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா சாசரர் கிங் லார்ட் ஐன்ஸ் சில வார்த்தைகளை சொன்னாரு அப்படின்னு ஆல்பர்டா சொல்ல வரவும், இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு நோபல்மேன் சொல்றான். லார்ட் ஐன்ஸ் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல வந்தா அதையே நீ இன்டரப்ட் பண்றியா? சாகிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் வரைக்கும் கூட உன்னால வெயிட் பண்ண முடியாதா முட்டாள் ஹியூமன் அப்படின்னு அவ சொல்லிட்டு, போன தடவை யூஸ் பண்ண அந்த பெரிய லெவல் மேஜிக் இந்த தடவை நான் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த தடவை ஃபைட்டை நம்ம என்ஜாய் பண்ணலாம், இதுதான் லார்ட் ஐன்ஸோட வார்த்தைகள், அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டா அங்க இருந்து கிளம்புறா. இன்னும் ஒரு மாசத்துல சாசரர் கிங் வந்துட்டு ரியஸ்டிஸ் கிங்டம் மேல வார் நடத்த போறான் அப்படின்னு எல்லாரும்
எல்லாரும் பயத்துல இருக்காங்க. எதிரி எந்த ஒரு ஆர்மியுமே ரெடி பண்ற மாதிரி தெரியல. ஒருவேளை நம்மள சும்மா பயம் கொடுத்து அப்படி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பிரெயின் கூட இருக்கிறவா கேட்கவும், சாசரர் கிங்க நான் நேர்ல பார்த்திருக்கேன். அவர் அந்த மாதிரிலாம் பண்ற ஆள் கிடையாது. அவங்க கண்டிப்பா நம்ம மேல அட்டாக் நடத்துவாங்க. ஆனா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்றான். அந்த ஸ்வாட் அது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பொண்ணு கேட்கவும், ஆமா இது கேசிஃபோடது தான். சாசரர் கிங் கூட சண்டை போடும்போது நானும் அந்த இடத்துல தான் இருந்து அதை பார்த்தேன் அப்படின்னு பிரெயின் சொல்லவும், சாசரர் கிங்க அட்டாக் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கூட இருக்கிற பொண்ணு கேட்கிறா. மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போதே காசிஃப் எப்படியோ தோத்திருந்தாரு. ஸ்வாட ஸ்விங் பண்றதுக்கு கூட அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. என்னோட இந்த லெகசி முடிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த சின்ன பசங்களை ட்ரெயின் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் இறந்து போயிடுவேன்னு தெரியும். ஆனால் அந்த ட்ரைனிங், இந்த ஸ்வாட் டெக்னிக் இது எல்லாமே இந்த பசங்க மூலியமா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகும் அப்படின்னு பிரெயின் சொல்லவும், இந்த பசங்களை பார்த்துக்கிட்ட கூட இருக்கிற ஒருத்தன் போகிறான் அப்படின்னு சொல்லவும், உண்மையாவா அப்படின்னு பிரெயின் கேட்குறான். அவன் நான் இவங்களை பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ இடத்த காமிக்கிறாங்க. உன்னோட பிளான் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு டமியர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பாராட்டுறான். அடுத்தது ஆல்பர்டோ, ரியஸ்டிஸ் கிங்டம்ல ஒன்னால தான் நிறைய நோபல் நம்ம கூட சேர்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோ பாராட்டிட்டான் அப்படின்னு ஆல்பர்டோ ரொம்பவுமே ஹாப்பி ஆகிறா. ரியஸ்டிஸ் கிங்டம் ஃபர்ஸ்ட் டைரக்டா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அதோட கண்ட்ரோல்ல இருக்கிற டொமைனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்றான். கொக்கைடஸ், நீ இந்த லிசர்ட்ஸ்மேன் கூட ஃபைட் பண்ணும்போது தோத்து போன, அதில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, அதில் தானே நீ இம்ப்ரூவ் ஆன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா மைலாட், தோத்து போனதுல தான் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கொக்கைடஸ் சொல்கிறான். கரெக்ட் தான், நம்மளால தோத்து போனால் மட்டும்தான் புது எக்ஸ்பீரியன்ஸ் அடைய முடியும். ஸோ இந்த தடவை உங்க எல்லாருக்குமே இந்த வாரில் ஒவ்வொரு டாஸ்க்கை கொடுத்துருக்கேன், அது எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இங்கே எல்லாருக்குமே புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக தானே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு டெமியர்ஸ் கேட்கவும், ஆமா கரெக்ட் தான், நாஸ்ரீக்ல இருக்கிற எல்லாருமே இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த தடவை வாரில் நீங்கள் தான் டேரெக்டாக கலந்துக்கிட்டுறீங்கன்னு தெரியும் மைலாட், உங்களை பார்த்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோட பிளான்ஸை பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் போர்ட் சிட்டி அட்டாக் பண்ண போகிறோம், ஆனால் அந்த இடத்துல நிறைய அட்வென்ச்சரர்ஸ் இருப்பாங்க, கம்மியான ஆளுங்களை தான் நீங்கள் அங்கே அனுப்பியிருக்கீங்க, இது போதுமா அப்படின்னு அவங்க கேட்கவும், நடக்க போகிறத பொறுமையாக பாருங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க, அப்போவோ உங்களுக்கு புரியலன்னா நான் என் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ மற்றவங்கலாம் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். நாசரிக்கோட 5th ஃப்ளோருக்கு இப்போ நம்ம ஹீரோ போகிறான். ஆக்சுவலி ஆல்பர்டாவோட சிஸ்டரான நெப்ராடாவை தான் நம்ம ஹீரோ இப்போ பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். ஆல்பர்டாக்கும் அவ சிஸ்டருக்கும் ஆகாது, நான் இவ்வளோ பார்க்க வந்தாங்கிறத ஆல்பர்டா கிட்ட சொல்லலாமா இல்ல வேண்டாமா, வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ நெப்ராடா இருக்கிற ரோம சபஸ் திறக்கிறான். நம்ம ஹீரோ உள்ள போய் பார்க்கறான். மை லார்ட், என்ன பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எதுக்காக என்ன நீ பார்க்கணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ரியஸ்டிஸ் மேல வார் தொடுத்து நிறைய மக்களை கொல்ல போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா கொல்லாம இதை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், இந்த விஷயத்துக்காக தான் நீ என்ன கூப்பிட்டுருந்தா, ஃபர்ஸ்ட் உன்னோட சுப்பீரியரான கொக்கைடஸ் கிட்ட இதை நீ பத்தி பேசியிருக்கலாமே, அதுக்கப்புறம் தானே என்கிட்ட பேசணும். கொக்கைடஸோட டெசிஷன் கேட்காம நான் ஏதோ பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கும் அதே தான் தோணுது மைலாட் அப்படின்னு சொல்லி அந்த டார்க் பேஸ் சொல்றா. ரூஃபோட சுப்பீரியர் நீதா சபஸ், அவ சொல்றத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கவும், எனக்கும் அதே ஐடியா தான் மைலாட் அப்படின்னு சபஸ் சொல்றான். ஹியூமன்ஸ் மேல இறக்கம் கட்ட எந்த ஒரு ரீசனுமே இல்லையே நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்ல மைலாட் இருக்குது, அந்த ஹியூமன்ஸை நீங்க உயிரோட விட்டீங்கன்னா சில யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சில பிஸ்கட்டை கொடுத்து இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ஹியூமன்ஸ் மேக் பண்ணதுதான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி நெப்ராடோ சொல்லவும், சரி நம்ம ஹீரோவை எடுத்து சாப்பிட்டு பார்க்கறான். ஹியூமன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே போறாங்க, ஸோ அவங்களை நம்ம உயிரோட விட்டா நமக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோஃபோன் நெப்ராடோவும் சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிற சபஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களோட நேரத்தை வரைக்கும் இதை வந்து கேட்டதே ஒரு பெரிய விஷயம் தான் மைலாட், ஸோ உங்க விருப்பம் தான் அப்படின்னு சொல்லி சபஸ் சொல்றான். ஹியூமன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறாங்க, அதே நேரத்தில் எவால்வ் ஆகுறாங்க. இப்போ வீக்கா இருக்காங்க, ஆனா மேபி எதிர்காலத்தில் என்ன எதிர்க்கிற லெவலுக்கு அவங்க எவால்வ் ஆகலாம், ஸோ அவங்கள உயிரோட விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ஹீரோ பார்க்கும்போது ரூஃப் வந்துட்டு சாசரர் கிங் கிட்ட பிரச்சனை பண்ணா என்ன ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்காக வச்சு மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு சில பேரை உயிரோட விடலாம்ல அப்படின்னு ரூஃப் கேட்கவும், நீ சொல்றதும் கரெக்ட் தான், சரி நான் இதை யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரேஸ்டிஸ்ல இருக்கிற ஹியூமன்ஸ் இறந்து போகக்கூடாதுன்னு ரூஃபோன் அப்ரோடாவோ கேட்கறாங்க. பட் நம்ம ஹீரோ கூட இருக்கிற மற்றவங்க கிட்ட சொன்னா அதை ஏத்துக்கிடுவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அட்டாக் பண்ண போற அந்த போர்ட் சிட்டியை காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு வார்க்கு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வார் பண்ணி இறந்து போன மனுஷங்களை தான் ஜாம்பிஸா மாத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அண்ட் அதுல ரெண்டு பவர்ஃபுல்லான டெத் நைட் மட்டும் தான் நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிருக்கான். ஒருவேளை அந்த டெத் நைட் தான் அந்த சாசரர் கிங்ல இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமோ, அதனால தான் ரெண்டு அனுப்பி வச்சிருக்காரோ அப்படின்னு அங்க இருக்கிற அட்வென்ச்சரர் லேடி யோசிக்கிறா. அந்த டொமைனுக்கு லார்டா இருக்கிறவங்க வந்துட்டு மித்ரால அட்வென்ச்சரர்ஸா இருக்கிறவங்கள தான் நான் நம்பி இருக்கேன், நீங்க பாத்துக்கிடுப்பீங்கன்னு நம்புறேன், நானும் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் சொல்றான். ஆமா நீங்க இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்கவும், எங்க ஓட சொல்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஷிப் வழியா அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கலாமே அந்த லேடி கேட்கவும், எந்த இடத்துக்கு போனாலும் சாசரர் கிங்ல இருந்து தப்பிக்க முடியாது, சோ மோதி பாக்குறது தான் பெஸ்ட் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் சொல்றான். வாருக்கு போறதுக்கு முன்னாடி சோல்ஜர்ஸ்க்கு ஒரு சியர் அப் ஸ்பீச் கொடுப்பாங்க, அதை போய் இப்போ அந்த லார்ட் பண்றான். மித்ரல் அட்வென்ச்சரர்ஸ் நாங்க இதை பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. இந்த அட்வென்ச்சரர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே ரிவார்ட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் சொல்லவும், அந்த அட்வென்ச்சரர்ஸ்லயே பிரீஸ்ட் மாதிரி இருக்கிற ஒருத்தி, எனக்கு இந்த பணத்து மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுக்கு பதிலா உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஸ்வாட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், இந்த ரெயின்போ ஸ்வாட் 5 எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுமே அதுவா
கொடுத்துருவா. ஆனா அது என்னோட ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலியோட பாரம்பரியங்கிறதுனால மத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு, வேணா என் பையனை கல்யாணம் பண்ணி என் ஃபேமிலிக்குள்ள வா, நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி சும்மா கிண்டலா சொல்றான். அந்த பிரீஸ்ட் நாங்க தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்துல இருக்கிற சில பேர் கத்துறாங்க. உங்களோட மூத்த 2 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 3வது இருக்கிறது பொண்ணு. சோ பொண்ணு என்னால கட்ட முடியாது, நீங்க எந்த பையனை சொல்றீங்க அப்படின்னு அவ கேட்கவும், என்னோட பசங்களை பத்தின டீடைல்ஸை நீ எதுக்காக தெரிஞ்சு வச்சிருக்க? ஆப்வியஸா என்னோட 3வது பையனை தான் கல்யாணம் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் சொல்றான். உங்க 3வது பையனுக்கும் எனக்கு 2 வயசு தான் டிஃபரன்ஸ், எனக்கு அவனை கல்யாணம் பண்ண ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹே உண்மையை சொல்லு, உனக்கு தேவையானது அந்த ஸ்வாடா இல்லைன்னா என் பையனா அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் கேட்கறான். உங்க பையன் தான் அப்படின்னு சொல்லி அந்த லீடரா இருக்கிற லேடி சொல்றா. சரி தயாராகலாம் அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் லேடி சொல்லவும், அந்த லார்டோ எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு சொல்றான். இவங்கெல்லாம் 100 ஜாம்பிஸ் அப்படிங்கிறதுனால உங்களோட எல்லா அட்டாக்கையும் பயன்படுத்துங்க, எது எஃபெக்டிவா இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஆரோ வச்சு அட்டாக் பண்றாங்க. 2வது அட்டாக்கையை லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் ஆரோ வச்சு லாங் டிஸ்டன்ஸ்ல அட்டாக் பண்றாங்க. உடனே அந்த டெத் நைட் வந்துட்டு இவங்களை நோக்கி ஃபாஸ்டா ஓடி வர ஆரம்பிச்சு மேஜிக்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் வச்சு அட்டாக் பண்றாங்க. ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. உடனே எல்லாரும் அதை பார்த்து பயப்படவும், பயப்படாதீங்க, கண்டிப்பா அதுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும், கண்டினியூஸா அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டெத் வாரியர் ஏன் நின்னுட்டு இருக்கு அப்படின்னு அந்த பிரீஸ்ட் கேக்குறா. இதுங்க ரெண்டும் தனித்தனியா இருக்கும் போதே இதுங்களை அட்டாக் பண்ணி நம்ம கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர இருக்கிற அந்த டெத் நைட் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. எந்த மேஜிக் எலமெண்ட்டை வச்சு யூஸ் பண்ணலாம், அந்த டெத் நைட்டுக்கு எதுவுமே ஆகல. சோ இப்போ அந்த லேடி வந்துட்டு நிறைய மேஜிக் ப்ரொடெக்ஷனை போட்டுட்டு அந்த டெத் நைட் கூட ஒருத்தர் ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆகுறா. பக்கத்துல இருக்கிற மேஜிக் ஆக்ஸ் வந்துட்டு டபுள் டைமா கட் பண்ணும். அதை வச்சு அவ கட் பண்றா. கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி ஹெவியா மாறுதா. பட் என்னதான் மேஜிக் போட்டாலும் இவங்களால அந்த டெத் நைட்டை தடுக்கவே முடியல. பிசிக்கல் அட்டாக்கும் ஒர்க் ஆகல, மேஜிக் அட்டாக்கும் ஒர்க் ஆகல. அப்ப க்ளூ மாதிரி ஒன்னு போட்டு அதோட காலை தரையோட ஒட்டிக்கிட்ட வைக்கிறான். அது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. அந்த டெத் நைட்டால அசைய முடியல. இவ்வளவு நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்த அந்த டெத் வாரியர் இப்ப இவங்களை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கி. கால் ஒட்டி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி காங்கிரீட்டோட தூக்கிட்டு இப்ப அந்த டெத் நைட்டும் அசைய ஆரம்பிக்கி. கண்டிப்பா சாக போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, சோ மத்தவங்க எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க, நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. இன்னொருத்தனும் அவ கூட ஃபைட்டுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். அவ்வளவுதான் சாக போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெடியா இப்ப ஃபைட்டுக்கு நின்னுட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு டெத் நைட்டை யாரோ ஷூட் பண்றாங்க. டெத் நைட்டுக்கும் அது வலிக்குது. ஒரே அட்டாக்ல ஒரு டெத் நைட்டை கொண்டுட்டாங்க. பார்த்தா ரெட் சூட்ல ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். வாரியர் நைட் கத்தியை தூக்கி போட்டுமே அவன் ஆர்மருக்கு எதுவும் ஆகல. இப்போ அந்த டெத் வாரியரையும் ஒருவன் கொண்டிருக்கான். அவர் கழுத்தை பாருங்க, அவர் ஒரு அடமாண்டியம் அட்வென்ச்சரர் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அட்வென்ச்சரர் இன் ரெட், ஒருவேளை ரிமிலியன் டிராப்பை சேர்ந்தவனா இருப்பானா அப்படின்னு சொல்லி அந்த பிரைஸ் பாக்குறா. இப்போ அவன் அங்க இருந்து பறந்து போயிருந்தான். ஒரே அட்டாக்ல அந்த 2 பேரையும் கொண்டுட்டாங்களான்னு எல்லாரும் பார்க்கணும். எல்லாம் என் பிளான் படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ மிரர் மூலியமா பார்த்துட்டு அப்படின்னா ஒரு பிளேயர் இங்க இருக்கானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். ஒரே ஷாட்ல அவன் கொண்டுட்டானே அப்படின்னு மத்தவங்க சொல்லுவோம். எல்லாம் என் பிளான் படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு உங்களோட பிளான் புரிஞ்சிடுச்சு மைலாட் அப்படின்னு கொக்கைட்ட சொல்லுவோம். என்ன பிளான் எனக்கே தெரியாதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கும் தெரிஞ்சது லார்டைன்ஸ், நீங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த ஆர்மியை அனுப்பவே இல்லை, அதனால தான் கம்மியான ஆர்மியை அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த ரெட் சூட்ல வந்தவன் யாரு அப்படின்னு சொல்லி ஆரா கேட்கவும், டிராப் ஆஃப் ரெட் நார்த் சைட்ல ஒரு அட்வென்ச்சரர் குரூப் இருக்கு, அவங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நார்த் சைடு அட்டாக் பண்ணா அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அரசர் அந்த இடத்துக்கு ஆர்மியை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. மைலாட் மத்த டொமைன்ஸ்ல இருக்கிற மக்கள் எல்லாரையும் கொன்றலாமா அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் கேட்கவும், ஆமா இல்ல இது இன்னொரு பிளானும் இருக்கு, நம்ம டைரக்டா கேபிட்டல அட்டாக் பண்ணுவோம், அதுக்கப்புறமா கூட சின்ன சின்ன டொமைன்ஸை பாத்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ டைரக்டா ரியஸ்டீஸோட கேபிட்டலையே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மத்தவங்களும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. உங்களை பார்க்க பிரின்சஸ் ரனர் வந்திருக்காங்க அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லவும், நான் பிஸியா இருக்கேன் பார்க்க முடியாதுன்னு சொல்ல அப்படின்னு ஜானிக் சொல்றான். இப்படி நீங்க சொன்னவங்களை பத்தி தப்பான வதந்திய பரப்புவேன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லவும், சரி சரி அவளை உள்ள அனுப்பு, ஆனா அவ கூட வேற யாரையும் அனுப்பாத அப்படின்னு அவன் சொல்றான். அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு ரன்னர் சொல்லவும், நான் என்ன அப்பாவை கொண்டுட்டு இந்த சீட்ல உட்காந்துக்கிட்டேன்னு நினைச்சியா, அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜானிக் சொல்றான். மார்க்கிரவன் ஹெல்ப் இல்லாமே மிலிட்டரியை பக்கம் கொண்டு வந்துட்டு போல அப்படின்னு ரன்னர் கேட்கவும், நம்மளோட முக்கியமான டொமைன்ஸ் எல்லாத்தையும் சாசரர் கிங் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் அங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, முக்கியமான இடம் அவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அதையும் தான் நீ கண்டுபிடிச்சிருப்பே அப்படின்னு ரன்னர் சொல்றா. நிறைய நோபல்மன் நமக்கு துரோகம் பண்றாங்க, அவங்க சைட் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லவும், மார்க்கி ரேவன் மேல சந்தேகப்படுறியா, மேபி அவனோட பையன் அவனுக்கு முக்கியம்னு நினைச்சு அவனை கடத்தி வச்சிருந்தா கூட அவன் அவனுக்கு துரோகம் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், அட ஆமா அப்படின்னு சொல்லி ஜானிக் யோசிக்கிறான். அவ பையனை தான் கடத்திருப்பான்னு சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் அவங்க அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இப்போ நான் என்னதான் பண்றது அப்படின்னு ஜானிக் யோசிக்கவும், நீ ஆர்மி ரெடி பண்ணிட்டேன்னு தெரியும், உங்களால வின் பண்ண முடியுமா அப்படின்னு அவ கேட்கவும், இது வின்னிங்கா லூசிங்காலாம் கிடையாது, கண்டிப்பா தோத்து தான் போக போறோம், அதுக்கு முன்னாடி சாசரர் கிங் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், நீ இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி ஜானிக் சொல்லவும், இப்போதைக்கு நான் இங்கேயே இருக்கிறேன், எனக்கு டைம் வரும்போது நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிருவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ தப்பிச்சு போக தான் உனக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு அவ சொல்லவும், மக்களை விட்டுட்டு என்னால போக முடியாது, ஒருவேளை நான் இறந்துட்டா அப்பா இதை பாத்துக்கிடுவாரு அப்படின்னு அவன் சொல்லவும், இப்பதான் நீ ஒரு கிங் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு அவ சொல்றா. ப்ளூரோஸ் அட்வென்ச்சரர்ஸ் ஒருத்த மீட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் அண்ட் அதே நேரத்துல ரெட் டிராப் அப்படிங்கிற அந்த இன்னொரு அடமாண்டியம் அட்வென்ச்சரர் டீமையும் அவன் கூப்பிட்டுருக்கான். ப்ளூரோஸ் டீமோட லீடரான லாக்வஸோட அங்கிள் தான் இவங்க மீட் பண்ண போய்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்கிள் இவ்வளவு பெரிய ஆள்னா எதுக்காக எங்க கிட்ட இதுக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு, ஒரே நேரத்துல எதுக்கு 2 பெரிய அட்வென்ச்சரர்ஸ் அவங்க மீட் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி நீ உங்க உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லாக்வஸ் வந்து அவங்க அங்கிள் என்ன பண்றா அப்படின்னு பார்த்துட்டு, என் அங்கிள் கொஞ்சம் மோசமானவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறா. இது ஒரு அபிஷியல் மீட்டிங் தானே, அட்லீஸ்ட் சட்டையாச்சும் போடலாம்ல, அந்த பொண்ணுங்களை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு அந்த அங்கிள் சொல்றான். உடனே ஈவிலையா அவங்களுக்கு கிளம்ப சொல்லவும் உனக்கு எங்களை பார்த்து போறாம வா மூஞ்சி அழகா இல்ல மாஸ்க் போட்டிருக்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. ஷாமிங் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் அங்க இருந்து வெளியே போன்னு சொல்லவும் அவங்களும் கிளம்புறாங்க. அவங்க கிளம்பின உடனே அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான பிரசன்ஸ் வரதா அவங்க டீம் சென்ஸ் பண்றாங்க. பார்த்தா ரெட் ட்ராப் அப்படிங்கிற அந்த அடமாண்டியம் அட்வென்ச்சரர் டீம் தான் அந்த இடத்துக்கு வராங்க. நீங்க சண்டை போடுறதுக்காக இங்க வரல, அவங்களும் நம்ம ஆளுங்க தான், காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் சொல்றான். உங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம், உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னதுக்கு காரணமே ஸ்ட்ராங்கான ஒரு டீம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அதுல ப்ளூ ரோஸ்ல இருக்கிற எல்லாரையுமே நாங்க வெல்கம் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அந்த ரெட் ட்ராப்ல இருக்கிறவன் சொல்லவும் இவங்களுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல. அப்ப திடீர்னு ஏதோ ஒன்று அசைற மாதிரி தெரியுது. பார்த்தா இன்விசிபிளா ஒருத்தர் இருந்திருக்கான். ஒருவேளை நாங்க உங்களை கொல்லணும்னு நினைச்சா அப்பவே கொண்டிருப்போம் அப்படின்னு அவன் சொல்றான். நார்த் சைட்ல இருக்கிற ரெட் ட்ராப் அட்வென்ச்சரர் டீமை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் மரியாதையும் இருக்கு. ஆனா ஒருத்தர் அதுல ஹீரோய்க்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணதில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லவோ ஓ என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, நான் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங், ஆனா ப்ளூ ரோஸ் டீம்ல எனக்கு டஃப் கொடுக்குற ஒரே ஒரு ஆள் தான், அது லேடி ஈவிலை தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எதுக்காக இந்த புது குரூப்பை ஜாயின் பண்றீங்க அப்படின்னு அந்த அங்கிள் கேட்கவும் சாசரர் கிங் இந்த ஹியூமனிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிடுவான், ஸோ அவனை எதிர்க்கதா ஒரு ஸ்ட்ராங்கான டீமை ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லவும் லாக்கியஸ் மற்றவங்க கிட்ட கேட்கறா. உன் முடிவு என்னவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தானே அவங்க சொல்லுவோம். அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. சாசரர் கிங்கோட டவுன்ஃபால்காக நாங்கள் காத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுதான். எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ சாசரர் கிங் எதிர்க்காம இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு அவங்க அங்கிள் சொல்லவும் கிங்டம் இப்படியே விட்டுட்டு என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லி லாக்கியஸ் சொல்றா. அதுதான் உனக்கு பெஸ்ட், என்னை பத்தி கவலைப்படாத, நான் ஒன்னும் சாசரர் கிங் கூட சண்டை போடுறதுக்காக இந்த இடத்துல இல்ல, எனக்கு வேற சில விஷயங்கள் இருக்கு, சாசரர் கிங்காலெல்லாம் என்ன பிடிக்க முடியாது, நான் எஸ்கேப் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் கிளம்புறான். இவங்க இப்ப டைரக்டர் ராயல் கேபிட்டல் நெருங்கிட்டாங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் ஜானிக் ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போறான். எதிரி ஆர்மில இருந்து ஒரு ஆன்வாய் வந்திருக்கு, அவன் ஆர்மர் பார்க்கும்போது முக்கியமான ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லவும் ரியஸ்ட்ரீஸோட பிரின்ஸ் ஜானிக் வந்திருக்கேன், சாசரர் கிங் கிட்ட பேச நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் இவனை பேசாம கொன்றலாமா அப்படின்னு ஆல்பர்டோ சொல்றா. அப்படி பண்ண அரசருக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு கொக்கைட்டஸ் சொல்லவும் அரசரை பத்தி கெட்ட விஷயமா சொல்றதுக்கு எவனாச்சும் உயிரோட இருந்தா தானே அப்படின்னு ஆல்பர்டோ சொல்றா. பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும் பாடி கார்டா கூற வரணும்னு கொக்கைட்டஸ் கேட்கறான். அவன் தனியா தான் வந்திருக்கான் அப்படிங்கும்போது நானும் தனியா போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ போறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அவனும் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ இப்போ ஒரு டேபிள ரெடி பண்றான். ஜானிக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நாங்க சரண்டர் ஆயிட்டோம்னு சொன்னாமே எதுக்காக அதை ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும் நீங்க சரண்டர் ஆகுறதுனால எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்ல, ஃபியூச்சர்ல சாசரர் கிங்கை எதிர்த்தா என்ன நடக்குங்கிறதுக்கு நீங்க தான் ஒரு எக்ஸாம்பிளா இருப்பீங்க, உங்களோட கண்ட்ரியை நான் மொத்தமா அழிச்சு அது தரமட்டமாகும், என்னை எதிர்க்கிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கிங்கா இருந்துமே கூட எதுக்காக எல்லாரையும் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்னோட கோல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான், என்னோட ஒரே ஒரு கோல் நான் ஹாப்பினஸ் அடையணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளவுதானே அப்படின்னு பிரின்ஸ் ஆனி கேட்கறான். எல்லா கிரியேட்டர்ஸுக்குமே ஹாப்பினஸ் அடையணுங்கிறது தானே கோலா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மற்றவங்களை டெஸ்ட்ரை பண்ணி தான் அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்கவும் எனக்கு ரொம்பவும் முக்கியமான உங்களோட ஹாப்பினஸ் அதுதான், அதை பண்றது தானே என்னோட கடமை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது ரொம்ப மோசம், ஓ என்ன மன்னிச்சிருங்க அரசே அப்படின்னு நம்ம சொல்லவும் நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்க ஹாப்பினஸ் அடைகிறதுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கவும் வேற சில வழிகளும் இருக்கலாம், ஆனா காற்றுள்ள போதே தோற்றிக்கொள்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதே அதை நான் யூஸ் பண்ணிக்கிடணும், நம்ம பீப்புள்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம செய்யணும், ஒரு அரசனா உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கரெக்ட் தான், மக்களுக்கு என்ன முக்கியமோ அதை தான் ஒரு அரசன் ஃபர்ஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஜானிக் சொல்றான். இப்போ நான் கேள்வி கேட்கறதுக்கான நேரம், ஆனா உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல ஒரு விஷயம் இருக்கு, நீங்க போட்டுருக்கிறது கேசிஃபோட அந்த ஆர்மர்னு எனக்கு தெரியும், அந்த ஸ்குவாட் எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்குமோ அது கேபிட்டல்ல பிரெயின் ஒருத்தன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி ஓகே, உங்க ஆளுங்களை கொண்டதுக்கு அப்புறமா கேபிட்டல்ல போய் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க கிட்ட தோக்கணுங்கிறது என்னோட ஐடியா கிடையாது, பட் முடிஞ்சா எல்லாத்தையும் ஈஸியா முடிங்க அப்படின்னு ஜானிக் சொல்லவும் நீங்க பேசினது எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் உங்களை வலிக்காம கொள்ள ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை உங்க காரு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சிரிச்சுக்கிட்டே சரி இப்போ அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு கேள்வி, என்னோட பிரதர் இறந்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன், அது உங்க ஆளுங்க தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு நம்ம கேட்கவும் ஆமா அப்படி ஒரு விஷயம் நடந்துதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்புறான். அவன் கிட்ட பேசினதுல ஜானிக்கு ஓரளவுக்கு நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கு, இது எல்லாத்தையும் நான் பண்றது ஹாப்பினஸ்க்காக தான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதை ஜானிக் யோசிச்சு பாக்குறான். அரசே வந்துட்டீங்களா, நல்லவேளை உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் கேட்கறாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே பேச்சுவார்த்தை எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, சண்டை தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானிக் சொல்றான். அந்த மான்ஸ்டர் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிறவன் கேட்கவும் சாசரர் கிங் நம்ம நினைச்ச மாதிரியே ஒன்றும் மான்ஸ்டர் இல்ல, அவருக்குள்ளேயே ஒரு ஹியூமன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜானிக் சொல்றான். சரி போருக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி ஜானிக் கேட்கவும் எந்த ஒரு பிளானும் இல்ல, நம்மளோட முக்கியமான நைட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க,
அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ வெற்ற சவுண்ட் கேக்கு. அரசே நீங்க சரண்டர் ஆயிருங்க, உங்களுக்காக நாங்க சாக தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி சில நோபல்மேன் வந்து நிக்கிறாங்க. சாசரர் கிங் கிட்ட நானே நேரடியா போய் பேசினேன், நம்ம சரண்டர் அவங்க ஏத்துக்கிடல, சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜானிக் சொல்றான். அப்படின்னா உங்களோட தலையை வெட்டி நாங்க அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா லாயலா இருக்கும்னு நினைப்பாரு, எங்களையாச்சும் உயிரோட வருவாரு அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. சிம்பிளா முடிஞ்சிடும் அரசே, வலிக்காம கொள்றோம் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், நான் ஒரு அரசன், சோ சாகுற வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானிக் ஸ்வாட் எடுத்துட்டு நிக்கிறான். அரசே உங்களை பாக்குறதுக்கு சில பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. ரேஸ்டீஸ்ல இருக்கிற சில நோபல்மேன், அரசே நாங்க உங்களுக்கு எப்பவும் லாயல்ட்டியா இருப்போம், உங்களுக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறானுங்க. சரி நம்ம ஹீரோவா அதை வாங்கி பார்த்தா ஜானிக்கோட தலையை வெட்டி கொண்டு வந்திருக்காங்க. இவனுக்கு ப்ராப்பரான இறுதி சடங்கு செய்ய அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன்லயே இப்போ போட்டிருந்த ஆர்மர் எங்க அப்படின்னு கேட்கவும், அது அவரோட பாடியிலே தான் இருக்கு, அவர் இருந்த டென்ட்ல தான் கிடக்கு அப்படின்னு அவனுக்கு சொல்றாங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்கு லாயலா இருப்போம் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் புரியுது என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களையும் எங்க ஃபேமிலியும் மட்டும் உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆல்பர்டோ இவங்களை நியூரோனிஸ்ட் கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டு நியூரோனிஸ்ட் கிட்ட போயிட்டு நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அவங்களே அவங்கள கொல்ல சொல்ற வழிக்கு அவங்கள டார்ச்சர் மட்டும் பண்ண சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆரா கிளம்புறா. ஒரு நிமிஷம், ஒருவேளை அவங்களே கொல்ல சொல்லி கெஞ்சினாலும் கூட அவ்வளோ ஈஸியில அவங்கள கொல்ல சொல்லிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு அவளும் கிளம்புறா. ஓகே டைரக்டா போய் கேபிட்டல் அட்டாக் பண்ணு, மாறே நீ செகண்ட் கமாண்டர் அப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கிங் வந்துட்டு ரொம்பவும் சோகத்துல உட்காந்துருக்காரு. அப்போ அந்த கிங் கிட்ட ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ண வரவுமே, நீங்க எங்க வந்திருக்கீங்க என்ன அப்படின்னா நம்ம கிங்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிதானே அப்படின்னு கிங் கேட்கறான். சோல்ஜர்ஸ் மெசஞ்சர்ஸ் யார்கிட்ட இருந்து எந்த ரிப்போர்ட்டுமே வரல சார் அப்படின்னு அவன் சொல்லவும், அப்படின்னா நம்ம கிங்டம் அவ்வளவுதான் தோத்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். செகண்ட் பிரின்ஸ் ஜானிக்க பத்தியே எந்த தகவலும் இல்ல அப்படின்னு அவன் சொல்லவும், எனக்கு முன்னாடியே என் பசங்க போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. அசில் இருக்கிற எல்லாரும் சீக்ரெட் வழியில தப்பிச்சு போயிருங்க, இன்க்ளூடிங் நீயும் சேர்த்துதான் அப்படின்னு சொல்லி கிங் சொல்லிட்டு நான் இங்கே இருக்கேன்னு சொல்றாரு. 8 ஃபிங்கர்ஸ்ல ஜெயில இருந்த ஒருத்தனை இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக அந்த சாசரர் பையன் என்ன கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான்னு கேட்கவும், பார்த்து பேசு அப்படின்னு ஹில்மா சொல்றா. சரி அரசர் சாசரர் கிங் எதுக்காக என்ன கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு அவன் கேட்கவும், நீயும் 8 ஃபிங்கர்ஸ்ல ஒரு மெம்பர் தானே, அதனாலதான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஹில்மா சொல்றா. ஹில்மா உண்மையிலே இது நீ தானா, ஏன்னா மான்ஸ்டர் ஏதாச்சும் ஹில்மா மாதிரி ஸ்கின்னை போத்தி இருக்கியா, எனக்கு தெரிஞ்ச ஹில்மா அந்த மாதிரிலாம் பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். நிறைய விஷயங்கள் எங்களை மாத்திடுச்சு, நீயும் கூடிய சீக்கிரம் அதை பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ ஷெல்டர் இருந்த இடத்துக்கு வரவும் எல்லாரும் நீல் ரன் போடுறாங்க. ஹே நீயும் நீல் ரன் போடு அப்படின்னு ஹில்மா சொல்றா. அவங்க ஃபேமிலிஸ்ல இருக்கிற 1000 பேர் ரெடியா இருக்காங்களா, எல்லாரையும் நான் சேஃபா டெலிபோர்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் சொல்றா. இவ்வளவு நேரம் அங்க இருந்த ஷேடோ டீமன் அவகிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் அதிகம் சொல்லுது. எஸ்டிஸ் கிங்டம் அழிய போகுது அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ சைடுக்கு சப்போர்ட்டா இருந்த அந்த 8 ஃபிங்கர்ஸ் அவங்களோட ஃபேமிலியவும் தற்காலிகமா வேற ஒரு சேஃபான இடத்துக்கு டெலிபோர்ட் பண்றாங்க. நீ 8 ஃபிங்கர்ஸோட எக்ஸிக்யூட்டிவா இருந்த வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆமா அப்படின்னு புதுசா வந்து சொல்றான். அவனை பிடிச்சவா இழுத்துட்டு போறா. இவனும் நம்மள மாதிரி சர்வை பண்ணுவான்னு நம்புவோம், நம்மளால வேற என்ன பண்ண முடியும், சாசரர் கிங் நம்ம மேல கருணை காட்டி நம்மள இப்படி சேஃபா வச்சிருக்காரு, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஹில்மா நினைக்கிறா. ஒகேடஸும் அவனோட ஆளுங்களும் ரியஸ்டிஸ் கிங்டமோட கேபிட்டல நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோவா ஆல்பர்டாவும் இங்க ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நிறைய மேஜிக் ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல போட்டுட்டு இருக்கான். ஒருவேளை எதிரி நம்மள அட்டாக் பண்றதா இருந்தா இதுதான் கரெக்டான டைமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த ரெட் சூட்ல இருந்தவன் அந்த இடத்துக்கு வரான். எல்லாம் கரெக்டா பிளான் படி போகணும், இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது மட்டும் தான் நம்மளோட வேலை, சோ பர்ஃபெக்டா பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எப்பவும் இதே டைலாக் தானே, ஓ மன்னிச்சிடுங்க ஓகே லார்டைன்ஸ் அதே மாதிரியே பண்றேன் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்றான். இப்போ அந்த ரெஸ்பெக்ட்ல இருக்கிற ஒரே அட்டாக்லயே டெத் நோட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுறான். அண்ட் இப்போ நம்ம ஹீரோ மலையும் ஆல்பர்டோ மலையும் தனியா ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றான். அவ்வளவுதான் அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு ஆல்பர்டோக்கு எதுவும் ஆகல. இப்போ ஆல்பர்டோ அவனை பிடிக்கிறதுக்காக பறந்து போறா. அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுதான். என்னோட பைக் கான் மட்டும் இருந்தா ஈஸியா அவனை என்னால கேட்ச் பண்ண முடியும். லார்ட் ஐன்ஸ் கிட்ட இருந்து இவன் என்ன தூரமா கூட்டிட்டு போறான், இதை கூட நான் நோட்டீஸ் பண்ணலன்னு அவன் நினைக்கிறான். ஒருவேளை அவனோட டார்கெட் நானா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ யோசிக்கிறா. இப்போ அவன் அட்டாக் பண்றான். ஆர்மர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறானோ, அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியும். பிசிக்கல் அட்டாக் ஒர்க் ஆகல, சோ மேஜிக் தான் யூஸ் பண்ணுவான் ஆல்பர்டோ நினைக்கிறா. அதே மாதிரி அவன் பண்றான். என்ன எதுவுமே ஆகல, ஒருவேளை அது டைரக்டா கொல்ற ஸ்பெல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஆல்பர்டோ போய் அவனை அட்டாக் பண்றா. பார்த்தா ஒரே அட்டாக்லயே அவனுக்கு தலை சுத்துது. இவனோட ஆர்மர் என்ன இவ்வளவு வீக்கா இருக்கு அப்படின்னு ஆல்பர்டோ பாக்குறா. இப்படி கோல மாதிரி வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கேட்கவும், பிரைம் மினிஸ்டர் ஆல்பர்டோ நீ ஒரு ஈவில் மான்ஸ்டர், நீங்க எல்லாம் வில்லனுங்க, நீ என்ன கோல பயந்தாங்குழி என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா உங்களை மாதிரியான ஈவில் மான்ஸ்டர்ஸ் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் புலம்புறான். இவனை இப்படியே கொஞ்ச நேரம் பேச விடுவோம், இதுல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ பொறுமையா அதை கேட்டுட்டு இருக்கா. கண்டிப்பா அவன் தனியா வந்திருக்க மாட்டான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதே மாதிரி பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ வேணும்னே அதை பிளாஸ்ட் பண்றான். பார்த்தா பிளாட்டினம் ஆர்மர்ல ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹெச்பி மட்டும் தான் இருக்கு, என்பி எதுவும் இல்லை அப்படின்னா அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னா ஒருவேளை இவன் வாரியர் கிளாஸா இருப்பானோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவனை சுத்திட்டு இருக்கிற ஒரு வெப்பன் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. சாதாரண எலும்பு கூட தானே என்ன அட்டாக் பண்ணிடலாம் நினைச்சியா, இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே பண்ணாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேர்ல்ட் ஐசோலேஷன் பேரியர் அப்படின்னு அவன் ஒன்று யூஸ் பண்றான். இந்த பேரியரை யூஸ் பண்ணும்போது எதனால இவனோட ஹெச்பி கம்மி ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தான் சாசரர் கிங் ஐன் சோல் கோன், உங்களோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். என்னோட பேரு ரீகுயா அகனையா அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா நான் உங்களுக்கு ஷார்ட்டா ரீகோன் கூப்பிடவா அப்படின்னு
அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இல்ல வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். சரி அப்படின்னா நான் உங்களை மரியாதையோட சார் ஆகனையானே கூப்பிடுறேன். சார் ஆகனையா, என்னோட சபார்டினேட்டா உங்களுக்கு மாறுறதுல விருப்பம் இருக்கா? எனக்கு கீழே நீங்க வேலை பார்க்க ஒத்துக்கோங்க. இப்பவே ரியஸ்டிஸ் கிங்டம் மேல நடக்கிற அட்டாக்கை நான் நிறுத்திருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆகனையாங்கிறவன் சொல்றான். அப்படின்னா இவன் ரியஸ்டிஸ் கிங்டம் சேர்ந்தவன் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியே போக பாக்குறான். பட் பேரியரை தாண்டி நம்ம ஹீரோவால வெளியே போக முடியல. பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸுமே அந்த பேரியரை தாண்டி வெளியே போக முடியல. அந்த ஆகனையா இன்விசிபிளா இருக்கான். பட் அவன் வர்றதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு பாடியை ஸ்ட்ராங்கா மாத்திக்கிட்டு தான் திரும்பவும் அந்த ஃப்ளோட்டிங் வெப்பனை வச்சு அட்டாக் பண்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. பட் அவனோட வெப்பனை யூஸ் பண்ணும்போது ஃபுல்லா அவனோட ஹெச்பி கம்மியாகிறத மட்டும் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். ட்வின் பிளாக் ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பட் அவன் ஈஸியா தப்பிச்சிருந்தான். அவனோட ஸ்வாட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் வால் ஆஃப் ஸ்கெலிட்டன் நம்ம ஹீரோ சமன் பண்றான். பட் அந்த ஸ்வாட் அதை ஈஸியா உடைச்சிருது. கிராஸ் ஹார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனை கொல்ல ட்ரை பண்றான். பட் ஆனா அவனுக்கு ஹார்ட்டே இல்லாத மாதிரி காமிக்கி. சோ அவனுக்கு எதுவுமே ஆகல. இப்போ அவனோட ஸ்வாட் வேற நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. டக்கு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி வேற இடத்துக்கு போறான். இப்போ ஃபைட் கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஆக்னையா அவ்வளவு நேரம் வெப்பன் அனுப்பிட்டு இருந்தவன் அவனே டேரக்டா ஒரு ஸ்வாட் எடுத்து வந்து அட்டாக் பண்ண வரான். அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருந்தான். நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. பட் நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அவனை அட்டாக் பண்ணிருந்தான். என் கையில இருக்கிற இது ஒரு மந்திரக்கோள் கிடையாது, ஒரு சாதாரண ஹேமர் தான். நான் ஒரு மேஜிக் யூசர்ங்கிறதுனால எதிரியை ரொம்ப டிஸ்டன்ஸா வச்சிருக்கணும்னு தான் நினைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு 10th tier 100 நம்ம ஹீரோ சமன் பண்றான். அந்த ஆக்னையாவும் அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பட் இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது ஆக்னையாவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான். அவனோட வெப்பன்ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவன் கிட்டயே பறந்து போகுது. வெப்பன்ஸ் எப்படி அவன் ரிமோட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானோ அதே மாதிரி அந்த ஆர்மரையும் ரிமோட்டா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஆர்மருக்குள்ள யாருமே இல்ல, எதிரி வேற எங்கேயோ இருந்துகிட்டு இந்த ஆர்மரை கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இது முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப அந்த 100 ரிலீஸ் பண்ணிருந்தான். 10th tier மேஜிக் எலமெண்டல் ஸ்கெலிட்டன் நம்ம ஹீரோ சமன் பண்றான். இந்த ஸ்கெலிட்டனால எல்லா எலமெண்ட்ஸையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே டக்கு நம்ம அட்டாக் பண்ண வரான். வெயிட் பண்ணு நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் ஆசைப்படுறேன், ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தலை வணங்குறான். நம்ம சாகுற லெவலுக்கு ஃபைட் பண்ணணும்லாம் என்னோட நோக்கமே கிடையாதுப்பா. எங்களோட கேரேஜ் அவங்க அட்டாக் பண்ணதுக்கு தானே பதிலுக்கு நாங்க அட்டாக் பண்றோம். நியாயம் எங்க பக்கம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன்கிட்ட அதிகமான பவர் இருக்கு, ஆனா அதை நீ தப்பான வழியில பயன்படுத்துற. என்கிட்டயும் நிறைய பவர்ஸ் இருக்கு, என் கையிலயும் ரத்த படிஞ்சு நானும் சில பாவங்கள் பண்ணிருக்கேன், ஆனா அதை நான் ஏத்துக்கிட்டேன். இப்போ அதை திருத்துறதுக்கு தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். நீ பண்றது தப்பு, ஒண்ணு என்னால சும்மா விட முடியாது அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண போகுமோ என்ன தைரியம் இருந்தா லார்ட் ஐன்ஸ் பண்றது தப்பா, அவரை பார்த்து வில்லன் சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ வந்து அட்டாக் பண்றா. செம டென்ஷன்ல அவ அட்டாக் பண்றா. அவனால தாக்கு பிடிக்க முடியல. ஆல்பர்டோ நில்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் சரி ஓகே நம்ம ஹீரோ கிட்ட வந்துருதா. ஆகனையா திரும்பவும் கேட்கிறேன், என்னோட சபார்டினேட்டை எனக்கு கீழே வேலை பாக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவன் அங்க இருந்து போயிருந்தான். இப்போ அந்த வேர்ல்டு ஐசோலேஷன் பேரியரும் ரிமூவ் ஆகிருது. அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சது நம்ம ஹீரோ சொல்லுவோம் நம்ம நாசரிக்கே ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்றான். நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்றான். இந்த ரெட் சூட் குள்ள இருக்கிறது ப்ளூ ரோஸ் டீம் கேப்டனான லாக்கஸோட அங்கிள் தான். இப்போ ஒயிட் ஆர்மரா அந்த இடத்துக்கு வரான். என்ன மன்னிச்சிரு, ஆல்பர்டோ மேல என்னால ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச கூட போட முடியல, அவகிட்ட என்னால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல, அதனால தான் நீ சொன்ன டைமிங்கோட சீக்கிரமே அவ அந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கறான். நம்மளால முடிஞ்சதை பண்ணோம், பட் இந்த கிங்டமோட கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். உன் தப்பு எதுவும் இல்ல நாகனையா சொல்றான். சரி சாசரர் கிங் கூட ஃபைட் எப்படி போச்சுன்னு அவன் கேட்கவும் நான் நினைச்சதை விட அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தான், ஆனா அந்த ஆல்பர்டோ அவ அந்த வேர்ல்ட் கிளாஸ் பேரியரையே உடச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டா. ஒருவேளை அவ தான் ரியல் பிளேயரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாசரர் கிங் ஒரு என்பிசியா இருக்கலாம், பிளேயர்ஸ் தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ரோல் பிளே பண்ணுவாங்க. ஆனா சாசரர் கிங் பத்தி தப்பா பேசினதுக்கு அந்த ஆல்பர்டோ அவ்வளோ டென்ஷன் ஆனா இன்னைக்குள்ள ஃபைட்ல ஒரு விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சு. சாசரர் கிங் கூட யாருமே இல்ல அப்படின்னா அவன் தனியாலா இருந்தா நம்மளால அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அந்த ஆர்மர் மூலியமா இந்த டிராகன் தான் அந்த ஆர்மரை கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கு. நீங்க ஒரு டிராகன் லார்ட், ஆனா என்னால ஐ மீன் இந்த சூட்டால அவங்களை தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி லாக்கஸ் அங்கிள் கேட்கவும் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருப்போம், அந்த சாசரர் கிங் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவனை தனியா இருந்தா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது. அப்புறம் நான் என்னோட பேரை கேட்டப்போ ரேக்கியா ஆகனையான்னு சொல்லியிருக்கேன், இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கிடணும் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது. இது என்ன ஒரு பேரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இதுதான் எனக்கு டக்குன்னு அந்த இடத்துல மைண்ட்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது. நெக்ஸ்ட் டைம் என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி லாக்கஸ் அங்கிள் சொல்றான். இவனை இந்த இடத்துலயே கொண்டுட்டாலும் யாருக்கும் சந்தேகம் வராது, சாசரர் கிங் தான் கொண்டுட்டான்னு சொல்லிடலாம். இந்த சூட்டை வேற யாராச்சும் ஒர்த்தியான ஆளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் யோசிக்குது. பட் ஆனா அவனை யாராச்சும் ரெசரக்ட் பண்ணிட்டாங்கன்னா உண்மை தெரிய வந்துடும், ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த டிராகன் முடிவு பண்ணுது. ஸோ அந்த டிராகனும் கெட்ட டிராகன் தான் நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவா ஆல்பர்டோவோ நாசரிக்கு போறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ ஆல்பர்டோ இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு யாரோ ஒருத்தர் முன்னாடி தலை வணங்கி உட்காடுறாங்க. பார்த்தா இவ்வளவு நேரம் ஃபைட் பண்ணது நம்ம ஹீரோவே கிடையாது, பாண்டரோஸ் ஆக்டர் தான் இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ மாதிரியே அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு பதில் சண்டை போட்டிருக்கான். நம்ம ஹீரோ அவனோட த்ரோன்லயே உட்காந்து அது எல்லாத்தையும் மிரர் மூலியமா வாட்ச் பண்ணிருக்கான். உங்களோட ஃபைட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஃபைட் பண்ணும்போது அந்த ஆக்னையாவோட எமோஷன்ஸ் மத்த எல்லா ஃபீலிங்ஸும் எப்படி இருந்துச்சு, ஏன்னா அதெல்லாம் மிரர்ல தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்படிதான் நான் கெஞ்சினா அவனும் நிப்பாட்டிட்டான் அப்படின்னு சொல்லி பாண்டரோஸ் ஆக்டர் சொல்லவும் நீ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, லார்ட் ஐன்ஸ் சாசரர் கிங் நாசரிக்கோட லீடர் இந்த மாதிரி காலில் வணங்கி மண்டிடுவாருன்னு நினைச்சியா அப்படின்னு ஆல்பர்டோ கேட்கறா. இல்ல அவன் பண்ணதும் கரெக்ட் தான், அவன் பண்ணதுனால எதிரி என்ன குறைச்சி எடை போட்டோம்னா அப்படின்னா அது நமக்கு சாதகமா தான் இருக்கு, எதிரிக்கு இது ஒரு பாய்சனஸ் ட்ராப் மாதிரி, அவன் என்ன குறைச்சி எடை போட்டோம்னா அது நமக்கு தான் நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படின்னா நான் நல்லதுதான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி பாண்டரா யோசிக்கிறான். தோத்து போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம், சரி இப்போதைக்கு நம்ம ரியஸ்டிஸ் கிங்டம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்பிசி கேரக்டரா இருக்கிற இவங்க இறந்து போனா என்னால ரெசரக்ட் பண்ண முடியும், ஆனா நான் இறந்து போனா நான்
ரெசரக்ட் ஆவனா. ஏன்னா 6 காட்ஸோட ஹிஸ்டரியை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்கள ரெசரக்ட் பண்ணதை பத்தி நான் கேள்வியே படலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஒருவேளை நான் தோத்து போனா கூட கவலை இல்லை, ஆனால் நான் இறந்து போயிடக்கூடாது. ஏன்னா பிளேயர்ஸ் ரெசரக்ட் ஆவாங்களா இல்லையாங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி கொகைடஸ் கூடிய சீக்கிரமே ராயல் கேபிட்டல் அடைஞ்சிருவான், நானும் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறான். லாடைன்ஸ் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு நீங்க டேரக்டா போகணுமா ஆல்பர்டா கேட்கவும், நான் ஒரு வில்லன் ரோல் பிளே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு ஆல்பர்டா கேட்கறா. நீ அதை பத்தி கவலைப்படாத ஆல்பர்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெனர் போயிட்டு சாப்பாடு கொடுத்துருக்கா. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல நீங்களும் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரெனர் அங்க இருக்கிற நன்னையும் சொல்லுவோம். அவங்க ரொம்பவும் ஹாப்பியாகிறாங்க. சாசரர் கிங்கால எல்லாரோட நிலைமையும் ரொம்பவும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெனர் வருத்தப்படவும், ஆனா பிரின்சஸ் ரெனர் அந்த குழந்தைங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி கிளைம் சொல்றான். ஐயோ நான் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், பரவாயில்ல அப்படின்னு ரெனர் சொல்றா. கேப்டன் ப்ளூரோஸோட டீம் வந்துட்டு ரெனரை மீட் பண்றாங்க. பிரெயின் வந்தவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கலான்னு போகவும், இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு லாக்கஸ் சொல்றா. டீ குடிக்கிறதுக்கு நம்ம டைம் இருக்கு, குடிச்சிட்டே போவோமே அப்படின்னு சொல்லி ஈவிலை சொல்லவும், மத்தவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு டீ வேணுமா, என்ன அசையாம சில மாதிரி நிக்கிற, ஹே ககாரன் சொல்லு அப்படின்னு ஈவிலை கேட்கவும், ஓ டீயா 10 லிட்டர் கொடுத்தாலும் நான் குடிப்பேன் அப்படின்னு ககாரன் சொல்றா. சரி அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே டீ பார்த்தாது, நாங்க போய் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு மத்த 2 பேர் போகவும், அதான் ஆல்ரெடி டீ இருக்குல்ல லாக்கஸ் சொல்லவும், இங்க இருக்கிற எல்லாருக்கும்லாம் டீ பார்த்தாது, சோ நாங்க போய் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. சரி அவங்க போய் டீ போட்டுட்டோம், நமக்கு எக்ஸ்ட்ராவா டைமிங் கிடைக்கும், நம்ம அந்த டைம்ல பேசிட்டு இருக்கலாமே அப்படின்ற சொல்றா. ரெய்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூட போறான். அவங்க சொல்றது கரெக்ட் தான், அந்த டயத்துல பேசலாமே அப்படின்னு சொல்லி லாக்கஸ் நினைக்கிறா. இப்போ டீயை போட்டு அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்துட்டா. வெளியே ஏதோ இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் நோட்டீஸ் பண்றா. டீ ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன், இந்த லாக்வஸ் குடி, அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைமா டீ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ கொடுக்கவும், ஃபர்ஸ்ட் டைமா டீ போட்டிருக்காளா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. டீனாவையும் பிரெயினையும் எங்க அப்படின்னு அவ கேட்கவும், அவங்க 2 பேரும் பிஸ்கட் அண்ட் ஸ்வீட் எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா. சரின்னு இவ்வளவு டீ எடுத்து குடிக்குமோ அது ரொம்பவுமே கசப்பா இருக்கு. திடீர்னு பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் மயக்கம் வருது. டக்குனு கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து லாக்கஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கத்தி எடுத்து குத்துறாங்க, பாய்சன் நீடில் வச்சு அட்டாக் பண்றாங்க. எதுக்காக எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கிளைம் கேட்கவும், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, இதுல நீ தலையிடலைன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஈவிலை சொல்றா. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி லாக்கஸ் கேட்கறா. டக்குனு அவங்க லாக்கோஸை பிடிச்சி வைக்காங்க. ஈவிலையோட மேஜிக் யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்றாங்க. ஆனா அவளுக்கு எதுவும் ஆகல. ஓரளவுக்கு லாக்கோஸை கொஞ்சம் பயங்கர கண்டிஷன்ல வச்சுட்டு ஈவிலை அவளோட சார்மிங் ஸ்பெல் அவ மேல போடுறா. இப்போ அவ கண்ட்ரோலுக்கு வரவும், லாக்கஸ் உன்னோட காயத்தெல்லாம் ஹீலிங் பண்ணிக்க அப்படின்னு ஈவிலை சொல்லவும், அவளும் சரி ஓகே அப்படின்னு ஹீலிங் பண்ணிக்கிறா. பிரின்சஸ் ரெனர் நீங்க இதை பார்த்து பயப்படவே இல்லைன்னு ஈவிலை கேட்கவும், நீங்க ஏதாச்சும் செஞ்சா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. லாக்வஸ் சாசரர் கிங்க எதிர்த்து சண்டை போடணும், இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்றா. ஆனா எங்க எல்லாருக்குமே அதுல விருப்பம் இல்ல, நாங்க எல்லாருமே சேஃபா அந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் இவ விருப்பமே இல்லாம இவளை இப்படி சாம் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டிய நிலைமை. நாங்க இங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி சேஃபான ஒரு இடத்துக்கு போயிருவோம், நீங்களும் வேணா வாரீங்களா அப்படின்னு ஈவிலை கேட்கறா. நீங்க எந்த இடத்துக்கு போறீங்கன்னு ரெனர் கேட்கவும், நார்த் சைடு இருக்கிற ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லி ஈவிலை சொல்றா. என் மேல அக்கறை வச்சு கேட்டதுக்கு தேங்க்ஸ், பட் நான் வரல அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. பிரைனோ டீனாவும் ஸ்வீட் எடுத்துட்டு வராங்க. லாக்கஸ் மேல ரத்தமா இருக்கிறத பிரைன் பாக்குறான். பிரச்சனை எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்லுவோம். அப்படின்னா ஓகே அப்படின்னு பிரைன் அமைதியா இருக்கான். நாங்கள் இந்த கிங்டம்ல இருந்து தப்பிச்சு போறோம், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி பிரெயின் கிட்ட கேட்கவும், பிரின்சஸ் ரெனர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கவும், அவங்க வரலான்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. என்னோட முடிவு எப்படியா இருந்தாலும் ஒண்ணு தான், நானும் இந்த இடத்துல இருந்து சண்டை தான் போட போறேன் அப்படின்னு பிரெயின் சொல்றான். இப்போ அவங்க கிளம்பி இருக்காங்க. கேசிஃபோட ஸ்பாட் கிளைம் கிட்ட கொடுத்துட்டு, இது ஒரு நேஷனல் ட்ரெஷர், ஷோ கிங்டம் கிட்டே இருக்கட்டும், நான் போயிட்டு அந்த சாசரர் கிங் எதிர்த்து சண்டை போட போறேன் அப்படின்னு பிரெயின் சொல்றான். ஆனா போன தடவை கேசிஃப் கூட நடந்த ஃபைட்டை பாத்தீங்கல்ல அப்படின்னு கிளைம் கேட்கறா. என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ண தான் போறேன் அப்படின்னு பிரெயின் சொல்லவும், சரி பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. சாசரர் கிங் எதிர்த்து சண்டை போடணுங்கிறது தான் என்னோட பிளான், பட் அதுக்கு முன்னாடி அவன் ஆர்மியை தாண்ட முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரெயின் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த சாசரர் கிங் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் டென்ஷன் ஆகிறான். கிளைம் அந்த ஸ்வாட கொஞ்சம் தெரியா நான் பார்த்துட்டு தரவா அப்படின்னு கேட்கவும், உங்களுக்கு ஸ்வாடெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அந்த லெவலுக்கு தெரியாது, ஆனாலும் சும்மா சுத்தி பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த ஸ்வாட் எடுக்கிறா. அவ ஸ்வாட ஸ்விம் பண்றதுலே தெரியுது அவ கொஞ்சம் எக்ஸ்பர்ட் அப்படின்னு. சூப்பராகவே பண்றீங்க அப்படின்னு கிளைம் சொல்லவும், அந்த லெவலுக்குலாம் எனக்கு எதுவும் தெரியாது, இது ராயல் ஃபேமிலிக்குள்ளது, ஸோ நான் என்னோட அப்பா கிட்ட இதை கொடுக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லி என்ன சொல்றா. எங்க கொகைடஸ் வந்துட்டு இப்போ கேபிட்டலுக்குள்ள வந்துட்டான். அண்ட் அவன் வர்ற இடம் எல்லாத்தையுமே அவன் ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கான். ஹே கைஸ் இந்த இடம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரா இப்ப மேல போயிட்டு, ஐயா உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன அட்டாக் பண்ணாம இங்க இருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ மேப்ல இந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. டேய் தம்பி என்ன பண்ற, மரியாதை எங்க இருந்து போயிரு அப்படின்னு சோல்ஜர் சொல்லுவோம். எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் அமைதியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு வருது. மேஜிக்கல் ஐட்டம் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு டைனோசர் அங்க வந்து அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் அடிச்சிருது. சரி சரி கோவப்படாதீங்க, ஐரிஸ்க்கு அது தெரியாதுல்ல, தெரியாம அவ அவங்கள அட்டாக் பண்ணிட்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. அப்புறமா ஐரிஸ் நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவாங்கிறதுனால உனக்கு வேற வேலை இருக்கு, நீ இந்த கிங்டமோட பால்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரா கிளம்புறா. இப்போ பிரெயின் வந்து தனியால நடந்து ரோட்ல போய்கிட்டு இருக்கான். என்னால அவன் ஆர்மியை எடுத்து சண்டை போட முடியுமான்னு தெரியல அப்படின்னு பிரெயின் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது சில மக்கள் இன்னும் எஸ்கேப் ஆகாம இங்க தான் இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறான். பிரெயின் போக்கிட்டு இருக்கிற வழியில அப்படியே புகை மூட்டமா ஐஸா வர மாதிரி தெரியுது. பார்த்தா கொகைடஸ் தான் அங்க வந்துட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்வாட் எடுத்துட்டு அவன் ரெடி ஆகுறான். கொகைடஸ் அவன் பாட்டு அசால்ட்டா நடந்து வந்துட்டு இருக்கான். மானா பூஸ்ட் பண்றது, எனர்ஜி பூஸ்ட் பண்றது அண்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லி நிறைய போர்ஷன்ஸ் அவன் குடிக்கிறான். ஓ
இவங்களோட நோக்கம் கேபிட்டலை டிஸ்ட்ராய் பண்ணணுங்கிறது தான், மக்களை கொல்லணுங்கிறது இல்லை. அதனால தான் இவன் என்ன பெருசாக கண்டுக்கிடல அப்படின்னு சொல்லி பிரெயின் யோசிச்சுட்டு, என்னோட பேரு பிரெயின் நோன் கிளவுஸ், நான் உன்னை ஃபைட்டுக்கு சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், வாரியர்ஸா இருக்கிறவங்களை நான் மதிக்கிறவன், நான் சாசரர் கிங்கோட ஒரு சபார்டினேட் கொக்கைடஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் அப்படின்னு பிரெயின் சொல்றான். இப்ப கொக்கைடஸும் வந்து நியாயமா இருக்கணுங்கிறதுக்காக அவன் வச்சிருக்கிற மாதிரியே ஒரு ஸ்குவாட் எடுக்கிறான். பிரெயின் வந்துட்டு அவனோட பிசிக்கல் எபிலிட்டியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்றான் அண்ட் அந்த ஒரு இன்னர் சர்க்கிளை கிரியேட் பண்றான். அதுக்குள்ள யார் கால வச்சாலுமே ஆட்டோ ரிஃப்ளெக்ஸ்ல செம ஃபாஸ்டா பிரெயின் அட்டாக் பண்ண முடியும். பிரெயின் அவனோட ஆக்சலரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி ரொம்பவுமே ஃபாஸ்டா மாற ட்ரை பண்றான் அண்ட் அவனோட லிமிட்டையும் தாண்டி ரொம்பவும் ஃபாஸ்ட் ஆகணும்னு ட்ரை பண்றான். கொக்கைடஸ் கால வைக்கவா அவனோட கையை வெட்டிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் பிரெயின் அப்படியே கீழே விழுந்துருதான். ஜஸ்ட் ஒரே அட்டாக்லயே கொக்கைடஸ் அவனை தோக்கடிச்சிருதான். நார்மல் ஹியூமன்ஸை விட இவன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கானவன் தான். இந்த மாதிரி ஒரு வாரியர் நம்ம சைடு இருந்திருந்தோம்னா இவனோட திறமைகள் யூஸ்ஃபுல்லாவாச்சு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொக்கைடஸ் நினைக்கிறான். உன்னோட பேரை நான் மறக்க மாட்டேன் வாரியர் அப்படின்னு சொல்லி கொக்கைடஸ் நினைச்சிட்டு பிரெயினோட ஸ்வாடை ஒரு டிராஃபியா எடுத்து வைக்கிறான். பிரெயினோட பாடியை வந்துட்டு ஐஸ்குள்ள வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு பிரெயினுக்கு மரியாதை கொடுக்குற விதமா அவன் இருக்கிற அந்த ஒரு இடத்த மட்டும் விட்டுட்டு கொக்கைடஸ் பின்னாடி போய் அந்த தெருவையே அப்படி சுத்தி பிரெயின் இருந்தா அந்த ஒரு இடம் மட்டும் ஐஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டு இப்ப திரும்பவும் கேபிட்டலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ பிரெயினோட கதை இந்த இடத்துலயே முடிஞ்சது. கிங்டம் காப்பாத்துறதுக்கு அவன் ஒரு ஹீரோவா இறந்து போயிட்டான். இப்ப நான் என்ன பண்றது? பேசாம இந்த இடத்த மொத்தமா எரிச்சிருவா, இல்ல ஆனா யாராச்சும் தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னா பேசாம இந்த இடத்துல இருக்கிற மொத்த இடத்தையும் எர்த்குவேக்க வர வச்சு தரமட்டமாக்கிடுவா, அப்ப யாரும் தப்பிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் யாரும் இங்க இருந்து தப்பிச்சு போகாம என்னோட பெஸ்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி மாறி நினைக்கிறான். பேலஸ்ல தான் இன்னும் ரெனரோ கிளைம்போ இருக்கிறாங்க. எல்லாரோட சந்தோஷமா கெட்டு போகிறதுக்கு காரணம் அந்த சாசரர் கிங் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் நினைக்கிறான். பிரின்சஸ் ரெனர் வந்துட்டு கிங்க மீட் பண்றதுக்காக போறா. கிளைம் நீயும் என் கூடவே எப்போ இருக்கிறதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. அப்பா நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்லி ரெனர் கேட்கவும், இது எல்லாமே நம்ம ராயல் ஃபேமிலியோட பாரம்பரியங்கள், நம்மளோட ஃபேமிலியே இதோட அழிதுங்கும் போது எனக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்கு. கிளைம் நீ எப்பவும் லாயல்ட்டியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். பிரின்சஸ் ரெனரை கூட்டிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி கிங் சொல்றான். அப்பா கிளைம் எனக்கு சொந்தமானவன், நான் சொல்றது மட்டும்தான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. ஆமா அதுபோ கரெக்ட் தான், அதனாலதான் கிளைம் கிட்ட நான் ஒப்படைக்கலான்னு இருக்கேன். கிளைம் பிரின்சஸ் கூட்டிட்டு இங்க இருந்து போயிரு, பிரின்சஸ் நான் உனக்கு சொந்தமா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிங் சொல்லவும், அரசே நான் லாயல் சர்வெண்ட் தான், நான் பிரின்சஸ் ரெனருக்கு தான் லாயல்ட்டியா இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். பாத்தீங்கல்ல ரெனர் ஏன் பேச்சு தான் கேட்பான். அப்பா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் நம்ம வேர் ஹவுஸ்ல மறைச்சு வச்சிடலாம். சாசரர் கிங் கிட்ட அதை சொல்லிடலாம், சிட்டியை டெஸ்ட்ராய் பண்ண அவங்களுக்கு இந்த ட்ரெஷர் கிடைக்காதுன்னு. அவரும் அதை தேடுறதுக்காக வச்சோம், சிட்டியை அழிக்காம விடுவாரு, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு ரெனர் சொல்றா. இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு கிங் சொல்லவும், கிளைம் நீ எனக்கு இதை பண்ணுவல அப்படின்னு கேட்கவும் அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இந்த ஐடியாவை ஜானிக் தான் எனக்கு கொடுத்தா, நம்ம இதை வேர் ஹவுஸ்ல மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெனர் சொல்றா. பிரின்சஸ் சீக்கிரமா இதை நான் வேர் ஹவுஸ்ல மறைச்சு வச்சுட்டு உங்களை கூட்டிட்டு போகிறதுக்காக திரும்ப வருவேன் அப்படின்னு கிளைம் சொல்றான். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா, போற வழியில எந்த ஃபைட்டுமே பண்ணாத, பிரச்சனைன்னு தெரிஞ்சா ஓட மட்டும் செய் சரியா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ரெனர் சொல்றா. கிளைம்போ சரி ஓகே பிரின்சஸ் நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்காக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். மேஜிக்கல் ஐட்டம் இருக்கிற இடத்துக்கு ஆறா வாரா. அங்க இருக்கிற எல்டர் வந்துட்டு இது நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம், உள்ள விட முடியாதுன்னு சொல்லவும், நான் ஒன்னும் ஃபைட் பண்றதுக்காக வரல, உள்ள இருக்கிற மேஜிக்கல் ஐட்டம் எடுக்க தான் வந்திருக்கேன் ஆரா சொல்லவும், உள்ள இருக்கிற மேஜிக்கல் ஐட்டம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது, அதை ஒரு டீமன் கைக்கு போக நாங்க விட மாட்டோம் அப்படின்னு அந்த கிழமை சொல்றான். அப்படின்னா அந்த மேஜிக்கல் ஐட்டம் உள்ளதா இருக்கா, நான் கூட இருக்காதான்னு நினைச்சேன் அப்படின்னு ஆரா சொல்றா. உள்ள போகணும்னா என்ன தாண்டி தான் போகணும், அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் ஸ்வாட் எடுத்துக்குவோம். அசால்ட்டா வச்சு அவனை கொண்டுதா, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இவங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஆரா உள்ள போறா. இந்த கிளைம் வந்துட்டு ராயல் ஃபேமிலியோட அந்த ட்ரெஷரி எல்லாத்தையுமே வேர் ஹவுஸ்க்கு கொண்டு வந்துருந்தான். அவன் போற வழியில இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. வேர் ஹவுஸ்க்குள்ள அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுட்டு இப்ப வெளியே கிளம்பவும் பேலஸே ஐஸ்ல இருக்கிறத அவன் பாக்குறான். மாறேவோ அங்க நின்னுட்டு இருக்கான். ஹே ஹியூமன் இங்க இருந்து போயிரு, நான் டைரக்டா உன்னை கொல்ல விரும்பல அப்படின்னு அவன் சொல்றான். அவன் ஸ்வாட் எடுக்க போகவும் ஃபைட் பண்றதுல விருப்பம்லன்னு மாறே சொல்றா. ஃபைட் எதுவும் பண்ணாத, பிரச்சனை வந்தா ஓடி வந்துரு அப்படின்னு தான் பிரின்சஸ் ரெனரும் சொல்லிருப்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க இருந்து போறான். அவன் அங்க இருந்து போகும்போது தான் பாக்குறான் கிங்டமே எரிஞ்சிட்டு இருக்கு அண்ட் பேலஸ் என்னடான்னா ஐஸ்ல இருக்கு. பிரின்சஸ் ரெனர் கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரமே உங்களை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேலஸ்க்கு போய் பார்த்தா ட்ரோன் ரூமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர்ல போட்டிருக்கு. அவனும் ஃபாஸ்டா அந்த ரூமுக்கு ஓடுறான். இந்த இடத்துல உயிரோட இருக்கிற கடைசி ஹியூமன் உன்னை வரவேற்கணும் அப்படின்னு வெளியே நிக்கிறவங்க சொல்றாங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் நிக்கிறாங்க அண்ட் பிரின்சஸ் ரெனர் வந்துட்டு அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருக்கா. கிளைம் அப்படின்னு சொல்லி அவ அளவும், நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் ஸ்வாட் எடுத்துட்டு நிக்கிறான். அரசரையே எதிர்த்து நிக்கிறியா, மண்டியிடு அப்படின்னு சொல்லி டமியர் சொல்லவுமே டமியர்ஜோட வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமா இப்ப அவன் அப்படியே கீழே மண்டிடுறான். அப்படின்னா நீங்க தான் பிரின்சஸ் ரெனரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்க அப்பாவையே கொல்ல வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ லைட்டா சிரிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, கேசிஃப் கூட நடந்த ஃபைட்ல அவனும் அந்த இடத்துல இருந்திருப்பான். டமியர்ஜ் அவனை ரிலீஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவான். அவனும் ரிலீஸ் பண்றான். இப்ப கேசிஃபோட ஸ்வாட் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை எதிர்க்க ரெடியா நிக்கிறான். பிரின்சஸ் ஆள வச்ச ஒன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். இப்ப அவன் போய் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அவனை பிடிச்சிட்டு இப்படி கத்துக்கிட்டே வந்து எதிரியை அட்டாக் பண்ணும்போது திடீர்னு சூப்பர் பவர் வந்து எதிரியை கொள்றது, அதெல்லாம் வந்து அனிமேல மட்டும் தான் நடக்கும்.
இருக்கும், ஆனா இது ரியாலிட்டி. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால எனக்கு எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை உயிரோட விடுறது வேஸ்ட் தான், ஏன்னா எனக்கு உன்னால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. லக்கியா இருக்கிறவன் வாழ்றான், அன்லக்கியா இருக்கிறவன் கஷ்டப்படுறான். உலகத்துல யாருக்குமே ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒண்ணு இல்ல, ஆனா எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் சாவு மட்டும்தான். ஆனா அந்த சாவே நான் தான். என்ன எதிர்த்து உன்னால சண்டை போட முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் பிரின்சஸ் ரெனரோட ஷீல்டு, அவங்கள என்ன ஆனாலும் சரி ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு கிளைம் சொல்றான். இவன் கண்ணில் ஒரு வெறி தெரியுது. சரி இந்த அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட தூக்கி போடுறான். இந்த ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணா என்ன காயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேசிப் கிட்ட நம்ம ஹீரோவே சொல்லியிருப்பான். கிளைம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரனர் ஆளரா, என்ன கொன்னதுக்கு அப்புறமா பிரின்சஸ் ரெனரையோ கொண்டுருவீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும், உண்மை தெரிஞ்சா நீ தான் வருத்தப்படுவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மத்த எல்லாரும் சிரிக்கிறாங்க. பிரின்சஸ் ரெனர் நம்ம ஹீரோ சைடு தான் இருக்கா அப்படிங்கிறது கிளைமுக்கு தெரியாது. அதை தான் நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணியிருப்பான். பிரின்சஸ் ரெனரை நான் அவங்களை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளைம் நம்ம ஹீரோ கூட போய் ஃபைட் பண்றான். கேசிப் அவன் கிட்ட எபிலிட்டி பூஸ்ட் பண்ற ஒரு ரிங்க கொடுத்துருப்பான். அதை அவனோட ஸ்கில்ஸை பூஸ்ட் பண்ணும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட ஃபைட் பண்ணியுமே கூட நம்ம ஹீரோ கிளைம்போட கையை அசால்ட்டா வெட்டிடுறான். நீ கொஞ்சம் திறமசாலி மாதிரி தான் தெரியுது, மற்றவங்களோட டிஃப்ரெண்டா இருக்கா, உன்னை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், உன்னை உயிரோட விடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஸ்வாரத்துக்கு கீழே போட்டுதான். கிளைம் திரும்பவும் அட்டாக் பண்ண வரான். கிராப் ஹார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனை கொன்றுதான். நீ நல்லாவே சண்டை போட்ட அப்படின்னு நம்ம ஹீரோட வாய்ஸ் கேக்குது. கிளைம் நீ கூடிய சீக்கிரமே எந்திரிச்சிருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ரெனர் அங்க நின்றுட்டு இருக்கா. நான் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். நான் அவங்களுக்கு லாயல்ட்டியா இருக்கேன்னு சொன்னா அவங்க என்ன ஒரு டீமனா மாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நான் லார்ட் ஐன்ஸுக்கு லாயல்ட்டியா இருப்பேன். உன்னை அவங்க கிட்ட ரெசரக்ட் பண்ண சொன்ன அவங்களும் பண்ணிட்டாங்க. நீ எப்பவுமே என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னல, நீயும் உன்னோட லாயல்ட்டிய லார்ட் ஐன்ஸுக்கு கொடுக்குறியா? நீயும் என்ன மாதிரி ஒரு டீமனா மாறுவியா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ரெனர் கேட்கவும், அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கலாம், உனக்கும் என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஆமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே லார்ட் ஐன்ஸ்க்கு லாயல்ட்டியா கடைசி வரையும் உங்ககிட்டயே இருந்துருவோம். நீ எனக்காக ஒரு டீமனா மாறுவதானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அவன் ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே சரி அப்படின்னு சொல்றான். சரி நீ இப்ப ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து கிளம்புறா. லேடி ஆல்பர்ட் ரொம்பவும் நன்றி அப்படின்னு அவ சொல்லவும், லார்ட் ஐன்ஸ்க்கு நீ லாயல்ட்டியா இருந்தேன்னா நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்கு கிடைக்கும். கிங்டம் இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே நீ தான். சோ உன்ன நினைச்சு லார்ட் ஐன்ஸ் ஹாப்பியா தான் இருக்காரு. உன்னோட ஹார்ட் ஒர்க்கை பாராட்டி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிஃப்ட்டை உன்கிட்ட கொடுக்குறோம். இதுதான் 2வது சீட் ஆஃப் ஃபாலன் அப்படின்னு சொல்லி அவ ஒரு கியூபை கொடுக்குறா. ரொம்பவும் நன்றி, சாசரர் கிங்குக்கு நான் எப்பவுமே விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி எனக்கு செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் அங்க இருந்து கிளம்புறா. கடைசியா எனக்கு இருந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆனா அரசரி டைரக்டா இங்க வருவாருன்னு தான் நான் எதிர்பார்க்கல. என்னோட கனவு ஒரு வழியா நிறைவேறிடுச்சு. இந்த ஒரு கிங்டம் நான் காட்டி கொடுத்ததுக்காக இப்போ கிளைம் கூட நான் இட்டர்னல் ஹாப்பினஸ்ல இருப்பேன். கிளைம் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவனும் நானும் ஒன்னா சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ரெனர் வந்துட்டு இப்போ அப்படியே ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. இப்போதான் நமக்கு காமிக்கிறாங்க ரியஸ்டீஸை கண்காணிக்க சபாஸ் அந்த இடத்துல இருந்திருப்பான். அவனால சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அதை அவங்க வந்து தீர்த்ததுக்கு அப்புறமா எமியர்ஸ் எங்கேயோ தனியா கிளம்பி போயிருப்பான். பிரின்சஸ் ரெனர் கிட்ட தான் அவன் வந்து பேசிட்டு போயிருக்கான் அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. அப்புறமா அந்த செகண்ட் பிரின்ஸ் வந்துட்டு 8 ஃபிங்கர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்க்கு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பான். எவிடன்ஸோட அந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தான் அந்த 8 ஃபிங்கர்ஸோட லொகேஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான். பிரின்சஸ் ரெனர் வந்துட்டு டமியர்ஸ் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கா. அதை வச்சுதான் டமியர்ஸ் வந்து 8 ஃபிங்கர்ஸ் அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கான். அண்ட் இவங்க ஃபைட் பண்ணும்போது மாஸ்க் போட்டு இருந்த ஒரு லேடி, அது வேற யாரும் இல்ல, பிரின்சஸ் ரெனர் தான். சோ இந்த கிங்டம் ஃபாலன் ஆகிறதுக்கு காரணமே பிரின்சஸ் ரெனர் தான் அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ அந்த நோபல்மேன் பிலிப்ஸ் மார்க்ரோட்டை காமிக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆல்பர்டோ, கிங்டமே அழிஞ்சிடுச்சு, என் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக மெனக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும், ஆமா உனக்காக தான் இங்க வந்திருக்கேன், உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவ ஒரு பெட்டியை காமிக்கிறா. அவன் அதை ஓபன் பண்ணி பார்த்தா உங்க அப்பா கூட இருந்தவங்களோட தலாதுல இருக்கு. என்ன தைரியம் இருந்தா எங்களோட கேரேஜையே நீ அட்டாக் பண்ணிருப்ப. உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டாரு, நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அதே கஷ்டத்தை என் மகனுக்கு கொடுங்கன்னு. உங்க அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் அவனை கொண்டுதா. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த நோபல்மன்லாம் இப்போ நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. ரேவன், நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்க. சோ உனக்கான ரிவார்டா நீங்க எல்லாருமே எந்தெந்த டொமைனை வச்சிருந்தீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்க. சாசரர் கிங்டமோட ஆர்மியை இதோட நிப்பாட்டிக்கிட்டு சொல்றேன். அவங்க இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த சாசரர் கிங்கை எதிர்த்தா என்ன நடக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா இந்த இடம் இதே மாதிரி அழிஞ்ச நிலைமையிலேயே 1000 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும். என்ன எதிர்த்தா என்ன ஆகுங்கிறத இப்ப மத்தவங்க புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா அரசே, உங்களை எதிர்த்தா என்ன ஆகுங்கிறது இப்ப மத்தவங்களுக்கு புரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரேவன் சொல்றான். அப்படின்னா நான் இவ்வளவு செஞ்சது ஒர்த் தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது அண்ட் தி எண்ட் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லி எண்டிங்ல போட்டுருக்காங்க. சோ மேபி ஓவர்லார்ட் 5th சீசன் தான் ஓவர்லார்டோட ஃபைனல் சீசனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதோட சீசன் 4 முடிஞ்சது. சீசன் 5 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். இந்த சீசன் 4 எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.